வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். சரி, நம்ம வந்து இப்போ வந்து மெஷின் லேர்னிங் வந்து படிச்சுட்டு இருக்கோம். டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் படிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம வந்து பைத்தன், நம்பை, பேண்டாஸ் தேவைப்படுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் தேவைப்படுது. அப்போ நம்ம வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதத்துக்கு வந்து மாடல் கிரியேட் பண்ணும்போது, மெஷின் லேர்னிங் மாடல் கிரியேட் பண்ணும்போது நம்ம டேட்டா கொடுப்போம். அதான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். அந்த ரா டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம வந்து நல்லா கிளென்சிங் பண்ணி கொடுக்கணும், ப்ரீ ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும், இடிஏ பண்ணி கொடுக்கணும், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம டேட்டா வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து விஷுவலாக கொடுக்கணும். பை சார்ட்டு, பார் சார்ட்டு, ஹிஸ்டோகிராம்லாம் போட்டு காமிக்கணும். அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது முடிஞ்சோடனே அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க வந்து இடிஏ பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து விஷுவலைசேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நம்ம என்ன செய்வோம்னாக்க வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணுவோம். அந்த இதே டேட்டா வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணுவோம். அது என்ன விளக்கமாக பார்க்க போகிறோம். ஃபீச்சர் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு தான் நம்ம என்ன செய்வோம்னாக்க வந்து அது வந்து டேட்டா வந்து நம்மளுடைய ரா ஃபார்மேட்லேருந்து ஒரு கோல்டன் டேட்டா மாறும். ஒரிஜினல் டேட்டாவில் வந்து சப்போஸ் 1000 காலம் இருக்கும், ஒரு 50 லட்சம் ரோஸ் இருக்கும், ரோஸ்னு காலம்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நம்ம என்ன சொன்னாக்கா டேட்டா கொண்டு போயிட்டு நம்ம வந்து நம்ம மிஷின் லேர்னிங் உள்ள அல்காரிதம் ஆர் மாடலுக்கு கொடுத்துருவோம். அதான் நம்ம எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். நம்ம அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இப்போ அந்த இடியை முடிச்சிட்டோம். இப்போ வந்து விசுவலைசேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஃபீச்சர் இன்ஜினியரிங், அப்புறம் மிஷின் லேர்னிங். இதான் அந்த ஆர்டர் நமக்கு அப்புறம். சரி, இன்னைக்கு நம்ம வந்து அந்த என்ன பார்த்துட்டோம்னாக்கா நம்ம வந்து ஸ்டாக்கடு பார் போட்டுட்டு இருந்தோம். 2 வகை டேட்டா அரேஞ்ச்னாக்கா மென் உமன் 2 டேட்டா செட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நமக்கு ரியல் டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும் ரியல் டயத்தில். நம்ம அது போட்டால் புரியாதுங்கிற வாசி ஒரு சின்ன டேட்டா செட் எடுத்து நம்ம என்ன செய்யறோம்னாக்கா சாம்பிள் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த சார்ட் அந்த பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். நேற்று நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஹிஸ்டோகிராம் போட்டிருக்கோம். நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு 10 விசுவலைசேஷன் 10 பிளாட் வந்து முக்கியமான விஷயம். எப்போதுமே குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம அது குறைஞ்சபட்சம் இன்டர்வியூ கேட்பாங்க, நமக்கு இன்டெப்த்தாக தெரிஞ்சிருக்கணும் எப்பவுமே. ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் பார்க்க போகிறோம். நேற்று தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். வந்து ஹிஸ்டோகிராம் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, யாராச்சும் வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன பிளாட் நடத்திருக்கோம் சொல்ல முடியுமா? யாராச்சும் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் சொல்லுங்க. யாராச்சும் இது வரைக்கும் என்ன பிளாட் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஃபீல் ஃப்ரீ. சொல்ல முடியுமா யாராச்சும்? சும்மா சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. கரெக்ட் பண்ணிப்போம். எது ஞாபகம் வருது சொல்லுங்க. ஷர்மிளா, எனிபடி? ஹலோ சார், லைன் பிளாட் பார்த்தோம் சார் ஃபர்ஸ்ட். என்ன பார்த்தோம்? லைன் பிளாட். லைன் பிளாட், ஒண்டர்ஃபுல் லைன் பிளாட் பார்த்தோம். சரி, ஓகே. அடுத்தது அதுக்கப்புறம் பார் பிளாட்லயே ஹரிசாண்டல் வெர்டிகல் பார்த்தோம். ஒண்டர்ஃபுல். பார் பிளாட்ல வந்து ஹரிசாண்டல் பார்த்தோம், வெர்டிகல் பார்த்தோம். ஒண்டர்ஃபுல். ஓகே, அப்புறம் குரூப் 2 ஸ்டாக்டும் ஒண்டர்ஃபுல். குரூப்ல ஸ்டாக் பார்த்தோம். ஒண்டர்ஃபுல். சரி, இப்போ ரைட். ஓகே, ரைட். சரி, அப்போ இன்னைக்கு வந்து ஹிஸ்டோகிராம் பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு. சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம் ஹிஸ்டோகிராம். அந்த ஹிஸ்டோகிராம் அப்புறம் வந்து ஸ்கேட்டர் பிளாட்டு, பாக்ஸ் பிளாட்டு, இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். கட்டாயமாக நம்ம வந்து எல்லா டேட்டா செட்டுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துறது ஹிஸ்டோகிராம் வந்து நம்ம வந்து எல்லா டேட்டா செட்டுக்கும் வந்து கட்டாயம் பயன்படுத்துவோம். பார்த்துங்க நம்ம. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதல் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பண்ணிடுறேன். புதுசாக வரவங்க கவனிச்சிங்க. இதை நமக்கு வந்து ரியல் டேட்டா செட். நம்மளுடைய டேட்டாவுடைய டைப் தான் பார்த்து நம்ம வந்து பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. டைப்ஸ் ஆஃப் டேட்டா பார்த்தோம். கியூ அண்ட் கியூ, குவான்டிடேட்டிவ் பார்த்தோம், அப்புறம் வந்து குவாலிட்டேட்டிவ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா. குவான்டிடேட்டிவ்ல எப்பவுமே என்ன இருக்குன்னா 2 மாடல் இருக்கும். டிஸ்கிரீட் டேட்டா இருக்கும், கண்டினியூஸ் டேட்டா இருக்கும். இந்த டிஸ்கிரீட்ன்றது கீவேர்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒரு இன்னைக்கு நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். டிஸ்கிரீட்ன்றதே ஒரு வந்து கீவேர்டு கிடையாது. அது வந்து ஒரு பேராமீட்டருடைய வேல்யூ கொடுக்க போகிறோம். இந்த வார்த்தை ஏன் வச்சுங்க. டிஸ்கிரீட் எப்போதும் ஹோல் நம்பராக இருக்கும், இண்டிஜராக இருக்கும் பார்ப்போம், எப்போதுமே பார்ப்போம். அப்புறம் கண்டினியூஸ் டேட்டா எப்போதும் ஃப்ளோட்டாக இருக்கும் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? நிறைய நடத்திருக்கும் இதை பற்றி. நம்ம புதுசாக வரவங்க வந்து வீடியோ வாங்கி பாருங்க அதை. அப்புறம் வந்து நாமினல் ஆர்டர், இன்ஹரண்ட் ஆர்டர் இருக்காது. அந்த ஒரு வந்து ஒரு லேபிள் மட்டும்தான் இருக்கும், ஒரு ஆர்டராக இருக்காது. ஆர்டினல் டேட்டாவில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஏபிசி, அப்புறம் மிடில், லோ, மிடில், அப்புறம் ஹை, அது மாதிரி ஒரு ஆர்டர், இன்ஹரண்டாக ஆர்டர் ஒன்று இருக்கும். இதான் பார்த்து நம்ம. ஓகேவா? ரைட். அடுத்தது ஸோ நம்ம இதை விட்டு நம்ம என்ன செய்யறோம்னாக்க நம்ம இதுக்கு வந்துடுவோம். ஆல்ரைட், ஹிஸ்டோகிராம் பார்க்குறோம். ஏன் உங்களுக்கு அதை காமிச்சனா, உங்களுக்கு அந்த பிபிடி காமிச்சனா ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்னன்னாக்க வந்து ஹிஸ்டோகிராம் என்ன பண்ணுறோம்னாக்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்டினியூஸ் வேரியபிள்னு சொல்லிருக்கோம். கண்டினியூஸ் வேரியபிள்னு சொன்னாலே என்ன இருக்கும்னா அது வந்து ஃப்ளோட் இருக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. அது வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டே போகலாம். அப்புறம் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து 20 வயசு 8 மாதம் 3 நாள். அது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணோம்னாக்கா 20 வயசு 8 மாதம் 3 நாள் 5 மணி நேரம். அப்புறம் மணியை வந்து நம்ம வந்து மினிட் ஆக்கலாம், செகண்ட் ஆக்கலாம், மில்லி செகண்ட் ஆக்கலாம், நேனோ செகண்ட் ஆக்கலாம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூஸ் என்ன பண்ணலாம் வந்து ஃபைன் மோர் ஃபைனல் பண்ணிட்டு போகலாம். அதான் பார்த்து நம்ம. அப்புறம் அது என்ன பண்ணுறோம், கண்டினியூஸ் வேரியபிள் வேல்யூஸ் இருக்குல்ல, ஸ்பிளிட் இன்டு ரெக்யூர்டு நம்பர் ஆஃப் பின்ஸ். ஸோ நம்ம அந்த பின்ஸ்னு ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு பக்கெட் ஞாபகம் வச்சுங்க. ஆஸ் ஆஃப் நவ் பின்னாக வச்சுருக்க கூட வச்சுங்க. அப்புறம்
அதுதான் வந்து இப்போ எக்ஸ் ஆக்சில் இருக்க போகுது. அப்புறம் என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் வேல்யூஸ் இருக்கும். அது என்ன பண்ண போனாக்கா ஒவ்வொரு பின்லையும் வந்து எத்தனை டேட்டா இருக்கு அப்படின்னு வந்து ஒய் ஆக்சில் சொல்ல போகுது. எக்ஸ் ஆக்சில்ன்றது பின்னாக இருக்கும். ஓகேவா? ஒரு 5 பின் வச்சிருப்போம். எனக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுங்களேன். 100 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வேனாக்கா வந்து 5 பக்கெட்டில் போட்டு வச்சிருவேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒரு 100 பேர் இருக்காங்க. இப்போ அந்த 5 பின்னு சும்மா எக்ஸாம்பிள் விர்ச்சுவலாக ஏமா வச்சுங்களேன். 5 கட்டம் போட்டு 20 பேர் வச்சிருவேன். 20 பேர் ஒரு பின்ல வந்து 20 பேர், இன்னொரு பேர்ல 30 பேர் ஏதோ வச்சிருவோம். இப்போ பண்ணிட்டு அது ஒவ்வொரு பில்லையும் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு என்ன ஒய் ஆக்சிஸ் சொல்லுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அது வந்து ஒய் ஆக்சிஸ் சொல்ல போகிறோம். இதான் விஷயம், சிம்பிளான விஷயம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய இன்டெப்த்தாக படிக்க போகிறோம் பார்த்துங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நம்ம என்ன பண்ணோம், ஹிஸ்டோகிராம் இஸ் அக்யூரேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா, நியூமெரிக்கல் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா பார்த்துருவோம். இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா முக்கியமான விஷயம் இதில் என்ன பார்க்க போறோம்னாக்கா இட் இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். பிடிஎஃப் ஒன்று இருக்குது, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதான் கடைசியாக பார்க்க போகிறோம் இதில். இப்போ அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பிடிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ரியல் டேட்டில் மிக முக்கியமான விஷயங்களுக்கு. சரியா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வேரியபிள், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பெரிய ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை போட்டு காமிக்க போகிறோம். போட்டு பார்த்துட்டு அந்த செட் ஆஃப் கண்டினியூஸ் வேரியபிளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பிடிஎஃப்னு பேர் உங்களுக்கு. அதை சும்மா நம்ம வந்து அதை சொல்லுவோம், பிடிஎஃப்னு சொல்லணும் நம்ம. ஓகேவா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்னெல்லாம் வேணும் ஒரு ஹிஸ்டோகிராம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னாக்கா பின் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். நான் கீழே உங்களுக்கு காமிச்சிடும் உங்கள்ட்ட பின். அது உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை எவ்வளோ பின் போட போகிறோம், எத்தனை பின் பிரிக்க போகிறோம். டிவைட் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து சீரீஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, இன்டர்வல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஓகேவா, இன்டர்வல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. எத்தனை இன்டர்வல்ல பிரிக்க போகிறோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எத்தனை டேட்டா இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்டர்வலாக பிரிக்க போகிறோம், பிரிச்சுட்டு பார்க்க போகிறோம். அப்புறம் பாருங்க, இப்போ பின் எப்படின்னா இருக்கும்னாக்கா ஒரு கன்சிக்யூட்டிவ் நான் ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸ். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஒரு ப்ரோக்ராம் போட்டு காமிச்சிடுறேன், அப்புறம் இங்கே வந்து என்ன ஈஸியாக இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு. சரிதானே? ரைட். இப்போ முதல்ல ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா போட்டுருவோம். நேற்றுக்கு வந்து பார்த்தோம், நேற்றுக்கு வந்து மாஸ்க் அரே வந்து ஹிஸ்டோகிராம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தோம். நம்ம நேற்றுக்கு மாஸ்க் அரேக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னவங்களுக்கு வந்து இப்போ இதை பார்த்துட்டு இருந்தோம். நேற்றுக்கு கூட நம்ம வந்து மக்கள்லாம் வந்து அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய டேட்டாவோட எனக்கு வந்து எந்த வேல்யூ வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன், எந்த வேல்யூ எனக்கு வந்து பிஸ்னஸுக்கு வேண்டாம், நான் கன்சிஸ்டன்ட் வேல்யூ, நான் பிஸ்னஸ் டேட்டா, அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறது நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ்க் பண்ணுறோம். மாஸ்க் அரே இருக்குது. இந்த மாஸ்க் அரே வந்து ஹிஸ்டோகிராம் சப்போர்ட் பண்ணாது. அது மட்டும் இதுக்கு மாஸ்க் இதில் ஸ்டாப் பண்ணி வச்சோம் நம்ம. சரிதானே? பேராமீட்டர்ஸ் மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க, என்ன இருக்கு பார்த்துங்க. நம்ம வந்து ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க. மார்க்ஸ் வேலையில வந்து மைனஸ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ மட்டும் தான் விடணுமா, இல்ல நமக்கு எந்த வேல்யூ தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூ எந்த நீங்க வந்து சும்மா மைனஸ் ஒன்று காமிச்சிருக்கு, இது வந்து ஆட் மேன் அவுட் அப்படிங்கிற வாசி உங்களுக்கு எந்த வேல்யூ தேவையில்லையோ அதை நீங்க தாராளமாக மாஸ்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து மைனஸ் ஒன்று ஏன் காமிச்சிருக்கேனாக்கா ஒரு ஆட் மேன் அவுட் மைனஸ் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கிற வாசி காமிச்சிருக்கேன். நீங்க தாராளமாக காமிச்சு நீங்க வந்து எந்த வேல்யூ நீங்க வந்து மாஸ்க் பண்ண முடியும். அப்புறம் நேற்றுக்கே சொன்னாங்க, எனக்கு வந்து இப்போ வந்து 5 டேட்டா தான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து 1 லட்சம் டேட்டா இருக்கும்போது எனக்கு வந்து எந்தெந்த இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் வந்து 50 மார்க் கீழே இருக்காங்களோ அவங்களாம் மாஸ்க் பண்ணிட்டு வேண்டாம். இல்லை யாரெல்லாம் வந்து 35 கீழே இருக்காங்களோ மாஸ்க் பண்ணிடலாம். அந்த டேட்டா வந்து நம்ம வந்து அந்த நம்ம டேட்டாவை வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதான் மாஸ்க் பண்ண மெயின் பர்பஸ். அதை எடுத்து முடிச்சோம். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு எப்படியும் ஹிஸ்டோகிராமில் வந்து எக்ஸ் டேட்டா இருக்குது, பின்ஸ் இருக்குது, ரேஞ்ச் இருக்குது. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, ரேஞ்ச் இருக்குது உங்களுக்கு. டென்சிட்டி மிக 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 முக்கியமான விஷயம். அதான் பிடிஎஃப் இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதனுடைய இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், வெயிட், குமுலேட்டிவ், அப்புறம் பாட்டம், அப்புறம் வந்து ஹிஸ்டோகிராம் டைப் வந்து எப்படி இருக்கணும். ஓகேவா? பாரா இருக்குமா, ஸ்டாக்கா இருக்கணும் அப்படின்ட்டு, அலைன் வந்து மிட்டா அப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓரியன்டேஷன் வந்து வெர்டிகலா ஹரிசாண்டலா பார்க்கணும். ரோ வித்து, அப்புறம் லாக் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, கலர் கொடுக்க போறோம், லேபிள் கொடுக்க போறோம், ஸ்டாக்டு ஃபால்ஸ் கொடுக்க போறோம். இதான் விஷயம் உங்களுக்கு. ஓகேவா? டேட்டா இதான் கொடுக்க போறோம். இதான் மொத்தமாக உள்ளது. ஸோ நீங்கள் வந்து எல்லாம் ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு பேராமீட்டரும் என்ன பண்ணுது, எக்ஸ் என்ன பண்ணுது, பின்ஸ் என்ன பண்ணுது, ரேஞ்ச் என்ன பண்ணுது, டென்ஸ் என்ன பண்ணுது, இது முக்கியமான விஷயம். இதான் கடைசியாக பார்க்குவோம், டென்ஸ் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துருவோம். போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எப்போதுமே உங்களுக்கு வந்து சீயிங் இஸ் பிலீவிங் அதை பார்த்துருவோம் நம்ம. இன்னொன்று முக்கியமான விஷயம், ஹிஸ்டோகிராம் வந்து முதல்ல உங்களுக்கு தெரியும், அது ஒரு மெத்தடு, ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடு. இப்போ மெத்தட் எப்பவுமே என்ன செய்யணும்னாக்க வந்து ரிட்டர்ன் பண்ணும். எதை ரிட்டர்ன் பண்ண பார்த்துங்க, என் பின்ஸ் பேச்சஸ். இதான் வந்து டெக்னிக்கல் வேர்டு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நான் என்ன செய்யணாக்கா இந்த எண் வந்து உங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் த ஹிஸ்டோகிராம் பின்ஸ். அது ஒரு பின்ல வந்து எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லும். நார்மல் இங்கிலீஷ் தான். பின்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து எத்தனை பின்னுக்கு உண்டாக்குறோம்னு சொல்றேன். இந்த டேச்சர்ஸுக்கு இன்னும் பேர் ஒன்று இருக்கு, கண்டெய்னரும் பேர் ஒன்று இருக்குது. இப்போ அதை வந்து பார்த்துங்க, இந்த 3 ரிட்டர்ன் பண்ணும், என்ன பின்ஸ் பேச்சஸ். இது வந்து பார் கண்டெய்னர்னு பேர், அதை ஞாபகம் வச்சுக்கோம். முதல்ல நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் நம்ம. ஓகே, எப்போது மாதிரி தான்
நான் வந்து நம்ம வந்து பைப் பிளாட் இம்போர்ட் பண்ணியாச்சு, நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம், நம்ம நியூமரிக்கல் பைத்தான் பண்ணிட்டு நம்ம ஒரு சப்ளாட் போட்டோம், இதெல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு. நம்ம சப்ளாட் எப்போதுமே 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஒரு வந்து ஃபிகர் வந்து பண்ணும், அப்புறம் வந்து அந்த என்ன ஆக்சஸ் அது பண்ணும் சொல்லிருக்கேன். இப்போ இதான் என்னுடைய டேட்டா இந்த இருக்குது. ஒரு அறையில் வந்து என்பி அரே வந்து நம்பர் அரே கொடுத்துருக்கேன். அதனுடைய லென்த் பார்க்குறேன், ஷார்ட் பண்ணி வச்சுட்டேன். இது வரைக்கும் பஸ் பார்த்துக்கோ நம்ம. ஓகே, பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா, டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆக்சஸில் போய் என்னுடைய நம்ம ஹிஸ்டோகிராமுக்கு வந்து ஹிஸ்ட் மெத்தடு, ஹிஸ்டோகிராம் ஃபுல் நேமு, ஷார்ட் நேம் ஹிஸ்ட், அதில் வந்து என்ன பண்ணுறேன் வந்து டேட்டா கொடுக்குறேன். டேட்டா கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து பின்ஸ் எப்படி கொடுக்குறேன் பாருங்க. இந்த டேட்டாவை என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து இந்த இன்டர்வல்ல 0 to 25 வரைக்கும் ஒன்று பிரி, அப்புறம் 25லேருந்து 50 வரைக்கும் பிரி, அப்புறம் 50லேருந்து 75 வரைக்கும் பிரி, 75லேருந்து 100 பிரி. இந்த மொத்த டேட்டா என்ன பண்ணுறேன், 5 பின் 5 பிரின்னு சொல்லிருக்கேன். எத்தனை பின்ஸ் கொடுக்குறேன், 5 பக்கெட்டாக போட்டிருக்கேன். ஸோ எனக்கு என்ன வேணும், அது வந்து எனக்கு இத்தனை 0லேருந்து 25 எத்தனை டேட்டா இருக்குது பார்க்குறேன். எதெல்லாம் வந்து 0 to 25 இருக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 25 50, 50 to 75, 75 100. இதுதான் கான்செப்ட். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன கொடுத்துருக்கேன், இப்போ நம்மளுக்கு ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணியாச்சு, நம்ம டேட்டா கொடுத்துட்டேன், டேட்டா கொடுத்தாச்சு. பின்ஸ் எத்தனை பின்ஸ் சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ. ஓகேவா. நீ கொஸ்டின் கேட்கலாம், பின்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கலாம், நீங்கள் உங்கள் இஷ்டம் எத்தனை வேணால் கொடுக்கலாம். சிஸ்டம் வந்து டிஃபால்ட் எடுத்துக்க போகுது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் நம்ம. சரியா, இதான் பார்க்க போகிறோம். முடிச்சாச்சு. இது பழைய கதை உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த ஹிஸ்டோகிராமுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம், எக்ஸ் கொடுக்குறோம், எக்ஸ் ஆக்சஸ் என்னென்ன இருக்குன்னு கொடுக்குறோம், ஒய் டிக்ஸ் கொடுக்குறோம். நம்ம அது வந்து 0 to 18 கொடுக்குறேன். அப்புறம் எக்ஸ் செட் வந்து எக்ஸ் டேபிள் செட் பண்ணுறேன், ஒய் டேபிள் செட் பண்ணுறேன். இதுதான் விஷயம். இது வந்து மார்க்ஸ், இது வந்து மார்க்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். நேராக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, நேராக வந்து உங்களுக்கு வந்து இமேஜை காமிச்சிடுறேன். அங்கேருந்து நம்ம வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் போவோம். நம்ம என்னாச்சு, ஓகே ரைட், இந்த இருக்கு சார். ஸோ இது முதல்ல ஹிஸ்டோகிராம் பண்ணியாச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. இது தெரியும் உங்களுக்கு, இதான் உங்களுக்கு வந்து கேன்வாஸ். சர்மிளா பேசாம பைச்சாம்பில் போட்டுருமா சர்மிளா, அதையும் வச்சுப்போம் அவசரத்துக்கு. ரைட், ஞாபகம் விட்டுங்க, நான் மறந்துடுவேன், பைத்தானை பண்ண சொல்லுங்க. ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ராவா பண்ணிருக்கேன், ஒன்றும் வரப்படாதீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். எனக்கு வந்து இந்த டேட்டா என்ன பண்ணுறேங்கனாக்கா வந்து மார்க்ஸ் வந்து 5 குரூப்பாக பிரிச்சுட்டேன். என்ன பிரிச்சிருக்காங்க வந்து 5 பின்னா. யாரெல்லாம் 0லேருந்து 25 மார்க் வாங்குறாங்களோ அவங்க எத்தனை பேர் நமக்குள்ள இருக்காங்க, இந்த இருக்கு இல்லையா. இதை என்ன பண்ணுறேங்கனாக்க முதல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். இதான் டேட்டா இந்த இருக்கு 80, இந்த டேட்டா இருக்கு இல்லையா. இந்த டேட்டாவை என்ன பண்ணிட்டாக்க நான் வந்து வச்சாச்சு. அப்புறம் இதுதான் டேட்டா. அப்புறம் இதை என்ன பண்ணுறாங்க, 0லேருந்து 25 எவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்குறேன். 25 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, 25 வரைக்கும் பார்க்குறேன். 1 2 4 6 7 பேர் இருக்காங்க. 7 ஒன்று தான். ஓகேவா. இந்த 0 to 25 இன்டர்வல் இருக்குல்ல, அந்த பின் இல்லை, அந்த இன்டர்வல், அந்த பின் இருக்குல்ல, அந்த பின் இன்டர்வல், அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. இந்த ஒன்று 7 ஒன்று. அப்புறம் பாருங்க 25லேருந்து 50 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. இப்போ 3 பேர் இருப்பாங்க. 25 to 50 இந்த இருக்கு. 25 to 50 எங்க இருக்குது, இது வரைக்கும் 3 பேர் இருக்காங்க. சரியா இருக்கா, 50 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து 50லேருந்து 75 வரைக்கும் பாருங்க எத்தனை பேர் பாருங்க. எத்தனை இருக்கும் இப்போ, 4 5 5 இருக்காங்களா. 50 to 75, 51லேருந்து 75 வரைக்கும், 51 to 75 வரைக்கும் 5 பேர் இருக்காங்களா. இந்த 5 காமிக்குதா. ஓகே. அப்புறம் வந்து 75 to 100 எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க, 2 பேர் தான் இருக்காங்க. சரியா போச்சு. இதுதான் சார் பேசிக்கா புரிஞ்சுங்க. அப்புறம் ஒன்று போய் இன்டெப்தா போகணும் நம்ம அப்படின்ட்டு. இதுதான் ஹிஸ்டோகிராம் பண்றது வேலை. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்க, இப்போ என்ன பண்றோங்களுக்கு அப்புறம் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், பின்ஸ் பிரிச்சோம் இல்லையா. எப்படி பிரிச்சிருக்கனாக்க வந்து இந்த மொத்த டேட்டா செட் எனக்கு 5 பக்கெட்ல போட்டுன்றோம். 5 இன்டர்வல், அந்த பக்கெட் என்னன்னாக்கா இன்டர்வல், 5 இன்டர்வலை பிரிச்சுக்கொண்டோம். என்ன இன்டர்வல், 0 25 20 50 70. நீங்க வந்து என்ன வேணா கொடுத்துக்கலாம், உங்க இஷ்டம். இப்போ எனக்கு வந்து 5 பிரிச்சு வச்சிருக்கேன். நீ 0 to 30 0 to 50 என்ன பண்ணி வச்சு முடியும். இப்போ சிம்பிளா என்ன பண்றீங்க, 5 பின்னு 5 இன்டர்வலை பிரிச்சு வச்சிருக்கேன். இதான் இன்டர்வல். ஸ்டார்ட் ஃப்ரம் 0 25, 25 to 50, 50 to 75, 70. அப்படிதான் படிக்கணும் நீங்க, அப்படிதான் படிக்கணும். ஏன்னா இன்டர்வல் படிக்கும்போது 0 to 25, அப்புறம் 26 to 50, 51 to 75, 76 to 100 அப்படிதான் படிக்கணும் நீங்க. இதுதான் சார் விஷயம். நான் என்ன பண்ணாக்க, எனக்கு அங்கங்க இது வந்து எப்படின்னாக்க வந்து ஒரு அலைன்மெண்டா இல்லை, ஒரு ஸ்டார்ட் பண்ணி இல்லை, அதுக்காக ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இல்லை அப்பதான் தெரியும் இல்லை, அதுக்காக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஷார்ட்டட் மெத்தட் மூலமா என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் சார் விஷயம். இப்போ தெரிஞ்சிருக்கும். இது வந்து பேசிக் வந்து இது அப்படியே ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கு, கவனிச்சுங்க. இப்போ ரைட், ஓகே. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தாச்சு நம்ம. இதுச்சு. அப்புறம் இதுதான் சார் விஷயம். அப்புறம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் அடுத்து போக போகிறேன். அதே கோடு தான் எடுத்திருக்கோம். இப்போ அதே சாம்பிள் கோட் தான். ஒரு ஆல்ஃபான்னு ஒரு பேராமீட்டர் ஒன்று இருக்குது. ஆல்ஃபான்னு பேராமீட்டர் வந்து எங்க இருக்குன்னு பார்த்துங்க. ஆல்ஃபா பேராமீட்டர், ஆல்ஃபா இதில் இருக்குதா என்ன, அது இதுக்கு உள்ளது. ஆல்ஃபா வந்து சரி, கலருக்கு உள்ளது. சரி, இப்போ ஒரு ஆல்ஃபான்னு ஒரு பேராமீட்டர் ஒன்று இருக்கு. என்ன பண்ணு பாருங்க. இதில் இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம
இந்த ஆல்ஃபா கலர் என்ன பண்ணுதுன்னா இந்த பாருங்க இந்த நல்லா பிரைட் ப்ளூவா இருக்குல்ல இப்ப இது என்ன பண்ணுனா டு அட்ஜஸ்ட் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த கலர். ரொம்ப திக்கா இருக்கு செந்த ப்ளூ வேண்டாம், ரொம்ப டார்க் ப்ளூவா இருக்கு, ஓகே லைட் ப்ளூ வச்சுங்க. ரொம்ப டார்க் ரெட்டா இருக்கு, ஓ கம்மி பண்ணீங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்றோம், சேம் திங் பண்ண போறேன். நான் வந்து என்ன பண்றேன், இந்த வாட்டி பாருங்க அதே டேட்டா தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பைத்தியம்ல எடுத்து போட்டலாம் சார். போட்டுலாமா? ஓ சரி சரி ரைட். அப்போ வந்து நல்லா இருக்கு பார்க்குறது. சரி. ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பாருங்களேன், இந்த பின்ஸ் வந்து நான் கொடுத்தேன்ல, இங்கே பாருங்க பின்ஸ் கொடுக்கல பாருங்க. இப்போ இந்த டேட்டா பாருங்க, இங்கே வந்து நான் என்ன பண்ணேன், பர்பஸாக பண்ணுறதுக்கு நான் பின்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்தேன், டேட்டா கொடுத்தேன். பின்ஸ் வந்து இந்த டேட்டா வந்து 5 இன்டர்வலில் போடணும்னு சொல்கிறேன். பின்ஸ் வந்து இன்டர்வலில் போடணும்னு சொல்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணேன், நான் பண்ணவே இல்லை, அதை நீயே எடுத்துக்கொண்டேன். அப்போ என்ன ஆகும் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? சரி ஓகே. பீன்ஸ் கொடுத்துருக்கேண்ணா. ஓகே அதே தான் கொடுத்துருங்க. அங்கே வந்து பீன்ஸ் வந்து 5 கொடுத்தேன், இது 7 இன்ச்சு கூட கொடுக்குறேன். இது வந்து என்ன செய்யணும்னாக்கா 25 இன்டர்வல்ல 0 to 25 26 நம்ம பிரிச்சுக்க போகுது. அப்புறம் ஒன்று கொடுத்துருக்கேன், குமுலேட்டிவ் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து எப்படின்னாக்கா ஹிஸ்டோகிராம் டைப் வந்து ஸ்டப் ஃபில்டுன்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இருக்குல்ல இதான் ஸ்டப் ஃபில்டுனாக்கா இந்த இருக்குல்ல இந்த இந்த எங்கே பார்த்தோம் ஃபஸ்ட்டு உள்ளது எங்கே இருக்குது, இந்த இருக்குல்ல இந்த இருக்குல்ல இது ஃபில்லாக இருக்குல்ல, இப்போ அதான் ஃபில்லாக இருக்குல்ல, அதை ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் கலர் 2 கொடுத்துருக்கேன். அது கொடுத்துட்டு ஆல்ஃபா பார்த்துங்க, இதான் பேச போகிறோம், பாக்கி ஒன்றும் பேச போகல, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம் டேட்டா கொடுத்தாச்சு. பின்ஸ் வந்து 5 பின் கொடுத்துருக்கேன். குமுலேட்டிவ் 2னா என்ன பார்க்க போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் டைப் வந்து ஸ்டப் ஃபில்னு கொடுத்துருக்கேன், கலர் 2 கொடுத்துருக்கேன். இதான் பார்க்க போகிறோம். ஆல்ஃபா 0.2 கொடுக்குறேன், என்னன்னு பாருங்க. சரி சரி இங்கே பாருங்க, இது வந்து 2 தான், 2 மாதிரி இல்லை, நான் ரொம்ப லைட்டாக கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோ. நம்ம என்ன பண்ணுறோம் வந்து இது வந்து ஸ்டப் ஃபீல்டு கொடுத்துருங்க. இது பாருங்க ஒன்று அப்புறம் கொடுத்துருக்கேன், ஸ்டெப்பாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க குமுலேட்டிவ் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். என்ன சார் குமுலேட்டிவ் ட்ரூ அப்படின்னாக்க எனக்கு வந்து பாருங்க 0 to இன்டர்வல் எனக்கு வந்து எனக்கு எத்தனை டேட்டா இருக்குனாக்கா இத்தனை டேட்டா இருக்குது, 7.5 இருக்குது. அப்புறம் பாருங்களேன் 20 to 40 இன்டர்வல்ல எனக்கு வந்து ஒரு 11 டேட்டா இருக்கு, 10 கிட்ட வருது. அப்புறம் ஆனால் பாருங்க இப்போ இது வந்து என்ன பண்ணுது, இப்போ இதோட இப்போ இந்த டேட்டா இருக்குல்ல இதையும் ஆட் பண்ணிக்குது எனக்கு. அப்புறம் ஓகேவா? அப்புறம் 40 to 60 எத்தனை டேட்டா இருக்குது, அதோட என்ன பண்ணும் முந்தைய இன்டர்வல்ல வந்து ஆட் பண்ணிக்கும். 0 to 20 வந்து எனக்கு வந்து ஒரு 8 டேட்டா இருந்துச்சு. 20 to 40 வந்து எத்தனை டேட்டா இருக்குனாக்கா அந்த 20 + 2 டேட்டா ஆட் பண்ணிக்கும் உங்களுக்கு. அப்புறம் இது மாதிரி வரிசை ஆட் பண்ணிட்டு கடைசி என்ன செய்யணும், மொத்தம் எனக்கு வந்து 80 to 100 வரும்போது எனக்கு மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது, 17 டேட்டா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பாயிண்ட்ல காமிக்குது. அது குமுலேட்டிவ்னாக்கா முன்னாடி வந்த டேட்டா வந்து ஆட் பண்ணிக்கும். இப்போ தமிழில் வந்து 20 மார்க்கு, இங்கிலீஷில் ஆட் பண்ணும்போது 50 மார்க்னாக்கா தமிழ் இங்கிலீஷ் வந்து 70, சயின்ஸில் 30, 70 + 30 100, அப்படியே குமுலேட்டிவாக போயிட்டு இருக்கும். இது வந்து அதான் குமுலேட்டிவ் உள்ளது. அப்புறம் என்ன பார்த்தோம்னாக்க வந்து ஸ்டெப் ஃபில்னாக்க வந்து இது ஸ்டெப் வந்து ஃபில் பண்ணுறோம் நம்ம வந்து. அப்புறம் வந்து ஆல்ஃபா தான் போட்டிருக்கோம். இப்போ ஆல்ஃபா நான் என்ன பண்ணுறேன் போயிட்டேன், இப்போ 0.9 கொடுக்குறேன். என்ன பாருங்க 0.9 கொடுக்குறேன். நான் சொல்லும்போது வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சாலும் தாராளமாக நீங்கள் வந்து ப்ளீஸ் இன்வால்வ் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க டவுட்னாக்க. இருக்குது இதுதான் ஆல்ஃபா. அப்போ என்ன பண்ணிட்டுனாக்கா ரெட் கலர் வந்து என்ன பண்ணுறேன், அதோட டிரான்ஸ்பரன்சி குறைச்சி வச்சிருக்கேன் அனுப்புகிறோம். இதுதான் விஷயங்களுக்கு. அப்புறம் சரியா ரைட். இப்போ நான் டிரான்ஸ்பரன்சிக்கு 1 கொடுத்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் டிரான்ஸ்பரன்சி நான் 1 கொடுத்தனாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்காக வேண்டி உள்ளது. அப்புறம் சரியா ஓகே. இதான் ஆல்ஃபா வந்து பேசி முடிச்சிட்டோம். அடுத்தது அப்புறம் வாங்க ஆல்ஃபா பார்த்து முடித்தோம். அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா அடுத்தது வந்து இன்னொரு கோடு பார்க்க போகிறோம். அப்புறம் அதே தான் மறுபடியும் கொஞ்சம் இப்போ முதல்ல நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சீடுன்னு ஒரு கான்செப்ட் நம்பையில் சொல்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நம்ம டேட்டா செட்டை வந்து நம்ம சாம்பிள் டேட்டா கிரியேட் பண்ணும்போது இந்த ரேண்ட் இருக்குல்ல, இந்த ரேண்டம் என்ன செய்யினாக்கா மாறி மாறி கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். டேட்டா வந்து மாறி மாறி கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னாக்க இப்போ இதெல்லாம் மறந்துடுங்க, நான் டேட்டா மட்டும் காமிக்கிறேன். ஹிஸ்டோகிராம் மறந்துடுங்க, நான் டேட்டா மட்டும் காமிக்கிறேன். இது மட்டும் பாருங்க நீங்கள். இந்த நான் வந்து இது வந்து நான் என்ன பண்ணுறேன் கவனம் பண்ணியாச்சு. எனக்கு வந்து சீடு 4ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கேட்குறேன், நான் வந்து ஒரு டம்மி டேட்டா உண்டாக்குறேன். இதான் டம்மி டேட்டா உண்டாக்கியிருக்கேன்ல, டம்மி டேட்டா உண்டாக்குறேன். எப்படி உண்டாக்கியிருக்கேன், ரேண்டம்ல போய் ரேண்ட் இண்டு எனக்கு வந்து டேட்டா வந்து இண்டிஜராக இருக்கணும், ஃப்ளோட்டில் வேண்டாம் எனக்கு. லோ 1னாக்க எனக்கு வந்து 1லேருந்து ஆரம்பிச்சிரு, ஹை 100னாக்க வந்து 1லேருந்து 100க்குள்ளடி. முக்கியமான விஷயம் இந்த சைஸ் இருக்குல்ல, 1லேருந்து 100க்குள்ளடி எனக்கு வந்து 100 டேட்டா வந்து ரேண்டமாக கிரியேட் பண்ணு. ரேண்டமாக கிரியேட் பண்ண டேட்டா எப்போ எப்படி இருக்கணும், இப்போ இண்டிஜராக இருக்கும்னு சொல்கிறேன். இண்டிஜர்னாக்க டிஸ்கிரீட் வேல்யூவாக இருக்கணும். குவான்டிடேட்டிவ்ல எனக்கு என்ன இருக்குன்னாக்க எனக்கு வந்து குவான்டிடேட்டிவ்ல என்ன இருக்கு, எனக்கு வந்து டிஸ்கிரிப்டிவா இருக்கணும்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? இண்டிஜர்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? ஆல்ரைட். இதுதான் இந்த ரேண்டம் ரெண்டு பண்ணுது. அப்புறம் இப்போ என்ன பேச போறோம்னா இந்த ரேண்டம் டாட் சீட்னு வச்சிருக்கல, இது என்ன பண்ணுது பார்த்துப்போம் நம்ம. ரைட். இப்போ பாருங்க நான் என்ன செய்வேனாக்க இப்போ வந்து இப்போ சைபிளாட் வந்து 5 டேட்டா கொடுப்பேன், இது கொடுப்பேன். கொடுத்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவேன். இப்போ சேல்ஸ் டேட்டா கொடுத்து என்ன செய்வேனாக்க சில இன்ஃபர்மேஷன் கேட்பேன்.
அதே சேல்ஸ் டேட்டா என்ன பண்ணுவோம், ராஜுகிட்ட கொடுப்பேன். அதே சேல்ஸ் டேட்டாவை நான் வந்து கீர்த்தனாட்ட கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் டாஸ்க் கொடுப்பேன். கீர்த்தனா நீங்கள் எனக்கு வந்து மந்த் வைஸ் சேல்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். எனக்கு ராஜுகிட்ட வந்து எனக்கு வந்து குவார்டர்லி எவரி குவார்டர் சேல்ஸ் இப்படி கொடுங்கன்னு சொல்லுவேன். நான் வந்து சாய்புலாட்ட வந்து எனக்கு வந்து எவரி 6 months வந்து கொடுங்கன்னு சொல்லுவேன். டேட்டா என்ன இருக்குது, சேம் டேட்டா கொடுப்பேன். ஏன் இருக்கா, ஏன்னா சேல்ஸ் டேட்டா மாறக்கூடாது இல்லை, ஓகேவா? இந்த சேல்ஸ் டேட்டா மாறக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ரேண்டமாக கிரியேட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா போயிட்டு இங்கே பாருங்க, இது என்ன பண்ண போதுனாக்க ஷீட் வந்து reproducibility is a measure the same result can be attained by different team, same data using same data artifact. சேம் டேட்டா தான் கொடுப்பேன், ஓகேவா? நீங்க வந்து நீங்க எண்ட் ரிசல்ட் மாறி மாறி கேட்பேன். மந்த்லி ரிசல்ட் கேட்பேன், குவார்டர் ரிசல்ட் கேட்பேன், 6 மாச ரிசல்ட் கேட்பேன், இயர்லி ரிசல்ட் கேட்பேன். ஆனா என்ன கொடுக்க போறேன், சேம் டேட்டா கொடுப்பேன். என்ன பிரச்சனைனாக்க அந்த ரேண்டம் டாட் ஷீட் வந்து என்ன செய்யணும்னாக்க, இது எனக்கு கொடுக்காம இருந்தாங்க பாருங்க, இந்த பாருங்க ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துங்க. இதுல வந்து கடைசி டேட்டா பாருங்க, 72 57 43 இப்படி ஆரம்பிச்சுங்க. 43 ஆரம்பிச்சு 57 முடிஞ்சிருக்குது, ஓகே தானே? 43 57 மறுபடியும் ரன் பண்றேன். இதருங்க 479. ஏன்னாக்கா ரேண்டமா நான் 100 நம்பர் கிரியேட் பண்ண சொல்றேன். இப்போ 4,479 முடிச்சிருக்குதா? மறுபடியும் பாருங்க. அப்புறம் இப்போ 88 முடிச்சிருக்கு. என்ன சொல்ல விரும்புறேன்னாக்க, இந்த ரேண்டம் என்ன செய்யணும்னாக்க எனக்கு 1லேருந்து எனக்கு 100க்குள்ளேடி எனக்கு என்னன்னாக்க 100 வேல்யூஸ் வேணும்னு சொல்றேன். இன்னொன்று இருக்கு. அப்புறம் இப்போ எனக்கு சைஸ் இருக்குல்ல, எனக்கு சைஸ் வந்து எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னாக்க, நான் தேவைனாக்கணும் 200 சொல்லலாம். எனக்கு வந்து 200 டேட்டா வேணும். அந்த 200 டேட்டா மஸ்ட் பி அவைலபிள் பிட்வீன் 1 and 100 அர்த்தம். இப்போ 200 டேட்டா கிரியேட் பண்ண சொல்றேன். இப்போ நிறைய ஆயிடும். 200 ஆயிட்டாங்க, 200 ஆயிட்டு சரியா ஆயிடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இந்த 100 வந்து 100 டேட்டா கிரியேட் பண்ண சொல்கிறேன். இதுதான் விஷயம், ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ கொடுத்துருக்கேன்ல, இப்போ டேட்டா மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ சேல்ஸ் டேட்டா மாறலாமா? மாறக்கூடாது எப்போதுமே. எனக்கு நான் ஒரே டேட்டா கொடுத்தா நான் வந்து ராஜ்பாய்கிட்ட ஒரு டாஸ்க் சொல்கிறேன், கீர்த்தனாட சொல்கிறேன், சாய்புலாட சொல்கிறேன். அப்போ டேட்டா எனக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரேண்டம் கிரியேட் பண்ணுறது சேம் வேல்யூ இருக்கணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ரேண்டம் டாட் சின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி முடிச்சிடறேன், ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி முடிச்சிடுறேன். இங்கே பார்த்துங்க. அப்புறம் 47 to 55 இந்த இருக்குது. இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுங்க, 47 56 40 55. மறுபடியும் ரன் பண்ணாக்க என்ன இருக்குனாக்க அதே டேட்டா தான் இருக்கும், மாறவே மாறாது. ஏன், இந்த சீடு என்ன பண்ணுதுனாக்க வந்து அந்த இதை என்ன பண்ணுதுனாக்க வந்து அதனுடைய ரேண்டம் வந்து ரேண்டம் மூலம் நம்ம ரேண்டம் மெத்தட் மூலம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரேண்டம் சப் பேக்கேஜ் மூலம் ரேண்டம் மூலம் கிரியேட் பண்ண டேட்டா வந்து அப்படியே வச்சுக்குது, மாற்றாது. இதுதான் எனக்கு ரியல் டைம் வேணும் எனக்கு. அப்புறம் ஓகேவா? இதுதான் முக்கியம். இது தான் வேற கொஸ்டின்ஸ் இருக்காது சீட்டில். அப்புறம் இந்த 4ன்னு போட்டிருக்கோம்ல, நான் சும்மா போட்டிருக்கேன். ஜென்ரல் நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம்னாக்க, நீங்கள் 42 போடுவோம். நீங்கள் தாராளமாக நீங்கள் 42 போடலாம், நீங்கள் 50 போடலாம், 100 போடலாம், ஒரு கேள்வி கிடையாது. ஜென்ரலாக வந்து நாங்கள் 42 போட்டு வைப்போம். இது ஒரு ஸ்மார்ட் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற சவால் தான். நீங்கள் என்ன வேணால் போடலாம், 42க்கு எந்த வேல்யூ கிடையாது. தாராளமாக யூ கேன் ஆட் எனி வேல்யூ. நீங்கள் ஒன்று கொடுத்தா அதான் போட்டு பார்த்தீங்களா, எத்தனை வாட்டி பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு சேம் டேட்டா வந்துட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வாங்கிட்டேன். 1 மார்க் இருக்குது. நான் டேட்டா டம்மியாக கிரியேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். அதை நான் சார்ட் பண்ணுறேன். இந்த சார்ட் பண்ணிட்டேன், பண்ணிட்டேன் உங்களுக்கு. திருப்பி ஒரு ரன் பண்ணுங்க. அப்படியே சார்? ஓகே. 52 89. ஓகே சார். ஓகே ஓகே சார். நான் 4 ரேஞ்ச் 42 மாத்திட்டேன்ல. மறுபடியும் பாருங்க, மறுபடியும் சீதை மாத்தினீங்கன்னாக்க புது செட் ஆஃப் டேட்டா வரும். ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வரும், செகண்ட் டைம் மாறாது. ஓகேவா? ஓகே ஓகே சார். சீடை மாத்திட்டீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது புதுசா டேட்டா, இது இந்த டேட்டா வராது, புது டேட்டா வரும். அப்புறம் செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது சேம் டேட்டா இருக்கும். சரிதானே? ஓகே சார். ஓகே, டேட்டா வந்தாச்சு. இந்த டேட்டா தான் என்ன பண்ணுறோம், அனுப்ப ஹிஸ்டோகிராம் கொடுக்க போறோம் சார். வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் பாருங்க, இது ஒன்றும் கிடையாது, டேட்டா தான் கொடுக்குறேன். அந்த டேட்டா கிரியேட் பண்றது தான் இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கு நம்ம. அப்புறம் ரியல் டைம் நமக்கு வந்து டேட்டா நமக்கு இருக்கு நமக்கு. சரியா? அப்புறம் பாருங்க, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்டூடெண்ட் மார்க்கு நான் வந்து இப்போ என்ன பண்றேன், வந்து இப்போ நான் பின் கொடுக்கவே இல்லை. பாருங்க என்ன பண்றேன், எதுவுமே கொடுக்கல, வெறும் ஹிஸ்டோகிராம் டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பாருங்க. இப்போ சரி, இந்த வந்துருக்கு பாருங்க. இப்போ முக்கியமான விஷயம் கவனிச்சுங்க. இப்போ வந்து பண்ணியாச்சு, ஓகேவா? இந்த ஃபீல்ட் டேட்டா ஷோ போடாமல் பாருங்க, என்ன பண்ண கவனிச்சுங்க. இப்போ டேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 100 டேட்டா இருக்குது, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது இருக்குல்ல 100 டேட்டா இருக்குங்க, 100 டேட்டா இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த என்ன சொன்ன ஹிஸ்டோகிராம் வந்து 3 வேல்யூ கொடுக்குதுன்னு சொன்ன உங்கள்கிட்ட. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னென்ன வேல்யூ ஃபஸ்ட் பார்த்துங்க. இது வந்து ஒரு அரே கொடுக்குது, இங்கே அரே ஒன்று இருக்குது. நான் சொன்ன கண்டெய்னர்னு சொன்னவங்களுக்கு சொன்னப்பறம் இந்த என்ன பண்ணாக்க பை டிஃபால்ட்டாக எனக்கு என்ன கொடுத்துருக்குனாக்க, எனக்கு இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்டர்வல் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் 10 பின் வந்து பை டிஃபால்ட்டாக 10 இன்டர்வலில் கொடுத்துருக்கு எனக்கு. அப்புறம் சரியா, அந்த 10 இன்டர்வல் தான் இந்த போட்டிருக்கேன். 10 இந்த இருக்குது, அது வேல்யூ போட்டிருக்கேன். என்னன்னாக்க உனக்கு
0 to 2 வந்து இந்த வேல்யூ எனக்கு வந்து எத்தனை இருக்கு பாருங்க. இப்போ இந்த 0 இருக்குல்ல, இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னா எனக்கு வந்து 2 to இந்த 2லேருந்து 11.3 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 2லேருந்து 11.3 வரைக்கும் எனக்கு பார்த்தோம்னா எனக்கு வந்து 13 வேல்யூ இருக்குதான். 2லேருந்து 11.3 ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இந்த இருக்குது 2லேருந்து 11.3 எங்க இருக்குது? இந்த இருக்குது, இந்த இருக்குது. இதுதான் சார் ஃபர்ஸ்ட் இன்டர்வல். இதுக்குள்ள எத்தனை இருக்குதான்? 13 டேட்டா இருக்குதான். எது நான் என்ன சொல்லிருக்கேன்? இன்டர்வல் படிக்கும்போது ஃப்ரம் 2 to 11 அதுலேருந்து இவ்வளவு டேட்டா இருக்குதான். அந்த கொடுத்துருக்கு 15 டேட்டா இருக்குதான். அந்த 13 தான் இந்த இருக்கு கரெக்டா. இந்த வருதா 12 13 தான் வந்துட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் போக போக இன்னும் விளக்கமாக காமிக்கிறேன் உங்கள்ட்ட. ஓகேவா? அப்புறம் பாருங்க. அப்புறம் வந்து 11 to 3லேருந்து 20.6 வரைக்கும் 11.3லேருந்து எத்தனை டேட்டா இருக்குதான்? 7 டேட்டா இருக்கான் பாருங்க. 11 எங்க இருக்கு பாருங்க. 11 எங்க ஆரம்பிச்சிருக்கு? இந்த ஆரம்பிச்சிருக்கு. 11 இல்ல 16. 14 to 20 26 26 இந்த இருக்கு. 26 பாருங்க. 11 11 இந்த இருக்குது. எத்தனை டேட்டா இருக்குதான்? இப்போ 7 டேட்டா இருக்குதான். 1 2 3 4 5 6 7 இருக்குதா? எண்ணி பாருங்க. இந்த நான் இந்த செலக்ட் பண்றது பாருங்க. 7 டேட்டா இருக்கு. புரியுதா? ஸோ இந்த இன்டர்வெல்ல இந்த இருக்குல்ல 11 இந்த இன்டர்வெல்ல வந்து 7 டேட்டா இருக்குது. அப்புறம் 20.6லேருந்து 29.9 வரைக்கும் ஆர்டர்ல வந்து எனக்கு வந்து 7 டேட்டா இருக்குதான். கடைசியா சார் இப்போ இந்த இன்டர்வல் எப்படி சார் எடுத்துக்குது? ஓகே, அது வந்து அது அல்காரிதம் எடுத்துக்குது. நம்ம இன்டர்வல் தேவை மாத்திக்கிறோம் நம்ம. அது அப்புறம் ஓகேவா? இப்போ அதான் எடுத்துக்குது. இப்போ இன்டர்வல் தான் எடுத்துக்குது. இப்போ சரியா? நம்ம வந்து எத்தனை இன்டர்வல் கொடுக்குறோமோ 10 பின்னு கொடுத்தோம். அது 10 பின்னை பொறுத்து எடுத்துக்குது. நம்ம தேவைனா இதை மாத்தி இது டிஃபால்ட்டா 10னால அப்படி எடுத்துக்குதா? எடுத்துக்குது. ஆமா, நம்ம ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணா இது சேஞ்ச் ஆகுமா இல்ல அப்படியே தான் இருக்குமா? இல்ல இது எப்படி எடுக்குனாங்க? டேட்டா பொறுத்து. அவங்க டேட்டா மாறாம இருக்குது. இந்த இடத்துல நான் சீல் கொடுத்துருக்கேன். அதுக்கு அப்படி திருப்பி அதே தான் இருக்கும். அதனால தான் டேட்டா கொடுத்துருக்கேன். இல்லக்கா மாறும். இப்போ அதான் சீல் கொடுத்துருக்கேன். கடைசியா பாருங்க. எனக்கு வந்து இப்போ 85.7லேருந்து 95 வரைக்கும் என்ன இருக்குனாக்கா வந்து 85.7 போய் பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து பாக்குறேன். நீங்க 85 எங்க ஆரம்பிக்குது? 85 இந்த இருக்குது. 85.7லேருந்து 95 வரைக்கும் இந்த இருக்குது. 2 4 6 8 10 12 பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை இருக்குனாக்க நீ போயிட்டு அந்த இருக்கு. எத்தனை இருக்குது? நமக்கு 15 இருக்குது. இந்த பாருங்க, இந்த இடத்துல கடைசி அதான் கடைசி 80 to 95 இருக்குல்ல, 15 டேட்டா இருக்குது. கொஞ்சோண்டு தள்ளி இருக்குது. நான் கரெக்டாக காமிக்கிறேன். அதை 14 14 இங்கே 15 இருக்கும். நான் கிரிட் போட்டு கீழே காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணாக்கா இதுதான். இப்போ என்ன பண்ணாக்க ஒரு இன்ஸ்டாகிராம் என்ன செய்யணும்னாக்க முதல்ல உங்களுக்கு என்ன கொடுக்கும்னாக்கா எத்தனை பின்ஸ்ன்னு கொடுக்கும். சாரி, அந்த பின்ஸில் வந்து எத்தனை வேல்யூன்னு கொடுக்கும். இது என்னன்னாக்க உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வல் கொடுக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து என்ன கொடுக்கும்னாக்கா அந்த என்ன செய்யணும்னாக்கா மொத்தம் 10 ஆர்டிஸ்ட் இருக்குது. 10 கண்டெய்னர் இருக்குன்னு பேர். அது பேர் 10 ஆர்டிஸ்ட். அது பேர் தான் பார் கண்டெய்னர். அதான் பேக்டர்ஸ்னு பேர். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கடைசி வரைக்கும். இது தெரிஞ்சாதான் நீங்க வந்து அந்த பிடிஎஃப் இருக்குல்ல, ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அது புரியும் உங்களுக்கு. அப்புறம் டவுட்னா இப்போ கேட்டுங்க. இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் போகிறேன். இப்போ கேட்டுங்க. வேறாச்சும் சொல்ல ஆசைப்பட்டா சொல்லுங்க. டவுட்னா கேட்டுருங்க. இன்ஸ்டாகிராம் வந்து போடும்போது 3 வேலையை கொடுக்கும். நீங்க இங்கேருந்து போங்கன்னாக்கா ஒரு பார் கண்டெய்னர் கொடுத்துரும். அதில் வந்து நீங்க எத்தனை பின் உருவாக்குன்னு காமிச்சு 10 பின் உண்டாயிருக்குது. ஓகே தானே? உருவாயிருக்குது. இப்போ நான் 10 போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து 1 2 3 4 2 இருக்குதுல. நான் வந்து இங்கே இன்டர்வல் அதிகமாக இருக்க வாசி சேர்த்து கொடுத்துருக்கேன். இதுதான் சார் விஷயம். அப்புறம் வந்து ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எத்தனை டேட்டா இருக்குன்னு இந்த இது கொடுத்துரும். இது வந்து ஒரு நம்பர் அரே. இது வந்து பார் கண்டெய்னர் ஆப்ஜெக்ட். இதுதான் சார் விஷயம். வேற ஒன்றும் கொஸ்டின் இல்லை. அப்புறம் பாருங்க. ரைட். இப்போ வந்து நான் அதை அதுக்கு சார் எந்த வேலையும் கிடையாது. நீங்க தாரம் 100 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், சரி 1 கொடுக்கலாம். சரிங்க, மைனஸ் இல்லாமல் என்ன கொடுக்கலாம். நீங்க 42 வந்து சும்மா ஒரு நேமிங் கன்வென்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்க தாராளமா என்ன கொடுக்கலாம். இதுக்கு எந்த மீனிங் கிடையாது. சரியா? சில பாட்டு நீ பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துருப்பாங்க, 22 கொடுத்துருப்பாங்க, மாறி மாறி. நாங்கள் வந்து 42 ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க உங்க இஷ்டம் என்ன கொடுத்துக்கலாம். நீங்க சீடை மாத்தினாக்க வேல்யூ மாறும். அதனால வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பை டிஃபால்ட்டாக 10 எடுத்துக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பிளிசிட்டாக பின் டிக்ளேர் பண்ணுறேன். எனக்கு 5 பின்னு போதும் அப்படின்றவங்களுக்கு. சரியா? 5 பக்கெட் போதுன்றேன், 5 இன்டர்வல் போதுன்றேன். 5 பின்னு, 5 இன்டர்வல், 5 பக்கெட் எப்படி போடுறது ஆமாம் வச்சுருந்தீங்க. ஆல்ரைட். இப்போ பாருங்க பண்ணுறேன். அதே டேட்டாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அப்புறம் பாருங்க. இப்போ எனக்கு வந்து 1 2 3 4 5 வந்திருக்கு. எனக்கு அப்புறம் இப்போ பாருங்க மொத்தம் 5 ஆர்டிஸ்ட் வந்துட்டு 5 கண்டெய்னர் இருக்குது. இப்போ அப்புறம் எனக்கு வந்து இப்போ வந்து இன்ட்ரோல் மாறிட்டு பாருங்க. 2லேருந்து 20.6 வரைக்கும் எனக்கு வந்து 20 டேட்டா இருக்குது. இந்த இருக்குதா? 20 இருக்குதா? இருங்க. 0 to 20 ஆயிட்டுதா? அப்புறம் பாருங்க 20 to 40 எத்தனை இருக்கு? இப்போ 15 டேட்டா இருக்குதா? இங்கே 15 இருக்கு பாருங்க. அப்புறம் பாருங்க 40 to 60 எங்க இருக்கு பாருங்க. 15 16 17 18 18 15 16 18 இருக்குதா? அப்புறம் வந்து நீங்க வந்து அப்புறம் வந்து 39 52லேருந்து 57 வரைக்கும் 20 இது பண்ணிட்டேன். 57 to 74 வந்து 23 டேட்டா இருக்குதா?
60 வரைக்கும். ஓகேவா? இந்த இருக்குது 60 டேட்டா இருக்குது. கடைசியாக நம்ம வந்து 76 to 95 வரைக்கும் இந்த இருக்குது. 80 to 80, 81, 82, 95 வரைக்கும் இருக்குது. அது மொத்தம் எத்தனை இருக்கு உங்களுக்கு? 24 டேட்டா இருக்குது. இதுதான் சார் விஷயம். இதை நீங்கள் இப்போ என்னன்னு புரிஞ்சாதான் இது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இது நீங்கள் இன்னும் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன் எப்படி படிக்கணும்ட்டு. இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இன்னும் கிளியராக நம்ம வந்து கிரிட்லாம் போட்டு காமிக்க போகிறோம். அப்புறம் சரிதானே? இது புரிஞ்சாச்சு. ஓகேவா? முடிச்சிட்டோம். அடுத்து போகிறோம். அப்புறம் வந்து சொல்றீங்கல்ல, மேட்பாட் என்ன பண்ணும்? ஹிஸ்டோகிராம் ரிட்டர்ன்ஸ் 3 வேல்யூஸ் n கொடுக்க சொல்றேன். திஸ் இஸ் an end array ஆர் லிஸ்ட் கொடுக்கலாம் கண்டெய்னிங் வேல்யூஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் பின்ஸ். வேல்யூஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் பின்ஸ். ஹிஸ்டோகிராம் பின்ல வந்து எத்தனை வேல்யூ இருக்குன்னு சொல்றான். இதான் உங்களுக்கு வந்து இதனுடைய இந்த இருக்குல்ல, இது எத்தனை வேல்யூ இருக்கு? 20 வேல்யூ இருக்குது. 15 இருந்துச்சு, 18 இருந்துச்சு, 23 இருந்துச்சு. ஓகேவா? அது என்ன பண்ணாக்க அந்த பின்ல உள்ள நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குது. இது n இஸ் அரே லிஸ்ட் ஆர் லிஸ்டா இருக்கும் கண்டெய்னிங் தி வேல்யூஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் பின்ஸ் கொடுக்குது. வேல்யூஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் பின்ஸ். ஈச் எலிமெண்ட் இன் n represents a number of data points that fall within each bin. அப்படி போடாதீங்க, within each interval போட்டுங்க. within each interval போட்டுங்க. பின்னர் இன்டர்வல். ஓகே தான்? அதான் பார்த்து நம்ம அது பார்த்து நம்ம அடுத்தது. அப்புறம் வந்து பின்ஸ் பார்த்தோம். திஸ் இஸ் an array or list specifying the edges of the bins. நம்ம பின்ஸ்னாக்க ஒவ்வொரு இங்க இருந்து இருக்குல்ல 1 2 3 4 பார்த்தோம் இல்லையா? இட் ரெப்ரசன்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் ஈச் பின். இந்த பவுண்டரி 20 ஆரம்பிச்சு 20 முடியுது. இந்த பின் வந்து 20 ஆரம்பிச்சு இது முடியுது. ஒவ்வொரு பின்னு வந்து எந்த பவுண்டரியில் ஆரம்பிச்சு எந்த பவுண்டரி முடியுது, அதான் பின்ஸ் பார்த்தோம் நம்ம. இந்த பேட்சஸ் தான் சொன்ன கண்டெய்னர் ஆர் பேட்சஸ் சொன்னேன். இந்த பார்த்தோம்ல கண்டெய்னர் பேட்சஸ் சொன்னோம்ல. இப்போ எத்தனை ஆர்டிஸ்ட் சொன்னோம்ல. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் பேட்ச் ஆப்ஜெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஃப்ரம் 2 to இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து மொத்தம் வந்து எத்தனை இருந்துச்சு, இது எத்தனை இருந்துச்சு பார்க்குறோம்ல. அது வந்து ரெப்ரசன்டிங் த இண்டிவிஜுவல் ரெக்டாங்கிள்ஸ். இந்த 1 2 3 4 5ன்னு உங்களுக்கு ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. அதான் பார் 5 பார் இருக்குல்ல, அதான் உங்களுக்கு வந்து அந்த பேட்ச் ஆப்ஜெக்ட்ஸ். இதில் எத்தனை இருக்கு மொத்தம்? இப்போ 5 ஆப்ஜெக்ட் இருக்குது. அது பேர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, பேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து கண்டெய்னர் சொல்லுவாங்க. 5 ஆர்டிஸ்ட்னாக்கா 5 பார் இருக்கு. ரெக்டாங்குலர் பார். அதுனா இது வந்து ரெக்டாங்குலர் பார். அவ்வளவுதான். நம்ம வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது பெரிய விஷயம் கிடையாது. கலர்லாம் அப்புறம் கொடுத்துக்க முடியும். ஓகே தானே? கொடுத்துக்க முடியும். வியூன்னு போடாதீங்க, எப்போதுமே வியூன்னு போடும். ரைட், ஆல் ரைட். ஸோ இதுதான் கொஞ்சம் பேசி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சம் அட்வான்ஸ் போக போகிறேன். மறுபடியும் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சீட்டு நடத்தி காமிச்சிட்டேன். எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு என்ன பண்ணுறேன்னாக்க ரேண்ட் இண்டில் எனக்கு வந்து 1லேருந்து 101 வரைக்கும் எனக்கு வேணும். எனக்கு 112 நம்பர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதான் டேட்டா, எனக்கு டம்மி டேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய லென்த் ஆஃப் இப்போ மார்க் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணியாச்சு. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் எனக்கு வந்து 1லேருந்து 101 வரைக்கும் எனக்கு வந்து அது உள்ளடி வேல்யூஸ் இருக்கணும். அது வந்து இண்டிஜராக இருக்கணும் வேல்யூ. அதான் ரேண்ட் இண்டு கொடுத்துருக்கேன். இங்கே ரேண்டம் கொடுத்தா வேறு மாதிரி வேணும். போட்டு பார்த்துங்க. இதெல்லாம் எடுத்திருக்கோம். நம்ம இதில் வந்து விளக்கமாக எடுத்திருக்கு, ரேண்டம் எடுத்திருக்கோம். ரேண்டம் முக்கியமான சார், முக்கியமான விஷயம் ரேண்டம் இது. அப்புறம் வந்து இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், லென்த்து போட்டேன். இப்போ வந்து பாருங்க, இது என்ன கொடுக்கும் பாருங்க. ஜென்ரலாக என்ன சொல்லிருக்கேன், அந்த எண் கொடுக்கும்ல, அந்த எனி நம்பர் ஆஃப் எண் கொடுக்கும், எண்ட் ஏரியா கொடுக்கும், பார் கண்டெய்னர் கொடுக்கும். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சம்டைம்ஸ் பாலிகான் இருக்கும், லிஸ்டா பார் கண்டெய்னர் இருக்கும், பாலிகான் இருக்கும். இது பேச போகிறோம். நம்ம இதெல்லாம் என்ன பார்க்க போகிறோம். ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து என்ன கொடுக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், மொத்தம் மினிமம் 3 சொல்லிருக்கேன். எண் கொடுக்கும், பின்ஸ் கொடுக்கும், பேட்சஸ் கொடுக்குன்னு இருக்கேன். சரியா? பேட்சஸா பியா அது என்னது ஷர்மிளா? பியா பி? அது பி ஃபார் பார்ட் ஆர் பி ஃபார் பால்? P தான் சார். P for pickup. பேட்சஸ் தானே? சரி, Yes sir. ஆல் ரைட். ஓகே, ஸ்டூடெண்ட் மார்க் கொடுத்தாச்சு, டேட்டா கொடுத்துட்டேன், ஸ்டூடெண்ட் மார்க் கொடுத்துட்டேன். பின்ஸ் 5 கொடுத்துருக்கேன், கலர் ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன், எட்ஜ் கலர் பிளாக்னு இருக்கேன். எட்ஜ் கலர்னாக்கா சார் இந்த இடத்துல எட்ஜ், இந்த இடத்துல போனேன், இந்த இடத்துல எட்ஜ், இந்த இடத்துல எட்ஜ், இந்த போதில் எட்ஜ் கலர், இதான் எட்ஜ், கடைசியாக அதை எட்ஜ் கலர், வேறு ஒன்றும் கிடையாது. புதுசாக அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். முடிச்சுட்டு நம்பர். ஓகேவா? அப்புறம் பாருங்க, என்ன கேட்டிருக்கேன். என்னாக்க என்ன வரும் உங்களுக்கு? அப்புறம் இந்த காமிச்சோம்ல என்றது என்ன உங்களுக்கு? அப்புறம் இது எத்தனை எண் இருக்குன்னு காமிச்சிருக்கேன். அப்போ இது காமிக்கும், இது காமிக்கும், நமக்கு அவ்வளோதான். என்ன அப்புறம் வந்து என்ன வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். டைப் ஆஃப் எண் காமிச்சிருக்கேன், எண்ட் அரேவா இருக்கும். அப்புறம் வந்து பின்ஸ் காமிச்சிருக்கேன். பின்ஸ் எத்தனை கொடுத்துருக்கேன்? 5 கொடுத்துருக்கேன். பின்ஸ் வரும். பின்ஸ்னா இன்டர்வல் காமிச்சிருக்கேன், அது வந்து எண்ட் அரேவா இருக்கும். அப்புறம் அந்த பேட்சஸ் இருக்குல்ல, இது வந்து என்னன்னாக்க வந்து பார் கண்டெய்னர் இருக்கும். இதுதான் விஷயம். நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். அப்புறம் இது வந்து அந்த ஹிஸ்டோகிராமுக்கு வந்து லேபிள் கொடுத்து எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், ஹிஸ்டோகிராம் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இதுதான் சார் கொடுத்தாச்சு. ஓகே, ரன் பண்ணுறோம். போட பார்ப்போம். நம்ம புதுசாக என்ன பார்ப்போம் நம்ம. சரி, அதில் போயிருட்டோமா? ஈஸியாக இருக்கு எனக்கு கொஞ்சம். அப்போ அவங்க ரெண்டுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸியாக இருக்கு எனக்கு கொஞ்சம்.
இதை ரன் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த இருக்குது சார். இதான் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்து 5 பின் சொன்னோம். 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100 சொன்னோம் உங்களுக்கு. இதுதான் கிறிஸ்டகர் எக்ஸாம்பிள் போட்டோம். எக்ஸ் செட், எக்ஸ் லேபிள் வேல்யூ, ஒய் லேபிள் ஃப்ரீக்வன்சி போட்டோம். ஒன்று காமிக்கிறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். ஓகே, யூஸ் பண்ணீங்க, அங்கேருந்து ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் போட்டோம், பின்ஸ் 5 போட்டோம், கலர் ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்புறம் எட்ஜ் கலர்ன்றது வந்து பிளாக் கொடுத்துருக்கேன்னா இதான் அந்த எட்ஜ் கலர் பிளாக். இந்த பிளாக்காக இருக்குல்ல, நீங்கள் ரெட்டு கொடுத்து ரெட்டாக வரும். இந்த எட்ஜ் கலர் வந்து நான் பிளாக் கொடுத்துருக்கேன், இல்லை ரெட்டு கொடுத்துக்க முடியும், உங்கள் இஷ்டம் என்ன வந்துட்டு போகுது. அப்புறம் ரைட். அப்புறம் வந்து இங்கே இது டேட்டா, ஒரிஜினல் டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா யார் ப்ரொடியூஸ் பண்ணதுனாக்க எனக்கு வந்து ரேண்டம் டாட்டு ரேண்ட் இண்டிஜர் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் டேட்டா அந்த இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த லென்த் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க் 112. இந்த 112 எப்படி வந்துச்சுனாக்க என்ன சொல்றேன், நான் போயிட்டு எனக்கு வந்து 1லேருந்து 101 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் படி 112 டேட்டா கிரியேட் பண்ண சொன்னேன். அது வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் லென்த் வந்து 112 இந்த இருக்குல்ல. அப்புறம் வந்து எண் பார்த்துருக்கோம். இதான் உங்களுக்கு வந்து டைப் வந்து எண்ட் அரே. இது என்ன இருக்குனாக்க ஒரு பில்ல உள்ள இன்டர்வல்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் ஈச் இன்டர்வல். இந்த 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள பின் இருக்குல்ல, அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அதான் 15 வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? 1 to 26, 1 to 20.6 இந்த இருக்கு, 1 to 20.6 இந்த இருக்கு சார். எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன இருக்கணும் உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை வெளி இருக்கும் உங்களுக்கு? இப்போ 15 வெளி இருக்கும். இங்கே போய் பாருங்க, 15 வெளி இருக்கான்னு பாருங்க. என்னாச்சு? ஓகேவா? இந்த இருங்க கரெக்டாக 0 to 20 எனக்கு கரெக்டாக 15 வெளி இருக்கு. சரிதானே? இங்கே பார்த்துக்கலாம். 20லேருந்து 40 வரைக்கும் எத்தனை வெளி இருக்கு? இப்போ 20 வெளி இருக்குது. இங்கே போய் பாருங்க, நீங்கள் 20 வெளி இருக்கான்னு பார்த்துங்க. 20 வேல்யூ இருக்குதா? கரெக்டாக 20 வேல்யூ இருக்கும். இந்த இருக்குல்ல 20 வேல்யூ இருக்குது. எது எனக்கு வந்து இந்த இன்டர்வெல்ல. ஸோ இதான் சார் கொடுக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கும்னாக்க இந்த பின் மொத்தம் வந்து 5 பின்னு 5 இன்டர்வல் உங்களுக்கு எப்படி புரியுது எடுத்துங்க. நீங்கள் அப்புறம் அந்த 5 இன்டர்வல் அப்ளிக்க சொல்லிருக்கேன். அது எப்படி இன்டர்வல் பிரிக்குதுனாக்க எத்தனை பின் கொடுக்குறோம்னா 5 பின் கொடுத்துருக்கேன். 5 இன்டர்வெல்ல ஒவ்வொரு இன்டர்வெல்லையும் இந்த எண் என்ன செய்யும்னாக்க ஒரு எண்டு அறையில் வந்து ஒவ்வொரு இன்டர்வெல்லையும் ஒவ்வொரு பில்லையும் how many number of data is going to be available அதான் சொல்றோம். 15, 20, 33 சொல்றோம். கடைசியா 79லேருந்து 99.9 வரைக்கும் டேட்டா என்ன இருக்குனாக்க வந்து 18 டேட்டா இருக்குது. இங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா 18 டேட்டா இருக்கு. 18 80 பார்த்தீங்கன்னாக்கா 18 15 16 12 18. ஓகே, இதுதான் சார் விஷயம். நீங்க வேணும் ஒன்று மட்டும் உங்க பார்த்துக்கினீங்க, இந்த எட்ஜ் மட்டும் காமிச்சிடலாம். நீங்க அழகு பார்த்துலாம் பார்த்துக்கினீங்க. இப்போ எட்ஜ் பிளாக் பண்ணிருக்கேன், நீங்க 2 கொடுத்து வச்சுக்கினீங்க. ரெட்டா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அழகு பார்த்துட்டு தான் நான் எப்போயுமே அதை கண்டுக்க மாட்டேன். நமக்கு வந்து டேட்டா தான் முக்கியமான விஷயம். இது ரெட் ஆயிடும், வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, ஆல் ரைட். ஸோ நம்ம என்ன கொடுக்கும்? எண் கொடுக்கும், பின்ஸ் கொடுக்கும், பேட்சஸ் கொடுக்கும். இந்த பேட்சஸ்ல வந்து இங்க பாருங்க, க்ளோஸாக கவனிச்சுங்க. அந்த பார் கண்டெய்னர் எங்க இருக்கு பாருங்க, மேட்பிளாட் லைப்ரரியில. இது வந்து மெயின் பேக்கேஜ். அப்புறம் வந்து அது வந்து சப் பேக்கேஜ் ஒன்று இருக்குது, ஏன்னா சப் மாடியூல்னு பேரு. சப் மாடியூல்ல வந்து இந்த பார் கண்டெய்னர் வந்து சப் மாடியூலா கிளாஸா சார்? கிளாஸ். ஏன் கிளாஸ் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். வண்டர்ஃபுல், முக்கியமான விஷயம். ஓகேவா? எப்பவுமே செக் பண்ணி பாத்துங்க, அது மாதிரி இருக்காண்டு வந்து செக் பண்ணி பாத்துங்க. நீங்க சப்போஸ் போட்டு பார்த்து கோடு ஒன்று போட்டு பார்த்துங்க, இருக்கான்னு போட்டு பார்த்துங்க. சப்போஸ் கோடு ஒன்று போட்டு நீங்க வந்து இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி அந்த இருக்குல்ல, எந்த இடத்துல இருக்குது மேட் பிளாட்ல கண்டெய்னர்ல. ஓகே, அப்புறம் மேட் பிளாட்ல வந்து டாட் கண்டெய்னர் இது இருக்குதா? கண்டெய்னர்ல போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வந்து அந்த இருக்கும் இம்போர்ட்டு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து என்ன கிளாஸ்? பார் கண்டெய்னர் கிளாஸா வருதா? கிளாஸ் வருதா? சரியா போச்சு. இதான் நான் இப்படி பார்க்க மாட்டேன், இப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணி போயிட்டீங்க, நான் என்ன செய்வேன் அங்கே பாருங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய்வேனாக்க இருங்க, நான் என்ன செய்வேன், நான் இங்கே உங்களுக்கு தெரியாது, நான் கண்ட்ரோலும் ஸ்பேஸ் ஃபார் அமுக்கிறேன், கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஃபார் அமுக்கிறேன். அப்போ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் எப்போதுமே நீங்கள். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னாக்க பார் கண்டெய்னர் மட்டும் இல்லை, கண்டெய்னர் ஒன்று இருக்குது, எரர் பார் கண்டெய்னர் இருக்குது, ஸ்டம் கண்டெய்னர் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்குது, சிபுக் இருக்குன்றது. ஓகேவா? இதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த சிம்பிள் ஞாபகம் இருக்கு என்னன்னு இது மாதிரி போட்டோம்னாக்க, இந்த சிம்பிள் ஞாபகம் இருக்கா? கிளாஸ் சிம்பிள் ஞாபகம் இருக்கா? காமிச்சிருக்கும்ல இந்த சிம்பிள் ஞாபகம் இருக்கு சார்? ஒரு மறுபடியும் சிம்பிள் இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? சரி, இதுதான் விஷயம். ஓகே, போதும், பார்த்துட்டோம். கிளியரா பார்த்துட்டோமா? ஒரு பெண்டிங் இல்லை, எல்லாம் கிளியரா பார்த்து முடிச்சிட்டோம். இதான் விஷயம். அப்போ வந்து கேட்பாங்க வந்து ஹிஸ்டோகிராம் வந்து என்னென்ன ரிட்டர்ன் பண்ணணும்னாக்க ஒரு எண்ணை ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து எண்டிய வரையா இருக்கும், அதான் டைப் போட்டு பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து எத்தனை இன்டர்வல்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும், அது எண்டிய வரையா இருக்கும்.
எத்தனை பேட்சஸ்னாக்க வந்து எத்தனை அந்த ரெக்டாங்குலர் இருக்குல்ல, பின் இருக்குல்ல ரெக்டாங்குலர், அது வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்னு காமிக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் விஷயம். எண்ணில் வந்து இந்த பின்ஸில் நம்பர் இன்டர்வல்ஸில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, டேட்டா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ட்ட. முடிச்சாச்சு. அப்புறம் இது போட்டோம். அப்புறம் வந்து ஹரிசாண்டல் போட்டிருக்காను. இப்போ கொஞ்சம் சீடு தான். இந்த பாருங்க 4 போடலாம், நீங்கள் 5 போடலாம், உங்கள் இஷ்டம் சார். நீங்கள் என்ன போடலாம், 100 கூட போட்டு வச்சுக்கலாம், நீங்கள் 50 போடலாம். ஜஸ்ட் உங்கள் இஷ்டம் தான். சரி, 42 தான் ஜென்ரலாக பயன்படுத்துவோம். ஒன்று பயன்படுத்துங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் எப்பவுமே. ரைட். ரேண்டம் வந்து நான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரேண்ட் இன்ட்டு கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து 112 வேலையை பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து சார்ட் பண்ணிக்கேன், சார்ட்டட் வச்சு மெத்தட் பண்ணிருக்கேன். இந்த சார்ட்டில் போய் மேலே வச்சிங்கனாக்க முக்கியமான விஷயம் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இப்போ அந்த கீன்னு ஒன்று வருது பாருங்கள், ஐட்ரபுள் கீ ரிவர்ஸ் கொடுத்தாக்கா அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அந்த வேல்யூஸ் வந்து ஆப்போசிட் ரிவர்ஸ் வந்து கொடுக்கும். இந்த கீன்ற மெத்தட் மிக முக்கியமான மெத்தட். நம்ம நம்பை கிளாஸ் எடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கீ ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம், இஃப் ஐ நாட் ராங். ஓகேவா? பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சார்ட்டடு சார்ட் ஒன்று இருக்குது, சார்ட்டர் ஒன்று இருக்குது. நான் வந்து பார்த்துங்க சார்ட்டர்டு கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து சார்ட் ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது லிஸ்ட் டாட் சார்ட்னு பேர். இந்த இருக்குல்ல லிஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. கலெக்ஷன் டேட்டா டைப் நடத்திருப்போம். ஓகேவா? சார்ட் வேற, சார்ட்டட் வேற. இந்த சார்ட் வந்து லிஸ்ட்டுக்கு உள்ளது. இது வந்து பைத்தானுடைய இன்பில்ட் மெத்தடு. ஓகேவா? இது வந்து லிஸ்டோட மெத்தடு. இது வந்து நமக்கு வந்து பைத்தானோட இன்பில்ட் மெத்தடு. பைத்தானுக்கு எத்தனை இன்பில்ட் மெத்தட் இருக்குங்க? ஞாபகம் இருக்கா இருக்காச்சும்? ஓகேவா? ஞாபகம் இருக்கா? நான் வந்து நமக்கு 4th பேட்ச் எடுக்கும்போது 54 53 இருந்துச்சு. ஞாபகம் இருக்கு எனக்கு. அத்தனை இன்பில்ட் மெத்தட் நம்ம வந்து கோடு போட்டு வச்சிருக்கோம். இப்போ மேபி ஆட் பண்ணிருக்கலாம், பார்த்துங்க. ரைட். இன்பில்ட் மெத்தட்னாக்க என்ன செய்யும், நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. சார்ட் எல்லாமே சார்ட்டடு. இந்த லென்த்லாம் இருக்குல்ல, லென்த் அது வருதா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக் வருதா? அதெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இன்பில்ட் மெத்தட். ஓகே, ஆல்ரைட். இப்போ கிளியர் பண்ணுறோம். ஹிஸ்டோகிராமுக்கு வந்து நான் மார்க்ஸ் கொடுத்துட்டேன், பின்ஸ் 5 கொடுத்துருக்கேன், கலர் ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன், எட்ஜ் கலர் பிளாக் கொடுத்துருக்கேன், ஓரியன்டேஷன் மட்டும் மாற்றிக்கிட்டேன், ஹரிசாண்டல் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் ஓகேவா? ஓரியன்டேஷன் வந்து மாற்றிக்கிட்டேன், ஹரிசாண்டல். பாக்கி வந்து என்ன பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். எண்ணில் என்ன இருக்குனாக்க வந்து இந்த பீன்ஸுடைய இன்டர்வலில் ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் எத்தனை வேல்யூ இருக்குன்னு எண் காமிக்கும். இது வந்து நம்மள இன்டர்வல்ஸ் காமிச்சிடும். அது இன்டர்வல்ஸ் காமிக்கும். 1 to 20, 20 to 30 காமிச்சிக்கும். அப்புறம் வந்து இது வந்து என்ன செய்யணும்னாக்கா எத்தனை பேக்கேஜ் இருக்குன்னு காமிக்கும் உங்களுக்கு, பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து லேபிள் செட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து அழகுபடுத்துறது தான், இது முக்கியம் கிடையாது. சரி, டேட்டா தான் முக்கியம். நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஹரிசாண்டல் போட்டிருக்கோம் நம்ம. இதுதான் சார் ஹரிசாண்டல், அதே டேட்டா தான். ஓகே, 0லேருந்து 20 வரைக்கும் எனக்கு இங்கே பாருங்க தெரியும், இந்த இருக்குல்ல 2லேருந்து 23.6 வரைக்கும் அந்த இன்டர்வல்ல எத்தனை டேட்டா இருக்குன்னா 25 டேட்டா இருக்குது. இந்த இருக்குதா? 0லேருந்து 20.6 வரைக்கும் 20.6 21 இந்த இருக்கு. போர்டு பெருசா இருக்கு பாருங்க, அது பெருசா இப்படி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்கு, இப்போ தெரியும் உங்களுக்கு. 0 to 20.6 இருக்குல்ல, ஓகேவா? இந்த கொஞ்சம் கூட இருக்கு பாருங்க. எத்தனை டேட்டா இருக்கு எனக்கு? 25 டேட்டா இருக்குது. சரியா? 25 டேட்டா இருக்குது. இங்கே 25 இருக்குது. இங்கே பாருங்க 25 இருக்கா பாருங்க, 25 இருக்குது. ஹரிசாண்டலில் பார்க்குறேன், அவதான். அப்புறம் எனக்கு அடுத்த இன்டர்வல் என்ன? எனக்கு அப்புறம் வந்து 21.6லேருந்து 41.2 வரைக்கும் எனக்கு எத்தனை இருக்குனாக்கா வந்து எனக்கு 15 டேட்டா இருக்குது. 15 இருக்குதா? அதான் சார் விஷயம். கடைசி எனக்கு வந்து 23லேருந்து 24 வரைக்கும் எத்தனை டேட்டா இருக்குன்னு பாருங்க. எனக்கு சரி 80.4லேருந்து 100 வரைக்கும் எனக்கு வந்து 24 டேட்டா இருக்குது. 24 டேட்டா இந்த இருக்குது. 24 இந்த இருக்கு பாருங்க. 24 25 கிட்ட வரும். இதை கரெக்ட் அக்யூரேஸாக போட்டு காமிக்கலாம். ஏது கொஸ்டின் சொன்ன இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஓரியன்டேஷன் கொடுக்கும்போது என்ன நம்ம வந்து ஹரிசாண்டலா மாறி போயிடுது சார். ஆல்ரைட். ஒரு வாட்டி நான் இது மாதிரி ஏன் கொடுக்குறேன்னா, ஹிஸ்டோகிராம் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னாக்கிறவங்க வந்து டப்பில் கொடுக்கும். டப்பில் கொடுக்கும். ஓகேவா? டப்பில் தான் கொடுக்கும். எது கொடுக்கும்? என் கொடுக்கும். அப்புறம் வந்து இன்டர்வல்ஸ் கொடுக்கும், பேட்சஸ் கொடுக்கும். பார்த்துருக்கோம். அப்புறம் இப்போ வந்து குமுலேட்டிவ் ஹிஸ்டோகிராம்னு போட போகிறோம். ஏற்கனவே பார்த்து தான் நினைக்கிறேன், நடத்திருக்கேன். மறுபடியும் ஒரு பார்ப்போம். ரைட். சீடு போட்டிருக்கோம் 42. அப்புறம் வந்து அதே மாதிரி தான் 112 டேட்டா கிரியேட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லென்த்து காமிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்க குமுலேட்டிவ் ட்ரூ கொடுக்குறேன். தெரியும் குமுலேட்டிவ் ட்ரூனாக்க உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இந்த ஃபர்ஸ்ட் இந்த இருக்குல்ல, இதையும் இந்த ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்புறம் 2வது என்ன சொன்னாக்க இதுவும் சேர்ந்து இங்கே இருக்கும். 3வது என்ன இருக்குனாக்க ஃபர்ஸ்ட் 2ஐயும் கூட்டி இந்த வரும். இங்கே என்ன இருக்குனாக்கா இந்த 3 டேட்டா கூட்டி இங்கே இருக்கும். இந்த என்ன சொன்னாக்க இந்த 4ஐயும் கூட்டி இங்கே இருக்கும். 1 by 1 ஒன்று ஆட் ஆகிட்டு இருக்கும். குமுலேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? 1 + 2 + 3 போகிறோம்ல. 1 + 2 வந்து 3. அப்புறம் அது முன்னாடி என்ன இருக்கு, 2 1 இருக்கும். அது மாதிரி போகிறோம்ல, குமுலேட்டிவ் போகிறோம் நம்ம. அது மட்டும் தான் போகிறோம். பாக்கிலாம் சேம் தான். ஓகேவா? நீங்கள் மெனக்கெட்டு பர்பஸாக ஒரு வாட்டி எண் கண்டுபிடிங்க, பின்ஸ் கண்டுபிடிங்க, பேட்சஸ் கண்டுபிடிங்க. அவதான் உங்களுக்கு வந்து தெரியும். அதை நான் ஒரு வாட்டி மெனக்கெட்டு போடுறேன். ஓகே, குமுலேட்டிவ் போட்டோம். சேம் திங்
இப்போ இந்த இருக்குல்ல 0 to இந்த இந்த 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எடுத்துரும். எத்தனை இருக்குனாக்க வந்து 15. அப்புறம் வந்து 20லேருந்து 20.6 டு 40.2 வரைக்கும் என்னன்னாக்கா 35 வேல்யூ இருக்குல்ல. அப்போ 15 + 35 50 இருக்கும் பாருங்க. இதுங்க என்ன பண்ணுனாக்கா வந்து 50 வரும். இப்போ இதையும் ஆட் பண்ணி எனக்கு என்ன செய்யணாக்கா 50 வரும். என்ன வருது 50? 20.6 டு 40.2 20.6 40.2 இந்த இருக்குல்ல. 50 இங்கே வருது. இங்கே வரும். இங்கே வரும் 50. இங்கே வரும் 50. சரியா? இன்னும் கொஞ்சம் நம்ம கிரிப் டாட் போட்டு காமிக்கணும். இன்னும் விளக்கமாக காமிக்கிறோம். என்னன்னாக்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனையும் செகண்ட் இன்ஃபர்மேஷனையும் அப்படியே குமுலேட்டிவ் பண்ணி ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். கடைசியாக என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம கடைசியாக பார்க்கும்போது எனக்கு 100 டேட்டா இருக்கும். 105 டேட்டா இருக்கும். 105 டேட்டா போட்டிருக்கோம். 105 எத்தனை? 112. 112. இதான் சார் குமுலேட்டிவ் பண்ணுற வேலை. அப்புறம் பாருங்க, இப்போ நம்ம வந்து இப்போ பண்ணுறோம் இல்லையா, பின் வேல்யூஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து இப்போ வந்து பின் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து நியூமரல்ஸில் கொடுக்கணும்னு கிடையாது, வேணுமா சிங்கிளையும் கொடுக்க முடியும் நம்ம. சரி, பார்த்துருவோம் நம்ம. சரி, இப்போ வந்து நான் கொஞ்சம் இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நடத்திட்டு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்க அப்படின்ட்டு கொஞ்சம் போட்டு போயிடுறேன். இது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து டேட்டா கிரியேட் பண்ணியாச்சு. டேட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், லென்த் ஆஃப் பண்ணிட்டேன். 112 டேட்டா எனக்கு கிரியேட் பண்ணுறது. எனக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த ஹிஸ்டோகிராம் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் கவனிச்சுங்க. ஸ்டூடெண்ட் மார்க்கு, அப்புறம் வந்து பின்ஸ் வந்து ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன். இதுதான் முக்கியமான விஷயம். இது வரைக்கும் பின் என்ன கொடுத்தனான்னு இப்போ 8ன்னு கொடுத்தோம், 10ன்னு கொடுத்தோம், 5ன்னு கொடுத்தோம். பை டிஃபால்ட்டாக 10 எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், வேல்யூஸ் இருக்குது. இந்த பின்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஆட்டோ, எஃப்டி, டோன், ஸ்காட்டு, ஸ்டோனு, ரைஸு, ஸ்ட்ராட்டஜி என்ன வேலையும் கொடுக்குறாங்க நீங்கள். இப்போ ஒன்றுத்துக்கும் சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்குது. அதை நீங்கள் போட்டு பாருங்க. கொஞ்சம் பார்த்துட்டு அதை நம்மளுடைய குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து பை டிஃபால்ட் ஆட்டோ போட்டு வச்சிருக்கேன் நம்ம. ஓகேவா? போட்டு வச்சிருக்கேன். நான் பாருங்க, இங்கே வந்து நான் குமுலேட் பண்ண நார்மலாக கொடுத்துருக்கேன். இன்னொன்று என்ன பண்ணுறேன், ஓரியன்டேஷன் கொடுக்கல. அப்போ ஓரியன்டேஷன் கொடுக்கல அப்படின்னாக்க என்ன வரும் உங்களுக்கு வந்து, இப்போ பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் வரும். இப்போ நான் ஓரியன்டேஷன் கொடுக்கல. ஓகேவா? ஓரியன்டேஷன் கொடுக்கல நான். சரியா? கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், நார்மலாக ஓரியன்டேஷன் கொடுத்தாச்சு. ஆல்ரைட், இதுதான் விஷயம். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னாக்க வந்து இந்த இதனுடைய இந்த அந்த பின்ஸுக்கு வந்து இவ்வளோ வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஒவ்வொரு வேல்யூ என்ன பண்ண தெரிஞ்சுங்க. இது தெரிஞ்சாக்க உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து மெஷின் நடத்தும் போது உங்களுக்கு வந்து அவுட்லேயர் கான்செப்ட் வரும், அனாமலி கான்செப்ட் உண்டு. ஓகேவா? அனாமலி அப்புறம் அவுட்லேயர் கான்செப்ட் இருக்கும். அதுக்குலாம் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் மெனக்கெட்டு தேடி பாருங்க. ஒன்றும் கிடையாது. நீங்கள் மேட்லாப் லைப்ரரியோடைய அஃபீஸ் வெப்சைட் போனாக்க இது ஹிஸ்டோகிராமில் வந்து பின்ஸுக்கு வந்து ஆட்டோனா என்ன, டோனா என்ன ஜஸ்ட் போட்டு பார்த்தா சரியாக போச்சு வரும். அப்போ சின்ன கோடு போட்டுங்க. ஆட்டோ போட்டுட்டு இங்கே டோன் போட்டு பாருங்க. அப்போ ஸ்கோட் போட்டு பாருங்க, ஸ்டோன் போட்டு பாருங்க, ரைஸ் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் டிஃப்ரெண்ட் எழுதிங்க அப்படின்ட்டு. ஓகே, இதெல்லாம் அவ்வளோதான் சார். நான் என் கண்டுபிடிச்சிருக்கேன். எண்ணில் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எத்தனை டேட்டா வரும் தெரியும் எனக்கு வரும். அப்புறம் வந்து நான் இன்டர்வல்ஸ் வந்துடும். பார் கண்டென்ட்ல வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்துடும் எனக்கு. இது நார்மலாக உள்ளது. நான் பாட்டை போட்டிருக்கேன். பை டிஃபால்ட்டாக பாருங்கள் எத்தனை வருது பாருங்கள் எனக்கு இப்போ. ஸோ 1 2 3 4 5 6 7 8 பேட்சஸாக பிரிச்சிருக்காது. ஓகே தானே? அது இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா 10 வரும். பின்னு வந்து ஆட்டோ கொடுத்த வாசி 8 பிரிச்சிருக்காது இப்போ. சரியா? இதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் எக்ஸாம்பிள் போட்டது நான் அப்புறம். கிளியர்? ரைட், இதுதான் சார் விஷயம். சரி, நாதன் வந்திருக்காருன்னு பாருங்க. ஓகே, ரைட். ஃப்ரீக்வன்சி நாதன் வந்தாக்க பிங் பண்ணுங்க எனக்கு. ரைட், ஓகே தானே? இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம வந்து அந்த பின்னுக்கு வந்து இந்த வேல்யூஸ் தான் கொடுக்க முடியும். நான் முந்தி வந்து இப்படி கொடுத்து வச்சுருந்தேன். நம்ம நீங்கள் தாராளமாக நீங்கள் 10 கொடுக்குறா. நீங்கள் 10 கொடுத்தா 10 வந்துடும் உங்களுக்கு. 10 வந்துடும். சரியா? ஓகே. சப்போஸ் 25 கொடுத்தா 25 வந்துடும். அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு டேட்டா பொறுத்து தான் பின்னு மாற்றணும். இப்போ தானே 25 வந்துடும். சரியா? நம்ம வந்து இங்கே என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோ கொடுத்துருக்கோம். ஆட்டோ லோயர் கேஸ் எப்பவுமே ஏன் இருக்கேன். இது வந்து கீ என்ன சார், கீ என்னது, கீ வேல்யூ ஆர்குமெண்டா. அது பேர் என்ன சார்? அது கீ வேல்யூ ஆர்குமெண்டா. டபுள் ஸ்டார் போடுமே. என்ன சார் அது? கேஆர்எக்ஸ் போடுமே. அது பேர் என்ன? வரதாச்சு சார் பைத்தான்ல KWRX போடும். ஞாபகம் இருக்கா சார்? கீவேர்ட் ஆர்குமெண்ட் சார். கீவேர்ட் ஆர்குமெண்ட். தேங்க்யூ சார். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான். டபுள் ஸ்டார் போட்டு அதாவது கீ ஒன் மோர் டைம் சொல்லுங்க பிரகாஷ். கீவேர்ட் ஆர்குமெண்ட். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ரைட். 4 டைப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. பொசிஷன் ஆர்குமெண்ட்ல ஆரம்பிச்சு டிஃபால்ட் பேராமீட்டரு, பொசிஷனல் பேராமீட்டரு,
அப்புறம் வந்து சிங்கிள் ஸ்டார் ஆர்குமெண்ட், இது மாதிரி கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் 4 டைப் இருக்குது. பைத்தானில் படிச்சிங்க. ஓகே, ஆல் ரைட். இது பார்த்து முடிச்சு நம்ம இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோமா? அடுத்து பாருங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் போகிறோம். ஹிஸ்டோகிராம் பை குரூப். இது வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு வந்து இப்போ வந்து குரூப்பாக வந்து ஹிஸ்டோகிராம் போட போகிறோம். நம்ம பார்த்துங்க. எனக்கு இப்போ 2 டேட்டா இருக்குது. எனக்கு இப்போ 2 டேட்டா இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. இந்த பாருங்க, இது வந்து ஸ்டூடெண்ட் மார்க் டேட்டா வந்து டம்மி டேட்டா கிரியேட் பண்ணிக்கிட்டேன். சரியா? டம்மி டேட்டா கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட் மார்க் அதை வந்து என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். லென்த் கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்கோடைய ஃபேமிலி பிடிச்சாச்சு. ஓகேவா? சரி, 42 எப்போதுமே ரைட். அப்புறம் ஸ்டூடெண்ட் ரேங்க் வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுறேங்க, எனக்கு வந்து அப்புறம் அதுலேருந்து எனக்கு ரேங்க் வந்து வச்சுருக்கேன். இந்த இருக்குது. சரிதானே? இப்போ எனக்கு 2 டேட்டா வச்சுட்டேன். இது இது வந்து சும்மா வச்சிருக்கேன். குரூப்னா நீங்கள் எப்போனா பேர் வச்சுங்க. இது வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேங்க. குரூப்னாக்க நம்ம 2 டேட்டா செட்டை வந்து குரூப் பண்ண போகிறேன். எந்த டேட்டா செட் குரூப் பண்ண போகிறேன்? ஸ்டூடெண்ட் மார்க்கையும் ஸ்டூடெண்ட் ரேங்கையும் டேட்டா கிரியேட் பண்ணியாச்சு. அது குரூப் பண்ணிட்டேன். குரூப்னா அந்த கீவேர்டு கிடையாது, சும்மா பேர் கொடுத்துருங்க. நீங்கள் எக்ஸ் ஒய் என்ன வச்சுக்கிறீங்க. நீங்கள் என்ன குரூப், சும்மா குரூப் ஆஃப் 2 டேட்டா செட், அதான் அர்த்தம் குரூப்னு வச்சிருக்கேன். அப்புறம் பழைய பிரகாரம் என்ன பண்ணுறேன், போயிட்டு அனுப்புகிறோம். எனக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் வரைகிறேன். ஹிஸ்டோகிராம் வந்து 3 டேட்டா கொடுக்கும். நம்பர் ஆஃப் ஒரு இன்டர்வல்லையும் எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும் அது காமிக்கும். பின்ஸ் வந்து இன்டர்வல் காமிக்கும், எத்தனை இன்டர்வல் காமிக்கும். பேட்சஸ் வந்து அந்த அந்த வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்படி காமிக்கும். உங்களுக்கு பார்த்துருக்கோம். ஹிஸ்டோகிராம் பார்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஹிஸ்டோகிராம் போய் ஒரு சிங்கிள் டேட்டா கொடுக்காம குரூப் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்வோம், நம்ம வந்து இங்கே என்ன செய்வோம், நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு ஒரு டேட்டா கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யறேன்னாக்கா 2 டேட்டா கொடுக்குறேன். 2 டேட்டா என்ன பண்ணுறேன், குரூப் பண்ணிட்டேன். ஓகேவா? இது தானே பார்த்தோம், ஸ்டூடெண்ட் ரேங்க் அப்ளை. ஓகே சார், குரூப் போட்டது ஞாபகம் வச்சுங்க. குரூப் எப்படி கிரியேட் பண்ணுற பாருங்க. லிஸ்ட் ஆஃப் டேட்டா செட்டு, லிஸ்ட் இது வந்து லிஸ்ட்டுங்க. ஞாபகம் வச்சுங்க, லிஸ்ட் ஆஃப் டேட்டா செட்டு. இது மாதிரி போடும்போது பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா கமா போட்டு வச்சுங்க. இதுதான் எப்போதுமே. என்ன அர்த்தம்னாக்கா இந்த டேட்டா செட்டு வந்து வளரும்னு அர்த்தம். இப்போ சரியா? அப்படின்னு எப்போ கமா போட்டு வச்சுங்க. ரைட். அப்புறம் டப்புல போட்டாதீங்க, வேற மீனிங். டப்புல போட்டோம்னாக்க சரியா? டப்புல கமா போட்டால் வேற மீனிங். ஞாபகம் வச்சுங்க. ரைட். யாருக்காச்சும் தெரியுமா டப்புல கமா போட்டால் என்ன தெரியுமா உங்களுக்கு? டப்புல கமா போட்டால் என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு? ஏச்சும் என்ன சார்? சரி, மறந்தாச்சு சார். கமாவுக்கு டப்புல வந்து இது சார், இந்த கொஸ்டின் இது பிசிபி எக்ஸாம் கொஸ்டின் சார். சரி பாருங்க, டப்புல கமா போட்டால் என்ன மீனிங்னு பாருங்க. ரைட். எனிவே இப்போ வந்து இப்போ போட்டிருக்கோம். குரூப் போட்டாச்சு. மறுபடியும் நம்ம வந்து இன்னொன்று பாருங்க. இப்போ இன்னொன்று பண்ணுறேன். கலர் வந்து ஒரு கலர் கொடுத்தோம். இப்போ வந்து 2 கலர் கொடுக்குறேன். பிளாக் அண்ட் 2 கொடுக்குறேன். எதுக்கு? நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வந்து பிளாக்காகவும் ஸ்டூடெண்ட் ரேங்க் வந்து ரெட்டாகவும் கொடுக்குறேன். சரியா? எட்ஜு கலர் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. சுற்றி வரும்ல, கட்டம் கட்டமாக அது காமிச்சிருக்கோம். சரி, பண்ணிருக்கோம். இதுதான் விஷயம். அப்புறம் இது வந்து ஓகே. லெஜெண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். லெஜெண்ட் வந்து அந்த இமேஜுக்கு கூட வந்து என்ன வரும், இது ஸ்டூடெண்ட் மார்க்னா என்ன, ஸ்டூடெண்ட் ரேங்க்னா என்னன்னு கலரில் வரும் உங்களுக்கு. அதை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு எண்ணை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பின்ஸ் பார்த்துருக்கோம். பேட்சஸ் பார்த்துருக்கோம். இது எப்போதும் நார்மலாக பார்த்துருக்கோம். இந்த அப்புறம் வந்து என்ன சொல்கிறோம், அந்த ஹிஸ்டோகிராமுக்கு வந்து நான் எக்ஸ்டிக்ஸ் ஒய்டிக்ஸ் செட் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு நேற்று 2 நாளாக நடத்திட்டு இருக்கோம். எக்ஸ்டிக்ஸ் ஒய்டிக்ஸ் நிறைய நடத்திட்டு இருக்கோம். சரியா? கேப்டன் வச்சுங்க. பிஎல்டிக்கு வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வந்து மெத்தட் பார்த்துட்டு இருக்கோம். சரி, நான் இந்த கூட என்ன பண்ணுறேன், கொண்டு போயிட்டு இங்கே நடத்துகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. ஈஸியாக இருக்கு எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு. இதுதான் சார், டேட்டா பண்ணியாச்சு. ஹிஸ்டோகிராம் மறுபடியும் பார்த்துங்க. ஹிஸ்டோகிராம் வந்து 3 ரிட்டர்ன் பண்ணுது எனக்கு. என்ன நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, எத்தனை பின்ஸு பேட்சஸ் கொடுத்துருக்கோம். நான் வந்து 2 டேட்டா செட் கொடுக்க போகிறேன். இப்போ அப்புறம் வந்து மொத்தம் பின் நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக 5 கொடுக்குறேன். பின்னு வந்து என்ன கொடுக்கலாம், நடக்கும்போது வந்து ஆட்டோ கொடுக்கலாம். நிறைய வேல்யூஸ் இருக்குது கொடுக்கலாம். நீங்கள் பை டிஃபால்ட்டாக 10 கொடுத்துக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து 10 எடுத்துக்கும். ஓகேவா? ஆட்டோனாக்கு 8 கொடுக்கும். கலர் வந்து பிளாக் ரெட் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் பிளாக்காகவும் ரேங்க் வந்து 2 கொடுத்துருக்கேன். பாக்கியெல்லாம் இதே விஷயம் தான். லெஜெண்ட் வந்து எனக்கு என்ன பண்ணுறேங்க, எனக்கு வந்து லொக்கேஷன் வந்து அப்பர் ரைட்டில் இந்த இடத்துல வரைய சொல்லிருக்கேன். நேராக போயிடும், நம்ம போட்டு போயிடுவோம். இதுதான் சார் விஷயம். ஓகேவா? எக்ஸாம்பிள் லெஜெண்ட் இந்த இருக்கு. இதான் அப்பர் ரைட்டில் சொல்லிருக்கேன். அப்பர் ரைட்லாம் சொன்னேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்பர் எட்ஜுக்கிறது வந்து எங்களுக்கு அப்பர் ரைட்டில் சொல்லிருக்கேன். நீங்கள் தேவைன்னா லோயர் ரைட்டு மாற்றிக்க முடியும். அப்புறம் வந்து என்ன சொல்கிறோங்க, நம்ம வந்து ஓகே இது வந்து மார்க்ஸ்னு போடணும். நான் இது மறந்துட்டேன். மார்க்ஸ் வேல்யூன்னு போடணும். ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணாக்கா, ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் உள்ளது அவங்களுடைய ரேங்க் வந்து, அதாவது இப்போ என்னென்ன அர்த்தம் வந்து இங்கே வாங்க, அப்போ தான் புரியும் கொஞ்சம். இங்கே வாங்க.
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளோஸாக கவனிச்சுங்க. இது கொஞ்சம் கம்ப்ளீட் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணேன், எப்போதுமே என் பிரிண்ட் பண்ணேன், பின்ஸ் பிரிண்ட் பண்ணேன், பேட்சஸ் பிரிண்ட் பண்ணல. எல்ல என்ன இருக்குனாக்க ஒவ்வொரு இன்டர்வல்லையும் இந்த பின் இன்டர்வல்லையும் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தேன். அதான் எண்ணில் போய் பார்த்து தெரிய போகுது. பேட்சஸ் வந்து உங்களுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் 5 காமிக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இப்போ இன்டர்வல் பாருங்க 1லேருந்து 20.8 வரைக்கும். ஓகேவா? 22 பேர் என்ன இருப்பாங்கன்னாக்கா இதில் இருப்பாங்க. யார் இதுங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அந்த இருக்கு 22 இருக்குது. இருக்கா? 22 இருக்கு பாருங்க. இந்த இருக்குல்ல 22, 20 மேல இருக்கு. என்னங்க மார்க்ஸ் ஸ்டூடெண்ட் மார்க்கா? இதான் மார்க்ஸ். ஸ்டூடெண்ட் இருக்கு. ஆமா, black வந்து மார்க்ஸ் சார். எஸ் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் 22 இந்த இருக்குதா? பெருசு பண்ணி பார்த்துங்க நீங்க. நீங்க சரி 22 இருக்குது. அப்புறம் பாருங்க, இப்போ என்ன இருக்குனாக்க வந்து நம்பர் அரே வந்து 2 டைமென்ஷன் இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து ரேங்க் எத்தனை இருக்குமா வந்து எதுல, அதாவது 1லேருந்து 20.8 வரைக்கும் உள்ளவல வந்து ரேங்க் வந்து 24 ரேங்க் இருப்பாங்களாம். ரேங்க் இந்த இருக்குதுங்க 24 மேல. இது 22, 24 இந்த கொஞ்சம் மேல இருக்குதா அப்படின்னு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து ஒன்று தான் உண்டாயிருக்கும், ஒரு டேட்டா செட் தான் உண்டாயிருக்கும். அதனால வந்து என்ன இருக்குனாக்க வந்து அதனால என்ன பண்ணா ஒன்று தான் வந்திருக்கும். இப்போ வந்து என்ன பாருங்க, 2 டைமென்ஷன் நம்பரே வந்திருக்கு. 2 டைமென்ஷன் என்ன அர்த்தம்? எப்படி 2 டைமென்ஷன்றோம்? ஒவ்வொரு நீங்க வந்து ஒரு லைமன் லாங்குவேஜ்ல சொல்றேன், ஒவ்வொரு பிராக்கெட்டு கூட கூட வந்து இன்னொரு பிராக்கெட்னா 3 டைமென்ஷன் அர்த்தம். இப்போ வந்து 2 டைமென்ஷன்ல வந்திருக்கு. அப்புறம் இது வந்து ஸ்டூடெண்ட் மார்க்கு, இது ரேங்க். ஸ்டூடெண்ட் மார்க்கு அப்புறம் எதுக்கு இப்போ வந்து நீங்க 20.8லேருந்து 40.6 வரைக்கும் உள்ள இன்டர்வல்ல வந்து 17 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரேங்க் வந்து 24 இருக்குது. இங்கே போனால் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? இந்த பாருங்க, இதுல 20.8லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னாக்க நீங்க வந்து தெரியும் உங்களுக்கு. எனி கொஸ்டின்ஸ், டவுட்? இது மட்டும் பார்த்துங்க. இப்போ சப்போஸ் நீங்க இன்னொரு டேட்டா கொடுத்தீங்கன்னாக்க என்னன்னாக்க எனக்கு வந்து இன்னொரு டேட்டா இன்னொரு பின்ஸ்ல வந்து இந்த இடத்துல வேல்யூஸ் இன்னொரு ரோ உண்டாயிருக்கும்ல 1 2 3 இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரேங்க். ஸ்டூடெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ரேங்க் அப்படின்ட்டு அந்த இன்டர்வெல்ல முக்கியமான விஷயம். அந்த இன்டர்வெல்ல எப்படி இருக்காங்கன்னு பேரு முக்கியமான விஷயம். ஹிஸ்டாகிராமோட பர்பஸ் இப்படி இன்டர்வெல்ல தான் பார்க்குறோம். நம்ம ஒன்றும் வேண்டாம், இப்படி சொல்றேன் பாருங்களேன். இப்போ கார் போயிட்டு இருக்குது. நான் வந்து இப்போ முதல்ல வந்து 10 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர்ல வந்து அந்த ரேஞ்சில் ஃப்ரம் 10 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன். அப்புறம் வந்து அடுத்த 20 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன். ஓகேவா? அதான் இன்டர்வல்னு பேர். அதனுடைய மெயின் ஹிஸ்டாகிராம் மெயின் பர்பஸே வந்து பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறது தான். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இன்டர்வெல்லவும் எவ்வளோ இருக்கான்னு பார்க்கறது தான் உங்களுக்கு. அப்புறம் இப்படி பாருங்க, நீங்க காலையில 10லேருந்து 11 மணி வரைக்கும் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க இந்த இருக்கும். காலைல 10லேருந்து 11 மணி வரைக்கும். அப்புறம் 11 12 50 பேர் ஓட்டு போட்டாங்க. 12 போய் 1 மணி இவ்வளவு ஓட்டு போட்டாங்க. நம்ம பார்த்தோம்ல ஓட்டிங்ல பார்க்கும்போது. இதுக்கு தான் ஹிஸ்டாகிராம் பயன்படுத்தும். இதை மட்டும் கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. 2 டேட்டா கொடுக்கும்போது அப்படிதான் படிக்கணும் நீங்க. அப்புறம் 80.2லேருந்து 100 வரைக்கும் வந்து 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரேங்க் வந்து 80.2லேருந்து எத்தனை பேராக்கா 21 ரேங்க் இருக்குது. ஸ்டூடெண்ட் ரேங்க் இருக்குது. இதுதான் சார் விஷயம். வேற எல்லாமே உங்களுக்கு வந்து பழைய டேட்டா தான் உங்களுக்கு. ஓகேவா? என்ன கொஸ்டின்ஸ்? புரியுதுல்ல? அப்ப ஏன்னாக்க நீங்க இந்த எண்ணு போட்டு பார்க்கணும், பின்ஸ் போட்டு பார்க்கணும், பேட்சஸ் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. நீங்க ஓகேவா? சப்போஸ் நீங்க பாருங்க, நீங்க அப்புறம் ஓகே அதை மட்டும் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. இல்லை நீங்க என்ன பண்ண, நிறைய பேர் என்ன செய்வானாக்கா வெறும் இது மட்டும் போட்டுருவாங்க. இது இல்லாமல் பின்ஸ் போடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அப்புறம் தருங்க, நீங்க போடணும்னு வச்சுங்களேன், பிளாட் மட்டும் வரும் உங்களுக்கு. அப்புறம் இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க போயிட்டீங்க? அப்புறம் எதுவுமே இருக்காது. நீங்க இங்க போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. பாருங்க, டேட்டா மட்டும் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பாருங்க, இந்த டேட்டா மட்டும் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டூடெண்ட் மார்க்கு, ஸ்டூடெண்ட் ரேங்கு அசார்ட் பண்ணிருக்கும். இது எப்படி வந்து இது படிக்க உங்களுக்கு தெரியாது. இது படிக்க முடியாது நம்மளால உங்களுக்கு. ஓகே, ஆல் ரைட். சரி, பார்த்தோம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் மட்டும் பார்த்துங்க. அப்புறம் வந்து உங்கள்கிட்ட இப்போ ஹிஸ்டாகிராமில் வந்து ஓரியன்டேஷன் கொடுக்கும்போது ஹிஸ்டாகிராம் வந்து பை டிஃபால்ட்டாக வெர்டிக்கல்ல டாப் டு பாட்டம் டு டாப் இருக்குது, வெர்டிக்கல் இருக்குது. நான் ஓரியன்டேஷன் ஹரிசானில் கொடுத்தோம்னாக்க லெஃப்ட் இருந்துச்சு உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? ஓரியன்டேஷன் கொடுத்து பார்த்தோம். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஹிஸ்டாகிராம் டைப் பாருங்க. இப்போ அவங்க சொல்லிருக்கேன் பார் ஸ்டாக்னு சொன்னல, தோசை எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 மேல 1 அடிக்க இருக்கும். அந்த இது பார்த்துருக்குமா சார்? நம்ம அந்த பைத்தான்ல அந்த ஸ்டாக்னு ஒன்று இருக்கு, ஞாபகம் இருக்கா சார்? ஸ்டாக் இன்னொன்று என்ன ஞாபகம் இருக்கா? இப்போ சிசி ப்ளஸ் ஸ்டாக் 1 அடிக்கிறதுக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபிஃபோ ஞாபகம் இருக்கா சார்? ஃபிஃபோ கியூ சார்.
வெரி குட். ஸ்டாக் அண்ட் கியூ. ஓகே, ஸ்டாக் அண்ட் கியூ. ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். கியூ ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இதான் ஸ்பெல்லிங். ஓகே ஓகே. இது லிஃபோ சாம இருக்கா சார்? நடந்திருக்கும்ல. இப்போ ஸ்டேக் வந்து இல்லை, இதான் இதான் Sir, லிஃபோ. Q the first இதான் எஸ் சார், லிஃபோ லிஃபோ. எஸ் லிஃபோ. நான் ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஃபிஃபோ. அப்புறம் இந்த ஆசிட்லாம் ஞாபகம் வச்சுங்க. மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் ரியல் டைம் போகும்போது. ஓகே, நம்ம ஸ்டாக்னாக்க எக்ஸாம்பிள் தோசை சொல்லுவோம். நம்ம தோசை வந்து ஒன்று மேலே ஒன்று சுட்டு அடுக்கி வச்சுட்டு இருப்போம். அப்பா சுட்டுட்டு இருப்பாரு. எடுக்கும்போது கடைசியாக சுட்டு தோசை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கடைசியாக நம்ம வந்து சுட்டு தோசை அப்பா என்ன செய்வார்னாக்கா ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அவுட். கியூனாக்கா என்ன செய்வோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யாரு கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க வெளில போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேவா? போயிடுவாங்க. இந்த ஆசிட் வந்து நம்ம வந்து எப்பவுமே தெரியும். இது வந்து நம்ம அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டிக்கு என்ன சார் மறந்துட்டேன். இது சார் டிரான்சாக்ஷன் டைப் மிக மிக முக்கியம். நீங்கள் ரியல் டைம் டிரான்சாக்ஷன் டைப். ஓகேவா? சிஎஸ்சிடி ஸ்பெல்லிங் கண்டுக்காதீங்க. ரைட். நம்ம பிஸ்னஸ் அப்ளிகேஷன் போடும்போது இதுதான் முக்கியமான விஷயம். உங்கள் அப்ளிகேஷனில் வந்து முக்கியமான விஷயம் ஏசிஐடி, அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன். டி மறந்துட்டேன். டி டென்சிட்டி கிடையாது, போட்டு பாருங்க. மறந்து டியூரபிலிட்டி நினைக்கிறேன். ஓகே, இதுதான் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் போடும்போது இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஆல் ரைட். நம்ம வந்து இப்போ பார்த்தோம்ல, இதான் பார் ஸ்டாக். என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆஃப் கியூ என்ன சொன்னோம்? ஸ்டாக் சொன்னோமா? ஸ்டாக் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி இதாக இருக்குது. தோசை எக்ஸாம்பிள் அடிக்கடி வச்சிருப்போம் பார் ஸ்டாக்கு. நம்ம வந்து மல்டிபிள் ஹிஸ்டோகிராம் என்ன செய்ய முடியும்? இது மாதிரி வந்து பண்ண முடியும். பை டிஃபால்ட்டாக பார் தான் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பார் ஸ்டாக் போட போகிறவங்களுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்? பார் ஸ்டாக் வந்து ஸ்டாக்ஸ் த பின்ஸ் when there are several groups. நம்ம குரூப் போட்டு பார்த்தோம்ல, இப்போ அது மாதிரி இருக்கிறோம். எப்போதுமே பார்த்துருக்கோம். நான் சீட் 42 வச்சுக்கிட்டேன். ரைட்டு. ஓகே, நம்ம வந்து தமிழ் மார்க்ஸ் வந்து இந்த வச்சாச்சு. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகேவா? இந்த பார்த்தாச்சு. அப்புறம் என்ன பார்த்துருக்கோம்னாக்க லென்த் ஆஃப் தமிழ் மார்க்ஸ் என்ன வருது? தமிழ் மார்க்ஸ். ஓகே ஓகே ரைட். இந்த டேட்டாலாம் பண்ணியாச்சு. இதுவும் தமிழுக்குள்ள மார்க்கு. ஓகேவா? அப்புறம் வந்து இங்கிலீஷ் மார்க் வச்சிருக்கேன். அதே டேட்டா எடுத்துருக்கேன். 2 டேட்டா ரெடி ஆகிட்ட அப்புறம் குரூப் பண்ணிட்டேன். தமிழ் மார்க்ஸையும் இங்கிலீஷ் மார்க்கையும் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சுன்னா குரூப் பண்ணியாச்சு. நம்ம வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் வரைகிறேன். ஹிஸ்டோகிராமில் வந்து 3 டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணி எப்போதுமே நம்பர் ஆஃப் என்னு. இதில் என்ன சார் இருக்கும்? எண்ணில் என்ன இருக்கும்? எண்ணில் என்ன இருக்கும் சார்? என்னபடி சீனியர் என்ன சார்? கவுண்ட். எந்த கவுண்ட்? எந்த கவுண்ட் சார்? ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எவ்வளவு வேல்யூ? ஒவ்வொரு இன்டர்வல்ல உள்ள 10லேருந்து 20 வரைக்கும் உள்ள இன்டர்வல்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கும் அது. பின்ஸ் நம்ம கொடுக்குறது வந்து பின்ஸ் 5 பக்கெட்டை பிரிக்கிறோம். 5 பேட்ரிஸ்ன்றது ஆர்டிஸ்ட் கொடுக்குறது. ஓகே ரைட். இப்போ குரூப் போட்டேன். பின்ஸ் 5 போட்டிருக்கேன். கலர் கிரீன் டேட்டு கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து நான் 2 டேட்டா கொடுக்க போகிறேன். கிரீன் டேட்டு கொடுத்துருக்கேன். எட்ஜு கலர் ரெட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த ஹிஸ்டோகிராம் டைப் இருக்குல்ல, நான் பார் ஸ்டாக்னு கொடுக்குறேன். ஸ்டாக்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸ்டாக் கொடுத்துருக்கோம். சரியா? அப்புறம் பாருங்க. இப்போ நம்ம வந்து அங்கே வந்து ஆட்டோ கொடுத்தோம்ல, நம்ம வந்து அங்கே அது மாதிரி பின்ஸ் ஆட்டோ கொடுத்து நிறைய வேல்யூஸ் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ண சொன்னல. அது மாதிரி எனக்கு என்ன இருக்குனாக்க வந்து என்னென்னலாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னாக்க வந்து பார் பை டிஃபால்ட் பார் தான். பார் ஸ்டாக் இப்போ போட போகிறோம். இந்த போடப்போ தான் பார் ஸ்டாக் இந்த இருக்குது. ஹிஸ்டோகிராம் டைப்பு. அப்புறம் வந்து ஸ்டெப்பாக இருக்கும், ஸ்டெப் ஃபீல்டாக இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து பார் ஸ்டாக்கில் போடுறேன். சரி, இது ஒரு க்ளோஸ் நோட்டு. மேக் ஷூர் டு கிவ் 2 கலர்ஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட் மஸ்ட் ஹேவ் ஒன். இதா ரைட். இந்த நான் கோடு எக்ஸிகியூஷன் ஷர்மா ஞாபகம் விட்டுருங்க. இந்த கோடு இந்த விஷயத்த ஷர்மிளா இந்த விஷயம் ஞாபகம் விட்டுருங்க. நோட் ஒன்று போட்டு வச்சிருக்கேன், அது சொல்லணும். இப்போ வந்து லெஜன் கொடுத்துருக்கோம். லெஜன் தெரியும் உங்களுக்கு. இன்ஸ்டாகிராமில் வந்து அப்பர் ரைட் இருக்கலாம், நீங்கள் என்னக்கா லோயர் ரைட் இருக்கலாம், எம்னானா இருக்கலாம், சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா அதையும் போட்டு வச்சுட்டு பாருங்க. லொக்கேஷன் எங்கே கொடுத்தோம்னாக்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்பர் ரைட்டு, அப்பர் லெஃப்ட், லோயர் ரைட்டு, ரைட்டு இருக்கும், ரைட் சென்டர் இருக்கும். இங்கெல்லாம் கொடுக்க முடியும். நீங்கள் நான் அப்பர் ரைட் கொடுத்து வச்சிருக்கேன் டிஃபால்ட்டாக. ஏன் அப்பர் ரைட் கொடுக்குறோம்னா எப்போதுமே அதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அப்போ என்ன அதுக்கப்புறம் என் பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு, இன்டர்வல்ஸ் பண்ணி பார்த்தாச்சு, பேட்சஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு வந்து எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், டைட். எக்ஸ் லேபிள்னாக்க ஸ்ட்ரிங்காக இருக்கும். லேபிள் கொடுக்குறோம், டேட்டா கொடுக்குறோம். எக்ஸ் லேபிளில் ஸ்ட்ரிங்காக இருக்கா? ஓகே, ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஒய் லேபிளில் டைட்டில் கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஒரு ஒய் டிக்ஸ், எக்ஸ் டிக்ஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன வேல்யூ இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு. ஓகேவா? இருக்கும். சரி, பைச்சாம்ல ரன் பண்ணிக்கலாமா சார்? அதான் தேங்க்யூ. ரைட், நல்ல வேலை போச்சு. அதனால ஈஸியாக இருக்கும்.
ஹைஷாமில் பண்ணுறோம் அதே டேட்டா தான். ஓகேவா பண்ணுறோம். தமிழ் மார்க் இங்கிலீஷ் மார்க் கொடுக்குறேன். நான் என்ன போட்டிருக்கேன், பார் ஸ்டாக்கர் கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப அக்யூரஸியாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், முதல்ல வந்து இதை பாருப்போம். நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இது வந்து பார் ஸ்டாக்கர் ஒன்று மேலே ஒன்று தோசை, முதல் தோசை ரெண்டாவது தோசை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மார்க்கு அப்புறம் இங்கிலீஷ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம ஏன் அப்படி கட்டமாக வந்துச்சுனாக்கா, நான் கிரிட் கொடுத்துருக்கேன். ஓகேவா. பை டிஃபால்ட் என்ன பண்ணுங்க, ட்ரூ நினைக்கிறேன். அப்படி தானே, ட்ரூ வருமா அது கிரிடுக்கு? ட்ரூ தானே சரி, அது எடுத்துக்கும். ஆனாலும் நான் ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பிளிசிட்டாக கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன எடுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் மறுபடியும் நான் பண்ணுறேன், கிரிட் 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்கலாம்னு 2 தான் எடுத்துக்கும் உங்களுக்கு. சரியா. எக்ஸ் டிக்ஸ் ஒய் டிக்ஸ், ஒய் ஆக்சிஸில் எனக்கு 0 ஆரம்பிச்சு எனக்கு 5 5 10 15 கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் நம்பரு, எண்டிங் நம்பர், ஸ்டெப் இது. ஓகேவா, நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் சார் டேட்டா இந்த இருக்குது. ஸோ என்ன பண்ண மட்டும் பார்த்துங்க. தமிழ் எனக்கு இப்போ கவனிச்சுங்க. எனக்கு இப்போ இன்டர்வல் கவனிங்க. இன்டர்வல் இங்கே போயிருங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இன்டர்வல் இது ஒரு 5 பின் கொடுத்தாங்க. 1 2 3 4 5. இன்டர்வல் 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100 கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு இங்கே எனக்கு 0 to 20 வரைக்கும் தமிழ் மார்க் 20 20 கொஞ்சம் 22 இருக்குமாங்கன்னா 22. அப்புறம் இங்கிலீஷ் மார்க் என்ன பண்ணுறோம், 22லேருந்து இது வரைக்கும் இந்த 45 வரைக்கும் போடணும். மொத்தம் 2 ஆட் பண்ணி 45 ஸ்டாக் பண்ணுறோம். எனக்கு என்ன இருக்குனாக்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, தமிழ் மார்க் 1லேருந்து 20.8 வரைக்கும் எனக்கு 22. ஓகேவா. அதான் நான் பார்த்துட்டோம். 22 இருந்துச்சு, இங்கே 22 இருந்துச்சு, இந்த 22 இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாக் பண்ணும்போது அங்கேயே தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ என்ன, இங்கிலீஷ் மார்க் எவ்வளோ உங்களுக்கு 40 22. எதில் இந்த இன்டர்வல் 1லேருந்து 20.8 வரைக்கும் தமிழ் மார்க் 22. இங்கிலீஷ் மார்க் மொத்தம் 46 பேர், 22 பேர் வாங்கியிருந்தாங்க. இந்த 1வது இன்டர்வல்லேருந்து 20.8 வரைக்கும் இன்டர்வல் 22 பேர் தமிழில் 22 தமிழ் மார்க் எடுத்தவங்க 22 பேர், இங்கிலீஷ் எடுத்தவங்க 46 பேர். ஓகேவா, 46 தான் இருக்குது. ஸோ 2 டேட்டாவும் என்ன பண்ணுறோம், ஸ்டாக் கண்டு காமிச்சிட்டோம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இது தமிழ், இது இங்கிலீஷ். ஓகேவா. ரெண்டு இன்ஸ்டாகிராம் போடாமல் ஒரே இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறோம், தமிழில் எத்தனை மார்க் எடுத்தாங்க, எவ்வளோ பேர் மார்க் எடுத்தாங்க, இங்கிலீஷில் எவ்வளோ பேர் மார்க் எடுத்தாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க காமிச்சிட்டோம். நம்ம ஸ்டாக் பண்ணி காமிச்சிட்டோம் 1 by 1. நீங்கள் இன்னொரு டேட்டா கொடுக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், எம்பிசி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பார்த்தோம்ல, எம்பிசி பார்த்தோம்ல, அது மாதிரி என்ன கொடுக்க முடியும் நீங்கள். சரியா, கொடுக்க முடியும். ஓகே, இது மாதிரி கிரிட் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரியா, நான் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கேன், 5 10 15 கொடுத்துருக்கேன். ஸ்டெப் 5 கொடுத்துருக்கேன். இந்த பாருங்க, ஸ்டெப் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அக்யூரேசி வேணும்னா தாராளமாக என்ன பண்ணீங்க கொடுக்குறேன். நீங்கள் ரொம்ப கொசம் இருக்கும். நீங்கள் 1 2 3 கொடுத்தா 1 2 3 4 கொடுத்தீங்கன்னாக்க ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு வேண்டி பார்த்துங்க, நீங்கள் டேட்டா செட்டை பொறுத்து பார்த்துங்க. கிளியர் ஆச்சுல. லெஜெண்ட் தான் இருக்குது. தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க் கொடுத்துருக்கோம். இதான் சில விஷயம். இப்போ நீங்கள் 80லேருந்து 100 வரைக்கும் தமிழில் எடுத்தவங்க இந்த போட்டிருக்காங்க. நேராக பேருங்க 25 பேர். 80லேருந்து 100 வரைக்கும் 25 பேர். இங்கிலீஷ் எடுத்தவங்க இந்த இருக்குது பார்த்தீங்கன்னாக்க 45 பேர். 20 45 கரெக்டாக இருக்கும் போனாக்க 24 45 24 45. இதான் சார் ஸ்டாக்டு. ஸ்டார்டிங் வேல்யூ ரெண்டுமே 0 தனித்தனியா இருக்கு சார். இல்லை சார், ஏன்னாக்கா இங்கே என்ன எப்படி அது எடுத்துக்குதுனாக்கா, என்னுடைய டேட்டா செட்டில் 0 வரல. இங்கே பாருங்க 1 தான் வருது. இங்கே டேட்டா செட்டில் 0 வரல. அதுக்காக வேண்டி என்ன பண்ணுனாக்க இங்கே போல் 0 வரல. ஓகே, நீங்கள் ஓகேவா. இங்கே வரும் சார். என் டேட்டா செட்டில் 0 இல்லை சார். நம்ம புரியுதா, 2 தான் இருக்குது. 0 1 இந்த இடத்துல 1 வரும் நினைக்கிறேன். 0 1 2 3 4 5 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 1ல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ Yes, sir. 1 to கன்ஃபார்ம் 50. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. டேட்டா செட்டை பார்த்துருங்க. இந்த இடங்க 1ல தான் ஆரம்பிக்குது டேட்டா செட். ஓகே சார். ஸ்டூடெண்ட் மார்க் 2ல இருந்து ஆரம்பிக்குது. இது 1ல இருந்து ஆரம்பிக்குது. சரியா, யாரு கேட்டது? கொஸ்டின் கேட்டது யாரு? யாரு சார் கொஸ்டின் கேட்டது? சரி, ஓகே, கொஸ்டின் கேளுங்க. அப்பதான் நமக்கு எனக்கு இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும். கொஸ்டின் கேளுங்க, அப்பதான் நம்ம என்னன்னு உள்ளி பார்க்க முடியும். இது இல்லாம உங்களுக்கு இதாச்சும் இதை பத்தி டேட்டா தெரிஞ்சாலும் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் பத்தி ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம்னா, நாங்கள் மிஸ் பண்றதா கூட சொல்லுங்க, அதை நான் ஆட் பண்ணிக்கிறோம். சரி, இதுதான் சார் விஷயம். நிறைய கொஸ்டின் கேளுங்க, முக்கியமான விஷயம். ஆல்ரைட், இதுதான் ஸ்டாக்கட் 1 by 1. 1 மேல 1. ரைட், முடிச்சாச்சு. அப்புறம் அடுத்தது போகும்.
எப்போதுமே நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி பார்த்தா தெரியும். நான் இதை ஷார்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த பாருங்க லென்த் ஆஃப் ஸ்டூடெண்ட் இதை ஷார்ட் பண்ணல பாருங்க. ஷார்ட் பண்ணவே இல்லை. 2 டேட்டா கொடுத்தாக்க 2 டைமென்ஷன் அரே வரும். ஏன் வச்சுங்க நம்பையில் அதான் போட்டுருக்கோமா இங்கே. அப்புறம் வந்து நம்ம வந்து டைப் வந்து முந்தி வந்து ஸ்டாக்டு பார்த்தோம்ல, இப்போ வந்து பார் போடுறோம். முந்தி பார் ஸ்டாக்டு பார்த்தோம், இப்போ வந்து பார் போடுறோம். ஓகேவா? பார் தான் பை டிஃபால்ட் நினைக்கிறேன்ல, டிஃபால்ட் பார் தான், அது தேவையில்லை. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து சீடு உங்கள் இஷ்டம் என்ன கொடுத்துக்கலாம். நான் பர்பஸ் 40 கொடுத்து வைக்கிறேன். அகைன் அப் டு யூ. இப்போ எனக்கு வெளி நம்பர் ரெண்டாத்துல வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ 1லேருந்து 50 உள்ள எனக்கு இண்டிஜராக இருக்கணும். 50 டேட்டா நான் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே தானே? இப்போ என்ன பண்ணுறேன், அப்புறம் இது பாக்கி எதுவும் கொடுக்கல, சிம்பிளாக எனக்கு வந்து இதை மட்டும் காமிச்சா போதும். அந்த அந்த ஹிஸ்டோகிராம் டைப் பார்த்தோம்ல, ஹிஸ்டோகிராம் டைப் வந்து நம்ம பார்த்தோம்ல, ஹிஸ்டோகிராம் டைப் என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் டைப் வந்து நான் பார் ஸ்டாக்னு போட்டிருக்கோம்ல, நான் ஸ்டெப்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். பாக்கி டேட்டா வேண்டாம், எனக்கு சிம்பிளாக கொடுக்குறேன். ஹிஸ்டோகிராம் டைப் வந்து ஸ்டெப் டேட்டா கொடுக்குறேன், ஹிஸ்டோகிராம் டைப் கொடுக்குறேன், பாக்கி ஒன்றும் கொடுக்குறேன். பாக்கிலாம் நடத்தியாச்சு நம்ம அப்படிங்கிற வாசி. ஸோ அங்கேயே நடத்துவோம் போயிட்டு நம்ம ஸ்டெப்பாக இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. என்னாச்சு? நாதன் சார் வந்துட்டார் சார். ஓகே, நான் வந்தேன். நாதன் ஓகே. ரைட், இதாக இருக்குல்ல, ஸ்டெப் கொடுக்கணும். இந்த டேட்டா வந்து ஃபில் ஆகலை. அதே மாதிரி டேட்டா அதே தான் இன்டர்வல் கொடுத்துருக்குது. இப்போ நமக்கு வந்து எண் கொடுத்துருக்குது. பின் வந்து எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்து எத்தனை பின் எடுத்துருக்குது? பை டிஃபால்ட்டாக வந்து 1 2 3 4 5 6 7 8 எடுத்துக்குது. பை டிஃபால்ட் 8 எடுத்துக்கும் சொல்லிருக்கு இல்லையா? ஸ்டெப் இது. இப்போ அப்படி நம்ம அப்படின்னா ஸ்டெப்பு போல இப்போ இன்னொன்று இருக்குது, ஸ்டெப் ஃபீல்டு ஒன்று இருக்குது. பார் ஸ்டாக் பை டிஃபால்ட்டாக பார் ஸ்டாக் தான் பண்ணி காமிச்சோம். நம்ம இந்த இருக்குது பார் ஸ்டாக் பண்ணி காமிச்சோம். அப்புறம் வந்து ஸ்டெப் இப்போ பண்ணி காமிச்சோம். இப்போ ஸ்டெப் ஃபில்டுனாக்க வந்து அது டேட்டா அந்த வந்து இப்போ அந்த ஃபில்லாக இருக்கும். அந்த என்ன இருக்கும்? ஃபில்லாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இருக்குது. இப்போ வந்து பார் போட்டு பார்த்துட்டோம், பார் ஸ்டாக்கு பார்த்தோம், ஸ்டெப் பார்த்தோம், ஸ்டெப் ஃபீல்டு வந்து இந்த இருக்குது. ஸ்டெப் ஃபீல்டு சேம் ஸ்டெப்பு தான். அந்த ஏரியா வந்து அந்த என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலரை வந்து உங்களுக்கு ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? அப்படின்ட்டு உங்களுக்கு ரைட். இப்போ என்ன பண்ணுறேன் நான் பார்த்துங்க. இப்போ நான் வந்து இப்போ கவனிச்சுங்க, இந்த என்ன பண்ணானுக்கு ரேண்டம் டாட் ரேண்ட்னு போட்டேன். கொண்டு வாங்க, ஈஸியாக இருக்கும். இதாக இருக்குது, அதை கூட காப்பி பண்ணிட்டேன். மீதி நம்ம என்ன போட்டிருந்தோம்னாக்கா மேட்பிளாட் பண்ணியாச்சு. சீடு வந்து இது வரைக்கும் சீரை கொடுத்துருக்கேன். இப்போ வெளி நம்பரு நம்ம பை டிஃபால்ட் 42 கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், மீதி என்ன பண்ண நம்ம வந்து இப்போ டேட்டா சீக்வல்னு கொடுத்துட்டு இதுங்க என்பி டாட் ரேண்டம்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு நான் வந்து இண்டு வந்து ரேண்டு இண்டு கொடுத்தேன். இதுங்க ரேண்டு இண்டு கொடுத்தோம். ரேண்டு இண்டுனாக்க எனக்கு இண்டிஜராக எனக்கு வந்து எனக்கு 100 நம்பர் கிரியேட் பண்ணி கொடுத்தோம் நம்ம. சரியா? நீங்கள் வந்து ரேண்டமாக கொடுத்துக்கலாம், ரேண்டம் கொடுக்கலாம், நீங்கள் இண்டிஜர் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் நம்ம வந்து நம்பையில் வந்து விளக்கமாக எடுத்துருக்கோம். ரேண்டு ஃப்ளோட்டு, ரேண்டம்னா என்ன, ரேண்டு எண் என்ன கொடுக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ரேண்டு எண்ணு கொடுத்துருக்கேன். ரேண்டு எண்ணு என்ன பண்ணுனாக்க எனக்கு 1000 நம்பர் எனக்கு டேட்டா கிரியேட் பண்ணுறேன், டம்மி டேட்டா கிரியேட் பண்ணுறேன். எனக்கு வந்து 1000 டேட்டா பண்ணி கொண்டு கேட்குறேன். ஓகேவா? அதை ஃபஸ்ட் பார்த்துக்கணும், அப்புறம் போவோம். நம்பையில் வந்து விளக்கமாக எடுத்துருக்கு. ஒவ்வொரு மெத்தடும் நம்ம டீட்டெயிலாக எடுத்துருக்கோம். நம்ம எனக்கு 1000 டம்மி நம்பர் கொடுன்னு சொல்லியிருக்கோம். ரேண்டு எண்ணு சொல்லிருக்கேன். 2 இருக்குது, ரேண்டு 1 இருக்குது, ரேண்டு எண்ணு 1 இருக்குது. ரேண்டு 1 இருக்குது, ரேண்டு எண்ணு 1 இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் பார்த்துருவோம் நம்ம. ரேண்டு எண்ணு எனக்கு வந்து எண்ணு பார்த்து என்ன பண்ண பாருங்க. 1000 டேட்டா கேட்டிருக்கேன். பின் பண்ணுறதுக்கு டேட்டா எங்கேயாச்சும் பண்ணலையா? ஓகே, ஆல்ரைட். இதுதான் டேட்டா. 1000 டேட்டா வந்துட்டு. ஓகே தானே? ரேண்டு எண்ணு. ஓகேவா? எனக்கு வந்து நாளைக்கு சொல்லுங்க, யாராச்சும் ரேண்டுக்கும் ரேண்டு எண்ணுக்கும் யாருக்கும் சொல்லுங்க, எனக்கு என்னென்னு சொல்லுங்க. எனக்கு நம்ம குரூப்பில் போடுங்க. ரேண்டு எண் டிஃப்ரெண்ட் பாருங்க. ரெண்டுக்கும் சொல்லுங்க, எனக்கு ரெண்டுக்கும் பாருங்க. டேட்டா பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து ரேண்டு வர்சஸ் ரேண்டு எண்ணுக்கு வந்து கொடுங்க. நம்பர் நோட்ஸில் போட்டிருக்கோம். RNDN ரேண்டு எண் டேட்டா பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம், வந்து ஸ்டெப் ஃபீல்டு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஓகே கமெண்ட் கொடுக்கும்போது எப்போதும் நீங்கள் விஷுவல் சோர்ஸ் கோடில் எங்கேயுமே இது மாதிரி இதுதான் ஒரு ஹேஷ்பட்டா கமெண்ட் தான் எப்போவுமே 2 போடுங்க. ஏன்னாக்கா சம்டைம்ஸ் என்ன நம்ம வந்து நம்ம இதை சேர்த்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஹேஷ் வந்து வெளில போயிடும். ஓகே, எப்பவும் 2 ஹேஷ் கொடுங்க.
ஆனால் கமெண்ட் வந்து சிங்கிள் கேஷ் தான் பைத்தானில். ஆல்ரைட். இப்போ நான் பின் வந்து 30 பின் கிரியேட் பண்ணுறேங்க பாருங்க. ஓகேவா? பை டிஃபால்ட்டாக என்ன வரும்னாக்க நான் கொடுக்கலனாக்க வந்து 8 பின் வரும்னு சொல்லியிருக்கோம். ஆட்டோ கொடுத்தோம்னாக்க வந்து 8 கொடுத்துருக்கோம். சாரி, ஆட்டோ வந்து 8 கொடுக்கும் சொல்லிருக்கோம். ஆல்ஃபா 0.5. ஆல்ஃபாட பர்பஸ் என்ன சார்? ஆல்ஃபாட பர்பஸ் என்ன? டிரான்ஸ்பரன்சி. கலருடைய Colour. டிரான்ஸ்பரன்சி வந்து Colour. கூட்டணுமா குறைக்கணுமா? அந்த டிரான்ஸ்பரன்சி கூட ஆல்ஃபா யூஸ் பண்ணுறோம். சரியா? அப்படின்னு எட்ஜ் கலர் பிளாக் கொடுத்துருக்கேன். லைன் வித் வந்து 1.5 கொடுத்துருக்கோம். லைன் ஸ்டைல் ஏற்கனவே நான் போட்டிருக்கோம். ஒன் மோர் டைம் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் இப்போ நான் இப்படிதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இப்போ ஹிஸ்டோகிராம் டைப் வந்து நம்ம வந்து பார் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டெப் பார்த்தோம், அப்புறம் வந்து இப்போ ஸ்டெப் ஃபீல்டு பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்புறம் இது வந்து எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், டைட்டில் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இருக்குல்ல ஃபில் பண்ணுறது, ஸ்டெப் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே தானே? ஓகே. நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா மொத்தம் எனக்கு வந்து இப்போ 30 இன்டர்வல் வந்திருக்கு. எனக்கு இப்போ 30 இன்டர்வல் வந்திருக்குது. இதை ஏன் இதை போட்டு வச்சிருக்கோம்னாக்க, நான் வந்து இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி என்ன பண்ண போதும் இப்போ நான் அடுத்த 5 மினிட்ஸ் காமிக்க போகிறோம். அதுக்கு வேண்டி நான் பண்ணி வச்சிருக்கேன் இதை 30 பின்னு. ஓகேவா? கொஞ்சம் இந்த இருக்குல்ல 1 2 3 மொத்தமாக பார்த்தா 30 பின் வந்துருக்கு உங்களுக்கு. ஓகே, 30 பின் வந்து அவுட்லேயெல்லாம் இருக்குங்க. சரி, பரவாயில்ல. சரி, 30 பின் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணாக்க, நம்ம வந்து ஸ்டெப் ஃபீல்டு வந்து என்ன பார்த்து நம்ம இதையே நீங்கள் வந்து ஸ்டெப் ஃபீல்டு வேணாம் சார் எனக்கு ஸ்டெப்பாக கூட வந்துட போதும் உங்களுக்கு. அவ்வளோதான். சரியா? இதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, லைன் வித்து கொடுத்து நம்ம லைன் ஸ்டைல் கொடுத்துங்கம்மா. நீங்கள் லைன் வித் 1.5 கொடுத்துங்க. நம்ம லைன் ஸ்டைல் வந்து கொடுத்துருந்தீங்க. ஓகே, அது சரியாக போச்சு சார். இதான் நம்ம வந்து இப்போ வந்து ஹிஸ்டோகிராமுடைய 4 வகையான 4 வகையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து சரியா. பார் வந்து டிஃபால்ட்டு, அப்புறம் வந்து ஸ்டெப்புனுடைய அட்வான்ஸ் பர்சன் ஸ்டெப் ஃபீல்டு, இது வந்து ஸ்கெலிட்டனாக இருக்கும். இது வந்து அது வந்து கலர் வந்து ஃபில்லாக இருக்கும். பார் ஸ்டாக்கில் வந்து பண்ணி காமிச்சிட்டு நம்ம இதான் பார் ஸ்டாக்கில் பார்த்து முடிச்சாங்க. சரியா? பார் ஸ்டாக்கில் பண்ணி முடிச்சு 1 by 1 ஒன்று மேலே ஒன்று இருக்கும் பார்த்தோம். ஓகே, அடுத்தது இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதெல்லாம் பார்த்தோம்ல, இதான் ஸ்டெப் ஃபீல்டு பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து நான் ஸ்டெப் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னே வந்து 2 டேட்டா செட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம்னாக்கா பார்க்க போகிறோம். வித் 2 டேட்டா செட்டை வச்சு பார்க்க போகிறோம். ஸ்டெப் ஃபீல்டு பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருக்கும். அதான் வந்து 2 ஸ்டெப்புக்கும் ஸ்டெப் ஃபீல்டுக்கும் வித்தியாசம். இப்போ 2 டேட்டா பண்ணுறேன், ஞாபகம் வச்சுங்க. எக்ஸும் டேட்டாவில் எனக்கு வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரேண்டினில் எனக்கு வந்து 1லேருந்து 50 வரைக்கும் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் 50 நம்பர் கிரியேட் பண்ணி சொல்கிறேன். இந்த 50 வேற, இந்த 50 வேற, ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த 50ன்றது வந்து எனக்கு மேக்ஸிமம் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் நம்பர் ஆஃப் டேட்டா 50 சொல்கிறேன். நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இது 53 போட்டு வச்சுங்க. இப்போ எனக்கு வந்து என்னாக்கா 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள இண்டிவிஜுவல் வேலையில் 53 டேட்டா கிரியேட் பண்ண சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ரெண்டையும் ஒன்றா குழப்பி போட்டு நம்பர் ஆஃப் டேட்டா ஹேஸ் டு பி கிரியேட்டட் ஃப்ரம் 1 to 50, அதான் அர்த்தம். நான் ஜஸ்ட் வந்து நம்ம வந்து 2 டேட்டா பண்ணி பார்க்குறோம். ஸ்டெப் ஃபீல்டுக்கு வந்து நான் சொல்லிருக்கேன். நம்ம வந்து இது வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து 2 டேட்டா வேணும், குரூப் பண்ணிக்கிறோம். குரூப் பண்ணிட்டு வந்து இந்த லிஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து 2 டேட்டாவையும் போட்டுக்கிறோம். ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்க, இப்போ அந்த எக்ஸ் டேட்டா, இதான் எக்ஸ் 2 டேட்டா இருக்கும்போது இப்போ ஹிஸ்டோகிராம் டைப் வந்து எனக்கு வந்து ஸ்டெப் ஃபீல்டு. ஸ்டெப் ஃபீல்டு கொடுத்தாச்சு. நீங்கள் பாருக்கும் நீங்கள் 2 டேட்டா கொடுக்க முடியும். அப்புறம் வந்து ஸ்டாக்கடும் கொடுக்க முடியும், இது கொடுக்க முடியும். என்னாச்சு? ஃபீல்டு ஷோ பண்ணுங்க சார். சரியா? ஸோ ஒன்று ஓகேவா? எனக்கு வந்து இப்போ நீங்களா வேல்யூஸ் கொடுத்துக்கினீங்க. இது வந்து 2 டேட்டா கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு டிஃபால்ட்டாக வந்து இப்போ நமக்கு வந்து எத்தனை பார்த்துங்க, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துருக்கு. நமக்கு பின்னு 10 கொடுத்தோம். நம்ம பின்ஸ் எங்கே கொடுத்தோம்? பின் கொடுக்கலையா? பை டிஃபால்ட்டாக 10 கொடுத்துருக்கு. ஓகேவா? நான் பின் கொடுக்கல, என்ன கொடுத்துங்க. நம்ம 5 கூட கொடுத்துங்க. சரி,
இது ஏன்னாக்க டேட்டா வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு, அதுக்காக வேண்டி தான். சரியா? இந்த டேட்டா வந்து ஓவர்லேப் ஆயிருக்குது. இது எப்படி படிக்கிறதுன்னு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ என்ன ட்ரை பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஸ்டப் ஃபீல்டில் வந்து நம்ம ஹிஸ்டாகிராமில் வந்து ஒரு டேட்டா மட்டும் கிடையாது, மல்டிபிள் டேட்டா செட்டு கொடுக்கலாம். அது கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னாக்க வந்து அதை வந்து பாராவோ இல்லை வந்து அது வந்து ஸ்டெப்பாவோ ஸ்டெப் ஃபீல்டாவோ இல்லைனாக்க வந்து பார் ஸ்டேக்கடாக கொடுக்க முடியும். அதான் ட்ரை பண்ணுறோம் நம்ம. அதான் பார்த்து முடிச்சு நம்ம. ஓகேவா? சரி, இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்கள் புரிதலுக்கு வேண்டி. பார்டருக்குள்ளே போட்டு காமிச்சிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த அந்த எட்ஜ் கலர் இருக்குல்ல, அது தேவைன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். கலர் இங்கேயே போட்டு காமிச்சிருக்கேன். அந்த 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 பாரோட எட்ஜ் இருக்குல்ல, முனை இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, எட்ஜ் அதான் உங்களுக்கு உள்ளது. அப்புறம் இதில் என்னன்னாக்க நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வந்து இது மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படி தான் கொடுக்க அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸா டெசிமல் வந்து ஒரு கலருக்கு வந்து ஞாபகம் இருக்குல்ல, எக்ஸா டெசிமல் வேல்யூ இருக்கும், ஞாபகம் இருக்கா? அதையும் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். நான் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன், விசிபிலிட்டிக்காக வேண்டி நம்ம வந்து நம்பர் கொடுக்கலாம், ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ கொடுக்கலாம், என்னென்னு கொடுக்க முடியும் நம்ம. ரைட், ஆல் ரைட். பார்த்துட்டு நம்ம சொல்லிருக்கேன். ஹிஸ்டாகிராம் வந்து 3 டேட்டா கொடுக்குன்ட்ருக்கேன். என் கொடுக்குது, பின்ஸ் கொடுக்குது, பார் கண்டென்ட் ஆப்ஜெக்ட் விளக்கமாக நடத்தி முடிச்சிட்டோம் ஏற்கனவே நம்ம. அப்புறம் வந்து கலர் பை குரூப். இப்போ இது மாதிரி அதே டேட்டாவுக்கு சொன்னால் அதே டேட்டா தான். நம்ம வந்து 2 இது விஷயம் மறந்துட்டேன். சரிங்களா? நான் மறந்துட்டேன் பாருங்க, நீங்கள் சொன்னதை. கலர் குரூப் பார்த்தப்ப சொன்னால ஏன் இருக்கா ஒரு டேட்டா ஒன்று சொன்னால. Yes, sir. Keywords போட்டு. அந்த இல்லை அந்த மெல்கோஸ் நோட் போட்டிருந்தாங்க, ஏன் இருக்கா ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க வரல. இல்ல சொன்னேன். என்ன மேலவா? இதான் சார். ஓ சரி சரி, 24 இது கொஞ்சம் நோட் போட்டு வச்சிருக்கேன் நான். இதில் என்னன்னாக்கா இங்கே பாருங்க, நம்ம வந்து இப்போ 2 டேட்டா செட் கொடுத்து வச்சிருக்கோம். ஏன் ஒருக்கா இந்த எரர் வந்துச்சு, நான் எரர் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் பண்ண மிஸ்டேக், நாங்கள் பண்ண மிஸ்டேக் இது பண்ணும்போது நோட்ஸ் எடுக்கும்போது. ஸோ எனக்கு வந்து 2 டேட்டா செட் கொடுத்துருக்கேன். கலருக்கு பாருங்க, நான் வந்து அப்புறம் கலருக்கு வந்து முந்தியன்னா நான் வந்து 1 தான் கொடுக்குறேன். இந்த இருக்குல்ல 1 தான் கொடுக்குறேன். சரியா? அப்படி வரும்போது மறந்துட்டோம் கொடுக்குறதுக்கு. இப்போ 1 தான் கொடுத்தோம், பிளாக் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம. இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன கொடுக்குறேன், எனக்கு வந்து அப்புறம் இப்படி இந்த எரர் வந்துச்சு எங்களுக்கு. இருக்கு இல்லையா? The color keywords argument must have 1 color per data set. 2 data set were given, but right 1 color was added. அதுக்காக ஞாபகம் வச்சு இந்த எரர் வருது. வேல்யூ எரர் வந்து ஒரு கலருக்கு வந்து பர் டேட்டா செட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படிங்கிற வாசி. நம்ம 2 டேட்டா செட் கொடுத்துருக்கோம், பட் 1 கலர்ஸ் வேர் ஆடட். இது என்ன பண்ணாக்க 1 வந்து 1 கலர் வாசன் இருக்கணும், 2 இருந்தாக்க புடல் இருக்கணும். அவங்க டாக்குமெண்ட் பண்ணும்போது மிஸ் பண்ணாங்க பாருங்க. தெரியுது அப்படின்ட்டு உங்களுக்கு. இது வந்து எரரில் வந்து அவங்க இந்த கோடு எழுதும்போது நம்ம இது சிங்குலரு 1 கலர் வாஸ் ப்ரொவைடன்ட் இருக்கணும். இது 2 இருந்தால் தான் வந்து என்ன பண்ணணும், 2 கலர்ஸ் வேர்ன்னு இருக்கணும். எங்கேயோ அந்த கோடு எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிருக்கான். தெரியுதா? 2 சொல்றது புரியுதா? ஹலோ, புரியுதா இல்லையா? டாக்குமெண்டேஷன் எழுதும்போது அப்படி பண்ணிருக்காங்க. சரி, அது கிராமர் மிஸ்டேக், கண்டுக்க வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம். சரி, நம்ம என்ன பண்ணப்போ இதை மட்டும் மாற்றிக்கிறேன், அந்த கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். 2 கொடுத்துருக்கோம். சரியா? இதான் பண்ணியாச்சு. இது முடிச்சிட்டோம். நம்ம வந்து எப்போயெல்லாம் நீங்கள் வந்து கோடு மாடிஃபை பண்ணுறீங்களோ ரன் பண்ணி பார்க்கணும். ஒரு கமா மாடிஃபை பண்ணாலும் பண்ணி பார்க்கணும். ரைட், வந்துட்டு. ஓகே, பார் ஸ்டாக் பண்ணி பார்த்துட்டோம். தோசை எக்ஸாம்பிள் கியூ ஒன்று ஸ்டாக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம ஹிஸ்டாகிராம் வந்து இது பண்ணி பார்த்து முடிச்சிட்டோம். பார் ஸ்டாக்கடு ஸ்டெப் ஃபில்டாக பண்ணி பார்த்துட்டு நம்ம இது வந்து ஸ்டெப்பு ஃபில் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் ஸ்டெப் ஃபில்டு பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து பார்டர் கலர் கொடுத்து பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து கலர் வந்து பை குரூப் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் 2 கலர் வரும். இந்த பண்ணி பார்த்தோம். அதில் சரிவா? லைட் சால்மன், மீடியம் அக்வாமரைன், அந்த கலர் இப்போ மறுபடியும் இது வந்து ஹெக்ஸா டெசிமலையும் கொடுக்க முடியும். ஒவ்வொரு கலருக்கும் வந்து நமக்கு வந்து அந்த கலர் ஆர்ஜிபி இருக்குல்லையே, நம்ம ஆர்ஜிபி இருக்குல்ல, ஒரு கலர் இருக்குல்ல, அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது. நம்ம அதையும் நம்ம கொடுக்க முடியும். ரெட் கிரீன் ப்ளூக்கு வந்து ஆர்ஜிபி வேல்யூ இருக்குது. ஹெக்ஸா டெசிமலில் வந்து கொடுக்க முடியும், அதையும் கொடுக்க முடியும். நான் இப்போ உங்கள் புரிதலுக்காக வேண்டி நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கேன், லைட் சால்மன் அண்ட் மீடியம் அக்வாமரைன் அப்படின்ட்டு. ஓகேவா? கொடுத்துருக்கோம் நம்ம. அப்புறம் வந்து இப்போ இதுதான் சார் முக்கியமான விஷயம், கடைசியாக நடத்த போகிறோம் இப்போ டென்சிட்டி. ஓகே சார், இதை அப்படியே வச்சுங்க. முதல்ல நம்ம வந்து நேராக மேலே போயிடுவோம். நம்ம என்ன பார்த்தோம்னாக்க நம்ம இப்போ
இந்த ஹிஸ்டாகிராமுடைய மெயின் பர்பஸ் எப்படின்னாக்க வந்து அந்த பிடிஎஃப் தான், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது தான், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். பிடிஎஃப் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்னாக்க எப்போ நம்ம வந்து கண்டினியூஸ் வேரியபிளை கண்டுபிடிப்போம். நம்ம கண்டினியூஸ் வேரியபிள் தான் நம்ம கண்டுபிடிப்போம் நம்ம. ஓகேவா? இந்த இருக்கு இல்லையா, இந்த கண்டினியூஸ் வேரியபிள் தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் நம்ம எப்போதுமே. ஓகேவா? இந்த இடத்துல கண்டினியூஸ் டேட்டா கொடுப்போம். கண்டினியூஸ் டேட்டாவோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா ஜென்ரலாக வந்து எப்படின்னாக்கா ஃப்ளோட்டாக இருக்கும். பார்த்து நம்ம ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம், ஃபைனல் பண்ணலாம், ஃபைனலிஸ்ட் பண்ணலாம், கண்டினியூஸாக ஃபைன் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம போயிட்டு இருக்கலாம். இது வந்து கீப்பாக வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸ் டேட்டா. அதுக்கு தான் நம்ம வந்து பிடிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ இதுதான் கடைசியாக டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இப்போ முதல்ல என்ன பார்த்துக்கணும் நம்ம. இங்கே பாருங்க, பிடிஎஃப் வந்து இன்ஸ்டாகிராமோடைய மெயின் பர்பஸ் பிடிஎஃப் தான். என்ன அர்த்தம்னாக்க பிடிஎஃப் ரெப்ரசன்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா ஓவர் ஏ கண்டினியூஸ் இன்டர்வல். இப்போ பார்த்தோம்னா இப்போ என்ன பார்த்தோம், நம்ம வந்து கண்டினியூஸ் இன்டர்வல் 10லேருந்து 20 இன்டர்வல்ல வந்து எத்தனை பேர் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க பார்த்தோம்ல. அது மெயினாக எதுக்கு பார்க்க போகிறோம்னாக்க வந்து கண்டினியூஸ் வேரியபிள் பார்க்க போகிறோம். ஒன்று இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க நம்ம வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த டென்சிட்டி இருக்குல்ல, இட் யூசஸ் பின்ஸ் டு டிஸ்பிளே த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேட்டா வித் இன் சர்டன் ரேஞ்ச். பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ ஃப்ரீக்வன்சினாக்க வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ பர்டிகுலர் வேல்யூ இஸ் அக்கர்டு. ஃப்ரீக்வன்சினாக்க வந்து 10லேருந்து 20 வரைக்கும் வந்து 50 பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த எத்தனை வாட்டி வந்து அக்கரன்ஸ் ஆயிருக்குண்டு. ஓகேவா? அதான் பார்த்தோம். வந்து ரெண்டு சொல்லிருக்கேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து. ஒன்று வந்து அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி சொல்லிருக்கேன், இன்னொன்று வந்து நம்ம வந்து இது ஒன்று வந்து அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி சொல்லிருக்கோம், இன்னொன்று வந்து என்ன சொல்றோம் ஞாபகம் இருக்கா? இன்னொன்று என்ன சார்? ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி எப்போதும் எப்படி இருக்குனாக்க ஏஎஃப் எப்படி இருக்கும்னாக்க ஹோல் நம்பரா இருக்கும். கவுண்ட் நம்ம வந்து இப்போ வந்து 40 பேர் கிளாஸ்ல இருக்கோம், அது வந்து இப்போ 25 பேர் பெண்கள், 15 பேர் ஆண்கள். ஹோல் நம்பரா இருக்கும். அது நம்பர் கவுண்ட், ஹோல் நம்பர் இண்டிவிஜுவலா இருக்கும் உங்களுக்கு. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து மொத்தம் 100 பேர் இருக்கும், மொத்தம் வந்து 200 பேர் இருக்கும். 200 பேர்ல வந்து 50 பேர் பெண்கள்னாக்க என்னன்னாக்க 25% வந்து என்ன பெண்கள் தான் அர்த்தம். அது வந்து எப்படின்னாக்க வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்போதுமே பர்சன்டேஜில் இருக்கும், ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகேவா? அதான் முக்கியமான விஷயம். அப்சர்வ்ட் எப்போதுமே எப்படின்னாக்க வந்து ஹோல் நம்பராக இருக்கும். இது இது வந்து இது என்ன ஃப்ரீக்வன்சி? ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து மொத்த நம்பரில் 100 பேரில் வந்து அந்த 37 பேர் ஆண்கள்னாக்க 37% அர்த்தம். ஓகேவா? அது வந்து இது எப்பவுமே மொத்த நம்பரில், இது வந்து இது ஹோல் நம்பரில் இருக்கும். ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு உண்டு. இது என்னாக்க ஆண் வந்து மொத்த நம்பர் ஆண் எவ்வளவு, எத்தனை பர்சன்டேஜ், மொத்த டேட்டாவில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் காமிக்க நமக்கு. சரியா? இதான் உங்களுக்கு வந்து அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்து போகிறோம். நம்ம இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இருக்குல்ல, அதை வந்து போட போகிறோம். இப்போ இதை பார்த்துங்க அப்படின்ட்டு கொஞ்சம். இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் என்ன செய்யணும்னா எப்போதுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ஸில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. சரியா? அதான் மெயினாக பண்ண போகிறோம் நம்ம. அதான் பின்னில் பார்க்க போகிறோம். அப்புறம் இது என்ன செய்யணும்னாக்க அந்த பிடிஎஃப் என்ன பண்ணணும்னாக்க ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணாக்க வந்து அது வந்து வேல்யூ அக்கரிங் அட் எனி கிவன் பாயிண்ட் அக்ராஸ் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். இந்த ஒரு நிமிஷம் நேராக காமிச்சிடவங்களுக்கு காமிச்சிட்டு பிடிஎஃப் வந்து வரத்தி பிடிச்சிடவங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்க. இப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னாக்க வந்து எப்போதுமே வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து இது வந்து டென்சிட்டின்றது ஹிஸ்டாகிராமனுடைய ஒரு பாராமீட்டர். அந்த வேல்யூ வந்து ட்ரூ போடும், ஃபால்ஸ் கொடுப்போம். நம்ம ஃபால்ஸ் கொடுத்தோம்னாக்க அது என்ன பண்ணாக்க பிடிஎஃப் காமிக்காது, ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை வந்து காமிக்காது. ட்ரூ கொடுத்தோம்னா காமிக்கும். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதோட பாராமீட்டர் புரிஞ்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்குனாக்க வந்து ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குனாக்க நம்ம வந்து டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி ஃபார் த பர்டிகுலர் பின் ரேஞ்ச். நம்ம வந்து நம்ம என்ன பார்த்தோமா நம்ம இந்த இடத்துல அதான் கவனிச்சுங்க. ஒய் ஆக்சிஸ்ல நல்லா கவனிச்சுங்க. ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருந்துச்சுனாக்க எனக்கு 0லேருந்து 10 இன்டர்வல்ல எனக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னாக்க 12 பேர் இருந்தாங்கன்னு என்ன கொடுக்குது பாருங்க. இப்போ திருப்பி படிங்க. இது ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணுதுனாக்க வந்து டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி கொடுக்குது. அதாவது எனக்கு வந்து டிஸ்கிரீட்னா திரும்ப உங்களுக்கு ஹோல் நம்பர். டிஸ்கிரீட்ல 0லேருந்து 10 இன்டர்வல், இந்த பின் 0 to 10 இன்டர்வல் எனக்கு வந்து 12 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி எப்படி கொடுக்குதுன்னா எனக்கு வந்து எப்படி கொடுக்குது, ஹோல் நம்பர்ல கொடுக்குது. இது வந்து பர்சன்டேஜ் இல்லை, ஹோல் நம்பர்ல கொடுக்குது. ஞாபகம் இருக்கா? 10லேருந்து 20 இன்டர்வல்ல வந்து எனக்கு வந்து 4 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு ஹோல் நம்பர்ல கொடுக்குது. ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்கு, எனக்கு ஹோல் நம்பர்ல இருக்குது எனக்கு. சரியா? இதான் உங்களுக்கு டிஸ்கிரீட் நம்பர் கொடுக்குது. தெரியும் உங்களுக்கு? இப்போ
டிஸ்கிரீட்னாக்க உங்களுக்கு சொல்லிருக்கேன். டிஸ்கிரீட்னா ஹோல் நம்பர்னு சொல்லிருக்கேன். டிஸ்கிரீட் இந்த இருக்குது ஹோல்டு. இது நான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஹோல் நம்பராக இருக்கும். அதை கவுண்ட் பண்ண முடியும். இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸு 10 ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. 10, 11, 15 கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு எப்பவுமே கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோம்னாக்க, எனக்கு இது மாதிரி எனக்கு வந்து ஹோல் நம்பரில் கொடுத்துச்சுல, எனக்கு ஹோல் நம்பரில் கொடுக்காத, எனக்கு வந்து ஃப்ராக்ஷனில் கொடு. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி யூஸ் பண்ணி எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எப்போதும் என்ன இருக்குனாக்க வந்து 0 to 1 தான். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எப்போதும் எப்படி இருக்குனாக்க வந்து 0 to 1 தான் எப்போதுமே இருக்கும். 0 to 1. ஓகேவா? 0 to 1ல எனக்கு வந்து 0 to 1ல எனக்கு வந்து இப்போ இது வந்து 0.2%, 0.4, 0.6 அப்படின்னு கொடுன்னு சொல்றோம். ஓகேவா? ஏன் நம்ம வந்து கொடுக்குறோம்னாக்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஏன் கண்டுபிடிக்கிறோம்னாக்க, நம்ம வந்து பின்னாடி வந்து 1ன்னு இருந்துச்சுனாக்கா பர்ஃபெக்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, 0ன்னு இருந்துச்சுனாக்க வந்து லோயஸ்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, 0.5 வந்து மீடியம்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் இல்லை நம்ம எப்போ பயன்படுத்த போறோம்னாக்க, நம்ம வந்து மெஷின் லேர்னிங் படிக்கும்போது நம்ம வந்து அனாமலின்னு ஒன்று படிப்போம் நம்ம. அப்புறம் வந்து ஸ்பெல்லிங் கண்டுக்காதீங்க, அனாமலி படிப்போம். இன்னொன்று வந்து நம்ம வந்து அவுட் அனாமலி. ஓகேவா? இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்லேயரும் படிப்போம். அப்போ எல்லாம் அதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு. சரியா? இப்போ நம்ம இப்போ என்ன இருக்குன்னா ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்கிரீட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிச்சி அதை வந்து ஒய் ஆக்சிஸ் கொடுன்னு சொல்கிறோம். எது? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிச்சி அதை வந்து எனக்கு வந்து இந்த டிஸ்கிரீட் நம்பர்னா ஹோல் நம்பருக்கு பதிலாக என்னென்ன இங்கே வந்து பிடிஎஃப் இருக்குல்ல, அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி வேல்யூ எனக்கு ஒய் ஆக்சிஸ் கொடுன்னு சொல்கிறோம். அதான் அது எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போ. அப்புறம் பாருங்க எப்படி இருக்கும். பிடிஎஃப் வந்து கண்டினியூஸ் வெர்ஷன் ஆஃப் ஹிஸ்டோகிராம் சின்ஸ் ஹிஸ்டோகிராம் பின்ஸ் ஆர் டிஸ்கிரீட்னு சொல்லிருக்கேன். பின்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, டிஸ்கிரீட் டோட்டல் ஏரியான்னு சொல்லிருக்கேன். சரி, உங்களுக்கு எப்பவுமே சொல்லிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இது 3 வேலையை கொடுத்தாச்சு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், பின்ஸ் கொடுத்துட்டோம், பேச்சஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து எத்தனை வகையான வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு பார்ப்போம். ஒன்று வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா என்னன்னு பார்க்க போகிறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ நம்ம வந்து நார்மல் மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம மெஷின் லேர்னிங் படிக்கும்போது பைனாமியல்லாம் பார்க்க போகிறோம். பைனாமியல், மல்டினாமியல், பாய்சான்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? ரைட். இப்போ முதல்ல என்ன பண்ணுங்கனாக்க, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னாக்க முதல்ல கவனிச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த இருக்குல்ல டேட்டா வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குனாக்க, இப்படி இந்த கம்மியாக ஆரம்பித்து அப்படியே வந்து ஆகி பீக்கில் போயிட்டு மறுபடியும் கம்மியாக ஆரம்பித்து பீக்கில் போயிட்டு மறுபடியும் குறையுது. இது மாதிரி டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே ஆரம்பிக்குதுனாக்க, இது இங்கே ஆரம்பிக்குது 20ல் ஆரம்பித்து 30, 35, 40, 45, 50, 60 வரைக்கும் பீக்கில் போயிட்டு மறுபடியும் 55, 50, 45, 40ன்னு ஃபுல்லாக மாறுது. அப்புறம் இது வந்து இது வந்து எப்படின்னாக்க வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கறதுக்கான ஒரு கருவு. இது எப்படி போட போகிறோம்னு பார்க்குறோம் நம்ம. இதில் வந்து லெஃப்ட் ஸ்கீன் ஒன்று இருக்குது, ரைட் ஸ்கீன் இருக்குது. அதெல்லாம் நம்ம குழப்பிக்க வேண்டாம். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா வந்து பரவலாக சேர்ந்துருக்குதா அப்படின்ட்டு. ஒரு கிராமத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து குறைஞ்சபட்ச வசதிக்கு வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ. சரியா? அதான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதான பெல் கர்வு இது இப்போ. சரியா? இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பெல் கர்வ் இப்படி இருந்துச்சுனாக்க, இதனுடைய மீன் ஆவரேஜ் இருக்குல்ல, ஆவரேஜ் எப்போதும் 0 இருக்கும், 0 இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு படிக்க போகிறோம் இப்போ, பார்க்க போகிறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பெல் கர்வ் வந்து ஆவரேஜ் மீன் 0 இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சார் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. ரைட். இப்போ வந்து நான் கோடுக்கு போயிடும் நம்ம இப்போ. இந்த வருங்க முதல்ல என்ன பண்ணுறதுனாக்க, டென்சிட்டி சிக்கல் ட்ரூ இதான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே தானே? இதான் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்க்க போகிறோம் நம்ம. பார்த்தாச்சு. இதெல்லாம் ஸ்டூடெண்ட் மார்க்கு, பின்ஸு, கலரு, எட்ஜுக்கெல்லாம் பார்த்துட்டீங்க. அப்புறம் நான் டேட்டா வந்து கிரியேட் பண்ணுறேன். முதல்ல நான் என்ன கிரியேட் பண்ணுறேன் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட முதல்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம், எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் மார்க் கிரியேட் பண்ணியாச்சு. இது முதல்ல சாம்பிளை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன், அப்புறம் ஒன்று போகிறோம். மார்க் கிரியேட் பண்ணியாச்சு, ஸ்டூடெண்ட் மார்க் பண்ணியாச்சு. நம்ம அதனுடைய ஷார்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேவா? ஹிஸ்டோகிராம் பண்ணுறோம். நம்ம ஹிஸ்டோகிராமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டென்சிட்டி 2ன்னு சொல்கிறோம். இங்கே என்ன பார்த்தோம் நம்ம, இதில் வந்து ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணுறதுனாக்க, ஒவ்வொரு இன்டர்வல் இருக்குல்ல 0 to 10 to 10 to 20 வந்து இந்த வேல்யூஸ் வந்து டிஸ்கிரீட்டாக இருந்துச்சு. இந்த 0 to 10 இன்டர்வலில் 2 பேர் இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்கன்னு என்ன டிஸ்கிரீட் நம்பர் ஹோல் நம்பராக கொடுத்துச்சு. அது எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ கொடுன்னு சொல்கிறேன். ஓகேவா? அது கொடுக்க போகிறோம். அதை எப்படின்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன், அப்புறம் இன்னும் விளக்கமாக போவோம் நம்ம. நான் டென்சிட்டி 2னா என்ன பண்ணணும் சொல்லிருக்கேன். இது நார்மலாக என் கண்டுபிடிச்சிருக்கோம், பின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், பேச்சஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இது பழைய கதை. இங்கே பாருங்க, அதிலே போட்டலாமா? சரி,
இந்த பார்த்தீங்களா இப்படி எப்படியா இருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் எனக்கு வந்து நான் என்ன சொல்லிருக்கேன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்போதுமே 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லிருக்கோம். எனக்கு ஒய் ஆக்சில் என்ன பண்ணுறதுனாக்க எனக்கு வந்து இது மாதிரி இல்லாமல் எனக்கு என்ன இருக்குன்னா இது மாதிரி எனக்கு வந்து மொத்த கவுண்ட் கொடுக்காம இது மாதிரி டிஸ்கிரிட் வேல்யூ கொடுக்காம என்ன பண்ணுறது, எனக்கு பிடிஎஃப் கண்டுபிடிச்சி அந்த பிடிஎஃப் வந்து இந்த மென்ஷன் பண்ணிருக்கும். சரியா, அதாவது 0லேருந்து 20 வரைக்கும் உள்ள ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து இந்த 0.002 0.004 20லேருந்து 40 வரைக்கும் பிடிஎஃப் வந்து எனக்கு வந்து 0.008 கொடுத்துருக்குது. எப்போதுமே பிடிஎஃப் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே பிளான் உங்களுக்கு இப்போ தெரியும். இது வந்து தெரியும் உங்களுக்கு, டிஸ்கிரிட் கிடையாது, கண்டினியூஸ் வேல்யூ. இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டு காமிச்சிருவோம் உங்களுக்கு. சரியா, இதான் ஃபார்முலா பார்த்துருவோம் உங்களுக்கு. இப்போ இது எப்படி போடுறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் நம்ம. சரி, இப்போ டென்சிட்டி 2 கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ எப்படி நம்ம அரைவ் ஆனோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இதான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பிடிஎஃப்னு சொல்லுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த சிம்பிள் பார்த்துங்க, இதான் வந்து எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம மெஷின் நடத்தும் போது இன்னும் விளக்கம் நடத்த போகிறோம். இப்போ நான் ஹிஸ்டோகிராமில் வந்து பிடிஎஃப் தான் செக் அது பண்ணுறதுக்கான போட்டிருக்கோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் 2π உங்களுக்கு தெரியும், 2π தெரியுமில்ல உங்களுக்கு, பை வேல்யூ தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வந்து இது இந்த இது என்ன பாருங்க உங்களுக்கு, என்ன போட்டுருக்குதுல, என்ன சிம்பிள் போட்டுருக்கு சார் இது நம்ம ஞாபகம் இருக்கா? இஎக்ஸ்பின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, ஞாபகம் இருக்கா? எக்ஸ்போனன்ஷன் ஞாபகம் இருக்கு, என்பி டாட் இஎக்ஸ்பின் இருக்குல்ல, அந்த எக்ஸ்போனன்ஷன் ஓகேவா, நம்ம இருக்கு அது அந்த இ. அப்புறம் எக்ஸ் மைனஸ் இந்த பாருங்க, இது வந்து நம்ம ஜென்ரலாக மியூன்னு சொல்லுவோம், இது வந்து மீன் சொல்லுவாங்க, மீன் ஓகேவா. எக்ஸ் மைனஸ் மீன் ஹோல் ஸ்கொயரு டிவைடட் பை 2 இன்டு வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸ்னா என்னன்னாக்க வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்னொரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து மல்டிப்ளை பண்ணாக்க வரதான் வந்து இதான் உங்களுக்கு வந்து வேரியன்ஸ். ஓகே தானே உங்களுக்கு. அப்புறம் இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மான் கூட சொல்லலாம் சார், சிக்மான்னு சொல்லலாம் ஓகேவா. அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னாக்க வர்றது வேரியன்ஸ். சரிதானே சொல்ல சரிங்களா? கரெக்ட் சார். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணாக்க வர்றது தான் வேரியன்ஸ் ஓகேவா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னாக்க வருது வேரியன்ஸ். இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த பேசிக் கான்செப்ட் நம்ம கிளாஸ் நம்ம எடுப்போம், மெஷின் லேர்னிங் எடுக்கும்போது எடுப்போம் நம்ம. இப்போ நம்ம வந்து ஹிஸ்டோகிராமில் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் செக் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்புறம் ஓகே, இதான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம், பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்ன்றது டேட்டா வந்துட்டீங்க, இது வந்து மீன் இந்த இருக்குது, இதான் மீன். அப்புறம் எக்ஸ் மைனஸ் மீன் ஹோல் ஸ்கொயரு டிவைடட் பை 2 இன்டு வேரியன்ஸ் ஸ்கொயர்னு போடுறோம், 2 இன்டு வேரியன்ஸ் ஸ்கொயர். வேரியன்ஸ் எப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து ஸ்கொயர் பண்ணாக்க இந்த இருக்குல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் பண்ணாக்க வர வேல்யூ தான் வேரியன்ஸ். இது அப்படியே என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே கோட மாற்ற போகிறோம், இந்த ஃபார்முலா மொத்தத்தையும் கோட மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்த்துங்க, நான் அதில் போட்டுக்கிறேன், அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொண்டு போய் ஒன்றா இந்த இருங்க. கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. நம்ம இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னாக்க மீன் வந்து 0 டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, மீன் டிக்ளேர் பண்ணிருக்கேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ஆயிரம் எடுத்துக்கிட்டேன், நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ரேண்டமில் போயிட்டு ரேண்டம் டாட்டு நம்மளுடைய நம்பையில் உள்ள ரேண்டமில் போய் எனக்கு ஃபங்க்ஷன் மூலம் மீன் எனக்கு வந்து 0 இருக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எனக்கு 1 இருக்கணும் ஓகேவா. அது மாதிரி எனக்கு வந்து 1000 சாம்பிள் கொடு அப்படின்றோம். என்ன பர்பஸ்ன்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டாக பரவி இருக்கணும், பாக்கி எங்கேயும் அவுட்லேயே இருக்கக்கூடாது, லெஃப்ட் ஸ்கியூ ரைட் ஸ்கியூ, அந்த பேர்ட்ஸ் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேட்டா வந்து எனக்கு ஈவனாக பரவி இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி என் டேட்டா கொடுன்னு என்ன சொல்கிறான்னு, இப்போ இந்த ரேண்டம் டாட் நார்மல் ஃபங்க்ஷனை போய் கேட்டனாக்கா மீன் எனக்கு 0 இருக்கணும், அந்த மொத்த டேட்டா இருக்குல்ல அந்த டேட்டாவோட ஆவரேஜ் 0 இருக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 இருக்கணும். அது மாதிரி எனக்கு வந்து 1000 சாம்பிள் கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஏன், அப்போ தான் எனக்கு வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு ட்ரை பண்ணுறேன். இதை பார்த்தோம்ல இதில் யூனிஃபார்ம்லி நான் என்ன பண்ணுறோம், இது மாதிரி எனக்கு இதான் யூனிஃபார்மாக டேட்டா வந்து என்ன சின்னதுலேருந்து ஆரம்பித்து பீக்கில் போயிட்டு கரெக்டாக வந்து என்ன பண்ணுறது இப்படி இருக்குது. அப்புறம் இதுதான் உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்டாக பெல் கர்வ் வந்து எப்படி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. வேறு எப்படி சார் இருக்குனாக்கா வேறு வந்து லெஃப்ட் ஸ்கியூ ரைட் ஸ்கியூ நிறைய இருக்குது ஓகேவா. 5 பாயிண்ட்ஸ் டேட்டாலாம் படிக்க போகிறோம். இப்போ இது மட்டும் பார்த்துங்க, பெல் கர்வ் வந்து இது மாதிரி கரெக்டாக சின்னதுலேருந்து ஆரம்பித்து வேல்யூ கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் பீக்கில் போயிட்டு இங்கே வரணும். இப்போ வந்துட்டு இருந்துச்சுனாக்கா இதான் வந்து பெல் கர்வ் வந்து இதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், டேட்டா வந்து கரெக்டாக வந்து பரவி இருக்குன்னு அர்த்தம். சரி, அது மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்துங்க என்ன பண்ண போகிறோம் பாருங்க, க்ளோஸாக கவனிச்சுங்க. இப்போ டென்சிட்டி 2 கொடுக்குறேன், ஆல்ஃபா ஏர்னைம் நடத்திட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கலர் கொடுத்துருக்கோம்.
இப்போ வந்து இதை மட்டும் கவனிச்சுங்க, இந்த ஃபார்முலா மட்டும் கவனிச்சுங்க. நான் கொஞ்சம் உங்கள் புரிதலுக்காக வேண்டி என்ன பண்ணுறேன், ஒரு நோட் பேடை போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு இதை அப்படியே பண்ணுறேன். இந்த நோட் பேடை போட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து எப்படி கூட மாற்றிருக்கணும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 1 இதற்கா 1 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன போட்டிருக்கோம், நம்ம ஏற்கனவே வந்து என்ன போட்டிருக்கோம், 1 போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? 1 பை இந்த இருக்குது. இதான் உங்களுக்கு என்னது, இதான் மியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த லோகோ பேர் என்னங்க? சிக்மாவா? சிக்மா. ஓகேவா? 1 பை சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த 1 போட்டு பண்ணுறேன். 1 இந்த 1 இருக்கா பண்ணிட்டேன். இண்டு ஓகேவா, இண்டு என்பி டாட்டு இண்டு என்ன இருக்குது, 1 பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மல்டிப்ளை இண்டு இதுதான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதுதான் உங்களுக்கு என்பி டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப். இந்த இருக்கு என்பி டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இண்டு பை வேல்யூ தெரியும் உங்களுக்கு. பை வேல்யூ வந்து 22/7 2 டாட் என்பி டாட் பை. இது என்ன, இது வந்து நம்பேரபுள்ள ஃபங்க்ஷன். இதை மட்டும் பஸ் புரிஞ்சுங்க. என்ன மட்டும் பார்த்துங்க. 1 போட்டாச்சு. இதான் ஃபார்முலா அப்படியே மாற்றிருக்கான்னு போட மாற்றிருக்கேன். 1 பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள இந்த இருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 இந்த டிக்ளேர் பண்ணிருக்கேன். இண்டுனாக்கா இந்த இருக்குல்ல சிக்மா இண்டு ரூட் ஆஃப், இதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப். இதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இண்டு பை வேல்யூ. நம்ம வந்து என்பி டாட் பை வேல்யூ. நம்ம இதில் வந்து நம்ம என்பி டாட் பை கொடுத்தோம்னாக்கா பையோட வேல்யூ காமிச்சிடும். 3.144 தானே பை வேல்யூ. என்ன தருது? 22/7 தானே பை வேல்யூ. 3.14 தானே 14. அது கொடுத்துரும். முடிச்சுட்டேன். அப்புறம் பாருங்க, இந்த இ தான் சொன்னவங்களுக்கு எக்ஸ்போனன்ஷன் சொன்னேன். அதில் வந்து நான் எக்ஸ்போனன்ஷன் நம்ம இதில் வந்து எக்ஸ்போனன்ஷன் போட்டாச்சு. என்பிடாட் எக்ஸ்போனன்ஷன் போட்டாச்சு. போட்டுட்டு அப்புறம் மைனஸ் மறுபடியும் எக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன உங்களுக்கு அப்புறம் பின்ஸ். நான் பின் கொடுத்துருக்கல, இங்கே பின் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம இந்த பின்ஸ் கொடுத்துருக்கோம் 30 கொடுத்துருக்கோம். சரியா கொடுத்துருக்கோம் பின்ஸு. ஓகேவா? அப்புறம் பின்ஸு மைனஸ் இதுதான் உங்களுக்கு வந்து மீன். இதுக்கு என்ன, இது என்ன பேர்? இது மியூ தானே. மியூ மீனுடைய ஸ்கொயர். பின்ஸ் எக்ஸ் மைனஸ் மீன் அதனுடைய ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் பின்ஸுடைய ஹோல் ஸ்கொயர். சரிதானே? ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. டிவைடட் பை 2 இண்டு வேரியன்ஸ் ஸ்கொயர். 2 இண்டு வேரியன்ஸ் ஸ்கொயர். வேரியன்ஸ்னாக்க வந்து என்னது உங்களுக்கு சிக்மா அதனுடைய ஸ்கொயர். இந்த இருக்கு சார். திருப்பி யாராச்சும் டவுட்னா மட்டும் சொல்லுங்க. மறுபடியும் ஒரு நான் என்ன சொல்றேன்னாக்கா ஷர்மிளா பேர் சொல்றேன். பாய் வலிக்குது. இது மட்டும் பார்த்துங்க. என்னென்னலாம் வந்து எப்படிலாம் இதை தெரிஞ்ச இது மாதிரி தெரிஞ்சாதான் நீங்க இப்போ என்ன பண்ணனாக்க நம்ம வேரியன்ஸுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து எக்ஸ்போனன்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குலாம் வந்து நமக்கு நம்ம இதில் வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு போகிறோம். இது வந்து நொட்டேஷனாக போட்டிருக்கோம் ஸ்கொயர் ரூட்டுன்ட்டு. நமக்கு வந்து என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் இப்படி இருக்குது நமக்கு ஃபங்க்ஷன். அதே தான் இங்கே போட்டிருக்கோம் நம்ம. யாராச்சும் திருப்பி சொல்லுங்க. ஷர்மிளா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதுல வந்து 1 டிவைடட் பை இந்த சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஆல்ரெடி 1ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ 1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2πங்கிறது தான் என்பி டாட் ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. நம்பையில் இருக்க ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்துட்டு 2 இன்ட்டு பைங்களோட வேல்யூ வந்து 3.14 ஆர் 22/7 இது ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோது. ஸோ என்பி டாட் பைன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்ட்டு இந்த இன்றது எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் அதுக்கு வந்து நம்பையில் இருக்க என்பி டாட் இஎக்ஸ்பின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இ பவர் இன்றதுக்காக. அப்புறம் மைனஸ் ஆஃப் இந்த பின் எக்ஸ்ன்றதுக்கு பதிலாக பின்ஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த பின்ஸ் மைனஸ் த மீன் மைனஸ் இந்த மியூன்றது மீன் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? டிவைடட் பை 2 இன்ட்டு சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதோட ஸ்கொயர் பண்ணாலே அதோட வேரியன்ஸும் வந்துடும். ஸோ வேரியன்ஸ் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ரைட், தேங்க்ஸ். ஓகேவா? ஒரு நிமிஷம் வரலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன தப்போம் நம்ம. இப்போ என்ன பார்த்தோம் நம்ம வந்து இதுதான் நம்மளுடைய பார்த்தோம் இமேஜ் பார்த்தோம் இல்லையா? இருக்கு. இப்போ என்ன பார்த்தோம், இப்போ எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வேணாக்கா என்பியில் தான் இருக்குது உங்களுக்கு. நம்பையில் தான் உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்பையில் வந்து என்பி டாட் ஸ்கொயர் ரூட்னு போட்டால் உங்களுக்கு வந்துடும் பொழுது. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் SQRT வரும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. அப்புறம் எக்ஸ்போனன்ஷன் போனால் உங்களுக்கு வந்து என்பி டாட் EXP எக்ஸ்போனன்ஷன் வந்துட்டு உங்களுக்கு. சரியா? எல்லாம் போட்டாச்சு உங்களுக்கு.
டெக்னிக்கலாக வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மெத்தட் ரெடியாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது, நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பர்பஸாக நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பண்ணுறேன்னாக்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோம், ஒன்று வச்சுருக்கோம். சரியா? ஏன்னாக்கு வந்து ஒன்று ஏன் சொல்கிறோம், ஏன் ஒன்று வச்சுருக்கோம், நம்மளா வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டோம். இப்போ ஓகேவா? ரைட், பண்ணி முடிச்சாச்சு. முதல்ல இந்த சாம்பிள் ஏன் பர்பஸ் பண்ணாக்கா நான் வந்து மீன் வந்து 0வாகவும் எஸ்டிடி வந்து 1ஆகவும் வச்சுக்கிட்டு சாம் பண்ணி முடிச்சாச்சு. இதான் சார். சின்ன கரெக்ஷன் சார். சொல்லுங்க. இதுல பின் வந்து 13 எடுத்துக்காது சார். இங்க இடத்துல பின்ஸ் போட்டிருக்கு சார். பின்ஸ் மைனஸ் மீன் போட்டிருக்காங்க சார். லைன் நம்பர் 24ல அதுல வந்து பின்ஸோட வேல்யூஸ் எடுத்துக்கணும். இப்ப பின்னு 30 வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஒவ்வொரு அந்த இன்டர்வல் இருக்குல்ல, அந்த இன்டர்வல்ஸ் தான் வந்து அந்த மீனோட மைனஸ் பண்றோம். சொல்லுங்க. இங்க பின்ஸ் மைனஸ் மீன் போட்டிருக்கோம்ல சார். ஆமா. அதுல பின்ஸ்ங்கிறது என்னன்னா அந்த 30 வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஹிஸ்ட்ன்ற பிளாட் வந்து 30 வேல்யூஸ் கொடுக்கும், இன்டர்வல்ஸ் கொடுக்கும். அந்த 30 இன்டர்வல்ஸ் தான் வந்து மீனோட மைனஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்றோம் சார். ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எடுத்து அது வந்து மைனஸ் மீனால மைனஸ் பண்ணி இந்த ஹோல் ஸ்கொயர் பண்றோம். சரி, இப்போ இந்த வந்து இதான் இன்டர்வல். ஓகேவா? இதான் பின்னு. இதுல வந்து ஒரு சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் 4 வேல்யூ இருக்கும். அதனுடைய மீன் அதுல இருந்து மைனஸ் மீனை கழிச்சிட்டு அதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்றோம். சரிதானே? எஸ் சார். எதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்றோம்னா சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்றோம். வண்டர்ஃபுல். நெகட்டிவ் வேல்யூ வர ஒருத்தர் வேண்டி நல்ல பையன். சரி, இதுதான் சார் விஷயம். இப்போ என்ன பண்றேனாக்கா ரன் பண்றோம், கோட் ரன் பண்றோம். நம்ம இப்போ வந்துட்டோம். இங்க பாருங்க, இதில் ரன் பண்ணுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும் பார்க்க. சரி, ஓகே, இதில் பண்ணுங்க. சரி, முதல்ல என்ன பண்ணுறேன், டேட்டாவுடைய மீன் பார்க்குறேன். மீன் வந்து எப்படின்னாக்கா 0.01 மீன். சரியா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், வந்து மீன் வந்து நம்ம வந்து நான் 0 வச்சுருந்தேன், கொஞ்சோண்டு கிட்ட இருக்கு பார்ப்போம். அப்புறம் இதான் உங்களுக்கு வந்து பின்ஸ். இதுதான் இந்த 30 வேல்யூஸ் சார். நான் சொன்ன 30 வேல்யூஸ் வந்து மீனால மைனஸ் பண்றோம். இந்த 30 வேல்யூஸ் தான். இந்த ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு இந்த மைனஸ் மீன், அதே மாதிரி செகண்ட் வேல்யூ எடுத்து மைனஸ் மீன். வண்டர்ஃபுல். அதாவது இந்த டேட்டா எடுத்துக்கிட்டோம், இதுல இருந்து இதை மைனஸ் பண்றோம். சரிதானே? மீனை மைனஸ் பண்றோம். சரியா? 30 ஒவ்வொரு வேலையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வேலையில இருந்து என்ன பண்றோம்னாக்கா மீனை மைனஸ் பண்றோம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்றோம் சார். ஓகே, இந்த மைனஸ் அவாய்ட் பண்றதுக்காக போது ஹோல் ஸ்கொயர் பண்றோம் நம்ம. சரிதானே? மைனஸ் ஒவ்வொரு பின்னு அதுல இருந்து ஒவ்வொரு பின்னு எடுத்துக்கிட்டு மீன் வேலையை மைனஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்றோம். ரைட். சரி, அப்போ லென்த் ஆஃப் பின் வந்து 32 கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், குழப்பம் வேண்டாம். அப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனாக்க எனக்கு வந்து பாருங்க, எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னாக்க எனக்கு வந்து இப்போ இந்த பின் இருக்குல்ல, இதனுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு வந்து இந்த இருக்குது. பிடிஎஃப் பீஸ் எங்கே போட்டிருக்கோம்? பிடிஎஃப் எங்கே போட்டிருக்கோம்? பிடிஎஃப் பீஸ் எங்கே போட்டிருக்கோம்? பிடிஎஃப் ரீடபிலிட்டி இல்லை. ஓகேவா? இப்போ இந்த இருக்குல்ல, இதனுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு 2.0. அப்புறம் இந்த பின்னுடைய இது வந்து எனக்கு என்ன 4. something. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு பின்னுக்கும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 0 இருந்து ஆரம்பிச்சு கடைசியாக மேக்ஸிமம் எங்கே இருக்குது, இப்போ 4 இருக்குதா, ஏதோ ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இப்போ ஹிஸ்டோகிராம் போடுறேன். இதுதான் முக்கியமான விஷயம். ஹிஸ்டோகிராம் எப்படி வந்திருக்குனாக்க எனக்கு இப்படி போடுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுதான் இருக்குல்ல. இப்போ இதான் சார் எனக்கு என்ன பண்ணுறேன், இப்போ வேல்யூ ஆஃப் இதான் ரிசல்ட்டு. ஆமாம் சார். ரிசல்ட்டு ஓகே. ஓகே, இந்த இருக்குது. மொத்தம் எனக்கு வந்து 30 ஒரு பின் இருந்துச்சு. இப்போ பாருங்க, எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, இதில் எனக்கு வந்து இதனுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வந்திருக்கு. எனக்கு அப்புறம் -3லேருந்து -2 வரைக்கும் வந்து பிடிஎஃப் என்ன, -2லேருந்து -2 வரைக்கும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு எனக்கு முந்தி வந்து டிஸ்கிரிட் வேல்யூ இருந்துச்சு. இப்போ ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்கு, எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்கு எனக்கு. ஓகேவா? சரி, அப்புறம் அது பார்த்துருவோம். அப்புறம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இந்த இருக்குல்ல, முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு பிடிஎஃப் போட்டாச்சு, இன்ஸ்டாகிராம் போட்டாச்சு, சார்ட்டர்டு பிடிஎஃப். இப்போ வந்து நான் வந்து ஒரு இந்த லைன் வந்து குறுக்க போட்டிருக்கோம். இது ஏன் போட்டிருக்கோம்னாக்கா என்னுடைய மீன் கண்டுபிடிக்கணும், அதுக்காக லைன் போட்டிருக்கேன். அதுக்குள்ள கோடு இந்த இருக்கு, வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த வெர்டிக்கல் லைன் போட்ட கோடு வந்து லைன் நம்பர் 39 சார். 39 இந்த இருக்குது. எனக்கு வந்து என்ன பண்ணுறோம், வெர்டிக்கல் லைன் போட்டு சொல்லிருக்கோம். என்ன போட்டிருக்கோம், டேட்டா கொடுத்து அதில் மீன் கண்டுபிடிச்சிங்க, லைன் வித் 2 கடை 6 கொடுத்துருக்கேன். ஸோ அந்த போட்டிருக்கோம் நம்ம.
இது ஏன் நான் போட்டிருக்கேனாக்க ஏன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எனக்கு வந்து இது இருக்குல்ல இதுதான் என்னுடைய வந்து மீன். இதை பாருங்க. அதாவது இப்போ இந்த டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குனாக்க பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அது ஆக்சுவலி கரெக்டாக ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 0லேருந்து கொஞ்சோண்டு தள்ளி இருக்குது இந்த பக்கம். அப்போ நீங்கள் மீன் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0 இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியா அந்த 0.9 இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதுதான் வந்து இது மாதிரி வந்து உங்களுடைய டேட்டா எப்படி இருக்குன்னாக்க வந்து பர்ஃபெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி இருந்துச்சுனாக்க நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா செட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பிஸ்னஸ் டேட்டா வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகலை, ஈவனாக வந்து இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு டேட்டா வந்து இதுக்கு அந்த பக்கம் இந்த இருக்குல்ல இந்த -3க்கு இந்த பக்கமும் இந்த 4க்கு இந்த பக்கம் போனிச்சுனாக்கா அவுட் லேயர்னு பேர். அதான் ரிமூவ் பண்ணணும். உங்கள் டேட்டா வந்து கரெக்டாக வந்து இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. லெஃப்ட் ஸ்கிரீன் ஒன்று இருக்குது, ரைட் ஸ்கிரீன் இருக்குது. அதெல்லாம் போக போக பார்ப்போம் நம்ம உங்களுக்கு. அது இது போக வந்து போக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா சார். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா அது எப்படின்னாக்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குனாக்க இப்படி மெல்ல சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு பீக்கில் போயிட்டு வந்துடும். அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் எப்போதுமே 0 தான் இருக்கும். 0னாக்கா 0 இருக்கலாம், 0 கிட்ட இருக்கலாம். நீங்கள் 0 இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மீன் எப்படி இருக்குனாக்க உங்களுக்கு வந்து இப்போ மீன் வந்து நமக்கு வந்து இப்போ 0 கிட்ட இருக்குது. மீன் இருக்குல்ல 0.019 கிட்ட இருக்குது. இதுதான் சார் பிடிஎஃப் உள்ளது. இந்த லைன் போட்டோம். இது இப்போ இந்த லைன் ஏன் போட்டோம்னாக்கா உங்களுக்கு மீன் காமிக்கிறதுக்காண்டி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. சரியா? அப்படி போட்டிருக்கோம். இதுதான் உங்களுக்கு வந்து அந்த இதுதான் டென்சிட்டி. இதுதான் பிடிஎஃப்னுடைய டென்சிட்டி. அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம். ஒரு அந்த 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 இமேஜ் எடுத்து நம்ம வந்து இந்த போட்டோம்ல அந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து கோடை மாற்றிருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து இங்கே தான் கோடை மாற்றிருக்கு நம்ம. அந்த லைன் நம்பர் 32ல பிளாட்னு போட்டதுனால தான் அந்த பல்க் நமக்கு வருது சார். லைன் நம்பர் 32 சார். சரி, இது போடலாம். வராது, இது வராது, காமிக்கிறதுக்காக வேண்டியது. உங்களுக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு. இது எடுத்தோம்னா உங்களுக்கு வராது. உங்களுக்கு வெறும் இது மட்டும் தான் வரும். இமேஜ் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. இப்படி தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் இது பார்த்தா புரியாதுல்ல உங்களுக்கு. அப்படிங்கிற வார்த்தை நம்ம வந்து ஒரு அப்படி போட்டு வைக்கிறது. ஓகேவா? இதுதான் சார் வந்து டென்சிட்டி. மறுபடியும் நம்ம அகைன் இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து மல்டினாமியல், பைனாமியல், அதெல்லாம் வச்சு நம்ம என்ன திருப்பி என்ன பண்ண போகிறோம்னாக்க நிறைய வந்து நம்ம மெஷின் லேர்னிங் பண்ணும்போது பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே. இப்போ இந்த டயக்ராம் ரியல் டைம்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் சார்? அது நம்ம பண்ண போகிறோம் சார். முதல்ல அதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஒன்று இருக்குது. உங்கள் டேட்டா வந்து நார்மலாக ஸ்ப்ரெட் பண்ணுறக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் போட போகிறோம் நம்ம. சரியா சார்? இப்போ இது மாதிரி ஆயிருந்துச்சு, இது மாதிரி இப்போ நீங்கள் இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. என் டேட்டா வந்து நார்மலாக டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, கரெக்டாக இருக்குதா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவுட்லேயராக இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ விஷுவலாக பார்த்த வாச்சு கண்டுபிடிச்சு நம்ம இப்போ அது எப்போ பயன்படுத்த போகிறோம்னு நம்ம வந்து மெஷினில் பார்ப்போம். அல்காரிதம் போகிறோம்ல அப்போ பார்ப்போம் சார். நம்ம இதுக்கு வந்து அல்காரிதம் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் பைனாமியல், சிங்கிள் நாமியலுக்கு இருக்குது, பைனாமியலுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்குது. அதை எப்படி இது பண்ண போகிறோம்ட்டு நீங்கள் என்ன முதல் டேட்டா செட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி நீங்கள் இது மாதிரி வந்து அந்த டேட்டா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீன் கிட்டத்தட்ட 0 இருக்கணும். கரெக்டாக 0 இருக்க முடியாது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட என்ன இருக்குனாக்கா 0 இருக்குது. இப்போ நான் இப்படி பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இதாருங்க, நான் சீரை எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ பண்ணி பார்க்குறேன். பாருங்க. இப்போ சீரை வந்து வச்சிருக்கேன்னா சீரை எடுத்துடுவேன். இந்த பாருங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ மீன் பாருங்க. மீன் எவ்வளோ இருக்குறப்ப டேட்டா தருங்க. மீன் வந்து 0.19 இருக்கா. திருப்பி ஒரு மீன் பார்க்குறேன். மீன் மாறும். இப்போ ரேண்டத்தை எடுத்துட்டேன்ல, என்ன சீர் மாற மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணலையா? கமெண்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. ஓகே, ஒன் மோர் டைம். ஓகே, இந்தாங்க. இப்போ மீன் பாருங்க, எனக்கு 0.05 மீன் வந்து 0 வந்துச்சுனாக்கா அது பெஸ்ட் டேட்டா அர்த்தம். எனக்கு வந்து 0. கிட்ட வருது எனக்கு. அப்புறம் டேட்டா பாருங்க. இப்போ இந்த இருக்குது. நீங்கள் டேட்டா மாற்றி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு டேட்டா வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து என்ன ரா டேட்டா இருக்குல்ல, இந்த -3க்கு இந்த பக்கம் போகும். இந்த இது இருக்கிற -3, -2, -1 கேட்ல மீன் இந்த இடத்துல இதான் மீன் உங்களுக்கு. அப்புறம் வந்து கரெக்டாக மீன் 0 இல்லை பாருங்க, கொஞ்சோண்டு கூடுது குறையுது. இந்த -3க்கு இந்த பக்கம் டேட்டா போனிச்சுனாக்க அதுவும் வேஸ்ட்டு. அந்த டேட்டா அவுட்லேயர் நீங்கள் வந்து கட் பண்ணிடணும், தேவையில்லை. இந்த 1க்கு +4க்கு ரைட் சைடில் போனாலும் அது வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து டேட்டா வேஸ்ட் டேட்டா, பிஸ்னஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக டேட்டா. அதை நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நார்மல் சார் அவர் கேட்டார்ல சார், இந்த மாதிரி ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்
சொல்லுங்க, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஓகே இதாக சார், நீங்க பிரேக். சொல்லுங்க சார். சொல்லுங்க ப்ளீஸ் கோ ஹெட். எல்லாம் பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சார் இது வந்து அவர் இந்த டேட்டா எங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னாரு சார். எந்த ஒரு டேட்டா செட்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாதான் மிஷின் வந்து கரெக்டா ட்ரெயின் ஆகும். சப்போஸ் டேட்டா ஃப்ளோ வந்து ஜீரோல, அதாவது இந்த ஜீரோல இருந்து லெஃப்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த 100% டேட்டா இருக்கணும். 100% வரைக்கும், அதாவது 10லயும் கொஞ்சம் டேட்டா இருக்கணும், 20லயும் டேட்டா இருக்கணும், 30 ரேஞ்சிலையும் டேட்டா இருக்கணும், 40 ரேஞ்சில் இருக்கணும், அப் டு 100 வரைக்கும் டேட்டா இருந்தாதான் மிஷின் வந்து கரெக்டா வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ நாளைக்கு நீங்க வந்து 20% டேட்டா கொடுத்தாலும் அதுக்கு ரிசல்ட்டை கரெக்டா கொடுக்கும். இல்ல 80% டேட்டா கொடுத்தாலும் அதுக்கான டேட்டாவை கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நல்ல நல்ல டேட்டா வந்து கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா. இது வந்து ஒரு டேட்டாக்குன்னு இல்லை, எந்த ஒரு டேட்டா செட் எடுத்தாலும் அந்த டேட்டா வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கணும். எல்லா பக்கமுமே டேட்டா இருக்கணும், ஃப்ளோவா இருக்கணும். அதுக்காக தான் இது இந்த பெல் கர்வ் போட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்றோம் நம்ம. அப்படி இது வந்து இல்லைன்னா நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொண்டு வரணும். நமக்கு அதுக்கு தான் மெத்தட்ஸ் தான் வந்து இருக்கு. டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ல வந்து நம்ம பண்ணுவோம். அவுட்லேயர் இந்த மாதிரி சொன்னார்ல, அதெல்லாம் சார் சொல்றோம், அதெல்லாம் வச்சுதான் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம டேட்டாவை கொண்டு வரணும். சரி, ஓகே, கொண்டு வரணும். இது வந்து இதுல வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 5 பாயிண்ட் டேட்டா ஒன்று இருக்குது. அதை பார்ப்போம். 5 பாயிண்ட் டேட்டா ஒன்று இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அது 5 பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. 5 நம்பர் சம்மரி சார். 5 நம்பர் டேட்டா. அது பேர்னா 5 நம்பர் சம்மரி சார். 5 நம்பர் சம்மரி. 5 நம்பர் சம்மரி, 5 நம்பர் சம்மரின்னு இருக்கு. அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம், என்ன பார்க்க போறோம். சரி, ஓகே. வேற ஏதாச்சும் இது கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லுங்க இப்போ எப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் எல்லாத்தையும் விட இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து இந்த ஏன் சொல்றேன்னாக்க இதுல எல்லாத்தையும் முக்கியம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இதனுடைய பின்னாடி வந்து இந்த பின்புலம் என்ன இருக்குனாக்கா இந்த ஃபார்முலா தான் இருக்குது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை இது என்னன்னு தெரியணும், ஒவ்வொன்றும் என்ன தெரியணும். தெரிஞ்சு இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணா கோடை மாற்றணும். நம்ம வந்து பைத்தனை கூட மாற்றணும். இந்த மாத்திரக்குள்ள நம்ம மாற்றணும். இது முக்கியமான விஷயம். இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். நம்ம இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, இது மாதிரி 1000 டேட்டா எடுத்துக்காதீங்க. ஒரு 4 டேட்டா 5 டேட்டா எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து மீன் கண்டுபிடிங்க. மீன், மீடியன், மோடு, எஸ்டிடி, வேரியன்ஸ்லாம் கண்டுபிடிச்சா தான் தெரியும் உங்களுக்கு. நம்ம நடத்த போகிறோம், பின் நடத்தணும். சரி, மணி 10 மணி ஆயிடுச்சு. நான் இதோட பாட்டுறேன். நாதன் வந்திருக்காருல்ல, நாதன்? ஆமாம். சரி, இப்போ வேற கொஸ்டின்ஸ் இருக்குதா? எல்லாம் அப்படி இருங்க ப்ளீஸ், யாரும் போயிட வேண்டாம், அப்படி இருங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த ஷர்மிளா ஐ திங்க் அவதான் கதைச்சு முதல் நீங்க அந்த நோமல்ல கதைச்சிங்கள் இல்ல, அதுல வந்து என்னன்னு சொல்லிச்சோன்னா நம்பர் மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்ப நீங்க மெஷின் லேர்னிங்க்கு பாவிக்கல உங்களோட சாம்பிள் டேட்டால எல்லா வகையான சாம்பிளும் இருக்க வேணும். அதைத்தான் அவ நம்பரை காட்டினது. இது நம்பர் மட்டும் இல்லை. இப்ப நீங்க நேம எக்ஸாம்பிளா எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா நேமையும் கொடுத்தாதான் அதுக்கு தெரியும் என்ன எல்லா ஆப்ஷன்ஸும் எல்லா பாசிபிலிட்டிஸும். எஸ் சார், எஸ் சார். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்ம டேட்டா ப்ராசஸிங், ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க இது வந்து நம்பர் ஈஸியா இருக்குது. இப்ப நீங்க கார் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க டொயோட்டா, டெஸ்லா, ஹோண்டா அப்படி நீங்க எல்லா பிராண்டையும் கொடுத்தாதான் உங்களோட மெஷினுக்கு வந்து தெரியும் எல்லாத்தையும் என்ன. எஸ் சார். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஓகே, பெர்ஃபெக்ட். நான் சொல்றேன்ல, நாதன்ஸ் வந்து நம்மளுடைய அப்படியே அசெட் மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி டெக்கி. எனக்கு பர்சனலாகவே தெரியும், எக்ஸ்ட்ரீம் டெக்கி. அவர் ஆண்ட்ராய்ட் பண்ணுறத விட டெக்கின்னு சொல்லுவேன் எப்போது நான் அவரை. ஒரு விஷயம் பேச போகிறார் நம்மள்ட்ட இருக்கிறோம். இப்போ ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க, நாளைக்கு எல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். மற்ற விஷயம் இப்போ நாதன் பேசுவாப்புல. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க ஷர்மிளா.